வணக்கம். நான் மெல்கோஸ் பேசுறேன் ஃப்ரம் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். நம்ம வந்து இப்ப டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து மெஷின் லேர்னிங் வந்து படிக்க போறோம். அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங் வந்து முக்கியமான விஷயம். அதான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பழைய ரெக்கார்ட்லாம் போட்டு வச்சிருக்கோம் இங்க. எப்போதும் நம்ம சொல்லுவோம் ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம் எல்லாருமே. நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்டர்நெட் எடுத்துட்டு இருக்கோம், ஓப்பன் சோர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக வேண்டி எப்போதுமே எங்கெங்கே இன்ஃபர்மேஷன் எடுத்தோம்னு ஒரு ஸ்பெஷல் கிரெடிட் கொடுத்துருவோம் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிக்காக வேண்டி. அதான் விஷயம். ஓகேவா? சரி. நம்ம வந்து இப்போ வந்து என்ன பார்த்தோம்னாக்கா, நம்ம மெஷின் லேர்னிங்கில் வந்து அந்த ப்ரீ ப்ராசஸிங் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேட்டா செட் வந்து யூஎஸ் சென்சஸ் ரெக்கார்டோடைய டேட்டா செட்டை பார்த்துட்டு இருந்தோம். அடல்ட்னு ஒரு டேட்டா செட் தான் பார்த்துட்டு இருந்தோம். யூஎஸ்னுடைய சென்சஸ் ரெக்கார்ட் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம டெய்லி வந்து புதுசு புதுசாக நாங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அது டெய்லி சொல்லிகிட்டு இருப்போம். எப்போதும் நாங்கள் சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ இதான் நம்மளுடைய ஒரிஜினல் டேட்டா செட்டு. அப்புறம் வந்து ஹெட்டர் வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஹெட்டர்னா காலம் இல்லாமல் இருந்துச்சு. ஹெட்டர்ம்பாங்க, காலம்பாங்க, ஃபீச்சர்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய சொல்லலாம், அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய டேட்டா செட் நமக்கு வந்து இதான் பார்த்து தான் டேட்டா செட். நம்ம இப்போ நம்ம வந்து நம்மளோட அடல்ட் சிஎஸ்சி பார்க்கும்போது இப்போ என்னன்னாக்கா, நேற்றுக்கு இது வரைக்கும் என்ன போட்டோம்னா, நம்ம வந்து ரீட் சிஎஸ்சி வந்து நம்ம அந்த மெத்தட் மூலம் நம்ம சிஎஸ்சி ஃபைலை படிச்சுட்டு அது வந்து டேட்டா ஃப்ரேமாக மாற்றிடுவோம். ஏன் டேட்டா ஃப்ரேம் மாற்றுறோம்னாக்கா, டேட்டா ஃப்ரேம் மாற்றினா தான் நம்ம வந்து அதோட அந்த டேட்டா செட்டை வந்து நம்ம வந்து நிறைய மேனிபுலேஷன் பண்ண முடியும் உங்களுக்கு. சரியா? பண்ண முடியும். நம்ம வந்து போட்டிருந்தோம். இப்ப நம்ம ரியல் டைம் பார்க்கும்போது என்ன இருந்துச்சுனாக்கா, நிறைய வந்து கொஸ்டின் மார்க் இருந்துச்சு அதில. கொஸ்டின் மார்க் இருக்குன்னா என்ன அர்த்தம்னாக்க, உங்களுக்கு டேட்டா வந்து மிஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு அப்புறம். சரியா? ஸோ பேண்டாஸ் வந்து என்ன பண்ணுதுனாக்க, ஒரு ஞாபகம் வச்சுங்க. இந்த வேலிஸ் பாருங்க. NONE நன்னு, என் கேப்ஸு, ஏ வந்து லோயர் கேஸ், என் அப்பர் கேஸு. அப்புறம் வந்து NATனாக்க என்னன்னாக்க வந்து நாட் எ டைம்னு அர்த்தம். இதெல்லாம் நல் வேல்யூஸ், நாட் எ டைம். அந்த டேட் டே கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து அதில் உள்ளது NAT, NA, அப்புறம் எம்டி ஸ்பேஸ். இதெல்லாம் வந்து இருந்துச்சுனாக்க வந்து பேண்டாஸ் என்ன பண்ணுதுனாக்க வந்து அது நல் வேல்யூ, டேட்டா இல்லைன்னு வந்து என்ன பண்ணுதுனாக்க கன்சிடர் பண்ணுது. அதை ஃபர்ஸ்ட் ஐடியா பண்ணீங்க. ஓகேவா? ஆனால் நம்மள்ட்ட பார்த்தோம்னாக்க, நம்மள்ட்ட கொஸ்டின் மார்க் இருக்குது. இது வந்து டேட்டான்னு கன்சிடர் பண்ணிக்கும். பட் நமக்கு தெரியும் இது டேட்டா இல்லைன்னு நமக்கு தெரியும் டேட்டா இல்லைன்ட்டு. ஸோ அதுக்கு இப்ப என்ன பண்ண போறோம்னாக்க, நம்ம எனக்கு புரிஞ்சுங்க. இது கேட்பாங்க உங்கள்ட்ட. NONE நன்னு, NAN, NAT, NA, அப்புறம் எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சுனாக்க வந்து அது வந்து டேட்டா அங்கே இல்லைன்னு கன்சிடர் பண்ணிக்கும். சரிதானே? கன்சிடர் பண்ணிக்கும். மீதி எல்லாம் வந்து டேட்டா இல்லை கன்ஃபார்ம் பண்ணிக்கும். நல்வேலின்னு அர்த்தம். நல்வேலினா டேட்டா இல்லைன்னு அர்த்தம். பட் வந்து கொஸ்டின் மார்க் வந்து டேட்டா இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கும். பட் நமக்கு தெரியும் இது வந்து பிஸ்னஸ் டேட்டா இல்லைன்னு நமக்கு தெரியும் இப்போ. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து ஃபைல் நம்ம கொடுத்துட்டோம். ஹெட்டர் நன் அப்படின்னாக்க, நம்ம கொடுக்கப்பட்ட ஃபைலில் வந்து ஹெட்டர் நமக்கு இல்லை. சரியா? நம்ம ஹெட்டர் ஆட் பண்ண போகிறோம், பார்த்து போகிறோம். அப்புறம் செப்பரேட்டர் போடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறது மாதிரி நமக்கு வந்து NA வேல்யூஸ்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து NA வேல்யூஸ்னு ஒன்று இருக்குது, நமக்கு இருக்குதுல. அந்த NA வேல்யூஸ் சப் டெலிமிட்டர் இது பார்த்தீங்கன்னாக்க வந்து அதாவது நல் வேல்யூஸ். ஓகேவா? இந்த இருக்குல்ல, நல் வேல்யூஸ் இருக்குல்ல, NA நாட் நல் வேல்யூஸ். அப்போ என்ன சொல்கிறோம்னாக்க, இது மாதிரி நீ கொஸ்டின் மார்க் பார்த்தீங்கன்னாக்க அதை வந்து நீ வந்து நல் வேல்யூயா சொல்லுன்றோம். ஆனா வந்து இது இப்போ என்ன பேண்டஸ் என்ன பண்ணாக்க வேல்யூ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் நமக்கு தெரியும் நல் வேல்யூஸ், அதாவது ஒர்த்லெஸ் டேட்டா அது. ஓகே அப்படின்ட்டு நம்ம என்ன நமக்கு அது மாதிரி நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு லிஸ்டா கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்க நீங்க இது முதல்ல படிக்க கற்றுங்க. முக்கியமான விஷயம் அந்த நல் வேல்யூஸ் எப்படி கொடுத்துருக்காங்கனாக்கா, சப்போஸ் நமக்கு வந்து இப்போ கொஸ்டின் மார்க் ஒன்று தான் இருக்கு. இப்போ சப்போஸ் நமக்கு வந்து வேற ஏதாச்சும் இன்ட்ராகேட்டிவ் இருக்கும், காமா இருக்கும், அப்படிலாம் இருந்துச்சுனாக்க என்ன பண்ணலாம், நம்ம வந்து அதை நம்ம வந்து ஒரு லிஸ்டா போட்டு வச்சுங்க. நம்ம போட்டாச்சுனாக்க வந்து போட்டோம்னாக்க எங்கெங்கெல்லாம் வந்து கொஸ்டின் மார்க் இருக்குது, இன்டர்கட் மார்க் இருக்குது, காமா இருக்குதோ அதெல்லாம் நல் வழியை ட்ரீட் பண்ணிக்கணும். இப்போ அதாவது டேட்டா இல்லைன்னு ட்ரீட் பண்ணிக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் போட்டு காமிக்கிறோம், அங்கேயிருந்து போகணும் நம்ம உங்களுக்கு. இப்போ சரியா? இங்கே பாருங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ நேற்றுக்கு இது போட்டல, நான் புதுசாக அன்றைக்கி வந்து பார்த்தோம். நாங்கள் செரமெல்லாம் பார்த்தோம், அதை போட்டு வைக்கிறவங்கள்ட்ட அப்புறம் ஸோ பண்ணியாச்சு. அப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ டேட்டா ஃப்ரேம் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு இப்போ ஓகேவா? இப்போ போய் இதை பார்த்தோம்னாக்கா இது என்ன செய்யணும்னாக்கா, இதில் வந்து இது மாதிரி வந்து கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா அது எம்டி டேட்டாவாக மாற்றிடும். அதாவது உங்களுக்கு இப்படி ஆகிடும், டேட்டா வந்து இப்படி ஆக்கி விட்டுரும். அதாவது இப்போ இப்படி காமிச்சிடும், இந்த இப்படி காமிச்சிடும், எம்டியை காமிச்சிடும். சரியா? அதான் முக்கியமான விஷயம். அது எப்படி பண்ண போகிறோம், ஏன்னு உங்களுக்கு சொல்ல போகிறோம். இப்போ இன்னைக்கு அதை வச்சு இப்போ சில விஷயம் பண்ண போகிறோம். இன்னைக்கு அதை பார்த்துருங்க நம்ம. ரைட். நான் என்ன பண்ணுறேன் இப்போ வந்து இப்போ வந்து இதை வந்து பண்ணியாச்சு, ப்ராசஸ் பண்ணியாச்சு. அதை வந்து இன்னொரு சிஎஸ்சி ஃபைல் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த கொஸ்டின் மார்க்லாம் எடுத்திருக்கா இல்லைன்னு செக் பண்ண போகிறோம். இப்போ இது எடுத்துட்டு என்ன பண்ணாக்க நமக்கு வந்து நல் வேல்யூ எம்டி ஸ்பேஸாக கொடுக்கும் நமக்கு. ஓகே தானே? அடல்ட் வித் NAN.CSன்னு வந்து பண்ணிருக்கேன்.
ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன செய்யணாக்கா அடல்ட் என்ஏன்னு ஒரு ஃபைல் ஒன்று உண்டாகும். இங்கே பார்த்தீங்கன்னாக்க இங்கே வந்து உண்டாகிட்டு இருக்குங்க. ஓகே தானே? இதே ஃபைல அடல்ட் வித் என்ஏஎன் அப்படின்னு ஃபைல் உண்டாகும். அதை படித்து பார்ப்போம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்க வந்துட்டுதா வந்துட்டு. இப்போ இதை போய் நம்ம வந்து பார்த்தோம்னா நான் போயிட்டு நம்ம இதை போய் நான் திறந்து பார்க்குறேன். இப்போ திறந்து பார்க்குறோம்ப்ப இதை போயிட்டு உங்களுக்கு தெரியும் ஏன் 0 வந்துச்சுனாக்க ஹெட்டர் வந்து இல்லை அப்படின்னாக்கா சிஸ்டமே உங்களுக்கு என்ன செய்யணும்னாக்க வந்து கொடுத்துக்கணும்னு சொல்லிருக்கு நம்ம. ஓகேவா? பார்த்துருக்கோம். என்ன மெயின் பர்பஸ் என்னன்னாக்க உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் மார்க் வந்து எம்டி ஸ்பேஸாக அது வந்து ட்ரீட் பண்ணுறக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அது போயிட்டு நான் இப்போ போயிட்டு நம்ம ஒரு இது பண்ணிக்கிறேன். ஃபில்டர் போய் பார்த்தோம்னாக்க ஃபில்டரில் போயிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம அதுக்கு வந்து அந்த ஆக்குபேஷன் ஒர்க் பிளேஸ்லாம் இருக்குல்ல, இது ஆக்குபேஷன் வந்து எங்கே இருக்குது? இதான் இது இருக்கு இல்லையா? ரைட், இங்கே இருங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்க, பார்த்தீங்களா பிளாங்க் ஸ்பேஸ் ஆகிட்டு. அதாவது ஏற்கனவே கொஸ்டின் மார்க் இருந்துச்சு, நம்ம என்ன சொன்னோம்னாக்க போயிட்டு அது மாதிரி கொஸ்டின் மார்க் பார்த்தீங்கன்னாக்க அது எம்டி வழியை ஆக்கி விட்டு நல் வேலையை ஆக்கி விட்டுன்னு சொன்னோம். அது மாதிரி ஆக்கியிருக்கு. நம்ம அதை போய் செக் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம இப்போ. அதுதானே? சரி, இதில் போய் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பிளாங்க் வேல்யூ மட்டும் பாருங்க, பிளாங்க் வேல்யூ இருக்கும். இதை மட்டும் பண்ணியாச்சுன்னா பாருங்க டேட்டா எம்டியாக இருக்குது. ஸோ இது மாதிரி எவ்வளோ டேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 1000 டேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ டேட்டா இருக்குது? இப்போ ஒரு 1836 இடத்துல பிளாங்காக இருக்குது இப்போ உங்களுக்கு. சரியா உங்களுக்கு? ஸோ இது மாதிரி ஆப்ஷன் நமக்கு இருக்குது. நமக்கு அதை பயன்படுத்தி நம்ம உங்களுக்கு அதான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஏன்னு உங்களுக்கு சொல்ல போகிறோம் இப்போ. ஸோ நம்ம என்ன பண்ணுறது, உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து நமக்கு இப்போ கொஸ்டின் மார்க்கு மாதிரி நான் பிஸ்னஸ் டேட்டா இருந்துச்சுனாக்க நம்ம என்ன பண்ணலாம், அதை எம்டி வழியாக மாற்றிக்க முடியும். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ போய் எனக்கு என்ன பண்ணுறேன், போயிட்டு நம்ம ஏற்கனவே நடத்திருக்கோம். ஈஸ் நல் டாட் சாம் போட்டு பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும் ஈஸ் நல்லுன்னு உங்களுக்கு எப்போல்லாம் சொன்னோடனே உங்களுக்கு கட்டாயம் என்ன ஞாபகம் வரும்னாக்க உங்களுக்கு வந்து நாட் எண்ணி ஞாபகம் வரணும் உங்களுக்கு. சரிதானே? உங்களுக்கு என்ன வரும்னாக்கா நாட் எண்ணி ஞாபகம் வரும். அது ஆப்போசிட் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. சரிதானே? ஈஸ்னில் என்ன பண்ணாக்க வந்து டேட்டா வந்து இருந்துச்சுனாக்க வந்து அது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லும். டேட்டா வந்து இல்லைன்னாக்க ட்ரூன்னு சொல்லும். அதை மறந்துடாதீங்க அப்படின்ட்டு. இது பற்றி ஆப்போசிட். ஈஸ்னில் என்ன செய்யணும்னாக்க உங்களுக்கு ட்ரூ ஃபால்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ டேட்டா வந்து இங்கே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் அந்த டேட்டா வந்து இப்போ இருக்குன்னு வச்சுங்களேன், இருக்குன்னா என்ன செய்யும், ஃபால்ஸ் சொல்லும். டேட்டா பாருங்க இல்லை பாருங்க. அப்புறம் நம்ம பார்த்தோம், நம்ம வந்து 1856 இடத்துல டேட்டா இல்லை. அப்போ வந்து என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து அது வந்து ட்ரூன்னு சொல்லுவோம் உங்களுக்கு. இது அப்படியே ஆப்போசிட். நாட்டின் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு வந்து டேட்டா இருந்தால் மட்டும்தான் எத்தனை இடத்துல டேட்டா இருக்கோ அது மட்டும் என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க நமக்கு. அப்புறம் இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஞாபகம் வச்சுங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க வந்து டேட்டா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இல்லையோ அதை வந்து என்ன செய்யணும், நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரூ கொடுக்குது. ட்ரூ கொடுத்து சம் பண்ண சொல்லிருக்கோம். இந்த பாருங்க பண்ணிங்க, இங்கே பாருங்க. ஸோ இங்கே 100% டேட்டா இருக்குது. 1836 இடத்துல வந்து டேட்டா இங்கே இல்லை. ஸோ இங்கே வந்து 1840 மட்டும் டேட்டா இல்லை. அது என்ன பண்ணுது, ட்ரூ. எங்கன்னா இதுதான் ட்ரூனாக்க நல்லா இருக்குது. ஆமாம் நல்லா இருக்குது. நல்லு டேட்டா அங்கே இல்லை, எம்டியாக இருக்குது. ஆமாம் எஸ் இருக்குது அப்படின்னு அந்த எஸ் எல்லாம் ஆட் பண்ணி நமக்கு சம்மா கொடுக்குது. இதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம். அப்படியே நம்ம ஆப்போசிட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்புறம் அப்படியே ஆப்போசிட் உங்களுக்கு. அப்புறம் இது என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து இப்போ ஓகே, இது என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து டேட்டா இருக்குதோ அதை மட்டும் தான் ட்ரூன்னு சொல்லும். பாக்கி வந்து ஃபால்ஸ் சொல்லும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்க, இங்கே வந்து 32,568 டேட்டா இருக்குது. இங்கே என்னன்னாக்க பேலன்ஸ் வந்து 32,561 பேலன்ஸ் டேட்டா குறையுது இப்போ உங்களுக்கு. சரியா? ஸோ ரெண்டு உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி பின்னாடி நம்ம சில விஷயம்லாம் பண்ண போகிறோம். இப்போ சொல்லி வச்சுட்டோம் உங்களுக்கு. இப்போ ரைட், இதை பார்த்துட்டு நம்ம அப்புறம் பழைய பிரகாரம் வந்து என்ன பண்ணுறோம் வந்து நம்ம வந்து இது இல்லை நம்மள்ட்ட வந்து இன்ஃபோ செக் பண்ணி பார்க்குறோம். நம்ம எல்லாம் பண்ணி பார்க்குறோம். அப்புறம் வந்து நம்ம இன்ஃபோ பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு நமக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணி பார்த்தோம். நமக்கு பண்ணி பார்த்தோம். இதில் இந்த இன்ஃபோவையும் டிஸ்கிரைப்பையும் பார்த்துங்க. அப்புறம் வந்து ஐ திங்க் கார்த்திக்னு நினைக்கிறேன் சொன்னார், சார் நம்ம வந்து முதல்ல வந்து ஹெட்டர் இல்லாதவாசி முதல்ல ஹெட்டர் ஆட் பண்ணிட்டுங்க நீங்கள், அப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ நம்ம அந்த அவருடைய அட்வைஸ் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். நல்ல ஐடியா அது. முதல்ல வந்து ஹெட்டர் இல்லை, காலம் நம்ம இல்லைங்கிற வாசி நம்ம வந்து ஹெட்டரை வந்து என்ன பண்ணிட்டோம்னாக்க நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். நம்ம சரியா ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ண வாசி நமக்கு ஈஸியாக இருக்குது நமக்கு கொஞ்சம். ஸோ பார்த்தாச்சு. நம்ம ஹெட்டர் ஆட் பண்ணி பார்த்தோம். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம சேவ் பண்ணி பார்க்குறோம். அடல்ட் வித் காலம்னு ஒரு கொடுத்தோம்னாக்கா அதே மாதிரி சேவ் பண்ண முடியும். இப்போ வந்து அந்த ஃபைல் என்ன இருக்குனாக்கா காலத்தோடு இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். ரெண்டு மொத்தமும் பண்ணி பார்த்தோம். இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்த்தோம். ரெண்டு காலத்துக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்த்தோம். அப்புறம் வந்து காலம்ஸ் வந்து எத்தனை காலம்ஸ்னு எண்ணி பார்த்தோம். டிஎஃபோட காலம்ஸ்னாக்க எவ்வளோ வந்துடும் உங்களுக்கு, அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம பண்ணி பார்த்தோம். அது காலத்தினுடைய லென்த்து பார்த்தோம். அப்புறம் வந்து டிஸ்கிரைப் மிக முக்கியமான ஃபங்க்ஷன் எப்போதும் நம்ம அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அன்றைக்கி சொல்ல மறந்தாச்சு. உங்களுக்கு வந்து பர்சன்டைலாம் என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் அதை பார்த்துங்க நீங்கள் அப்படின்ட்டு கொஞ்சம். நம்ம டிஸ்கிரைப்பில் போய் பார்க்கும்போது நம்ம என்ன கொடுச்சுனாக்க உங்களுக்கு போகிறோம்
நீங்கள் இந்த டிஸ்கிரைபில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கும்னா உங்களுக்கு வந்து அந்த சொல்லிருக்கேன். நியூமரிக்குனாக்க வந்து 8 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். கேட்டகரினாக்க 4 கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். டிஸ்கிரைப் வந்து என்ன செய்யணும்னாக்க வந்து மின்னு மேக்ஸ் வரும், அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும், கவுண்ட் வரும், 25th பர்சன்டைல், 50 பர்சன்டைல், 70% வரும்னு இருக்கேன். இதே வந்து கேட்டகரிக்கு வந்து என்ன சொன்னால் கவுண்ட் வரும், அப்புறம் வந்து டாப் வரும், அப்புறம் ஃப்ரீக்வன்சி வரும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து 8 மாடல் கொடுக்குது. நம்ம வந்து கவுண்ட் கொடுக்குது, அப்புறம் மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்குது, மினிமம் மேக்ஸிமம், அப்புறம் வந்து 3 குவார்டைல் கொடுக்குது. அப்புறம் பர்சன்டேஜ் வேறு, பர்சன்டைல் வேறு உங்களுக்கு. அப்புறம் பர்சன்டேஜ்னா என்ன, பர்சன்டைல்னா என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துங்க அப்படின்ட்டு கொஞ்சம். ஓகேவா? இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது எப்படின்னாக்க வந்து நம்ம மற்ற அப்சர்வேஷனை விட நம்ம கொடுக்குற நம்பர் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு தெரியறது தான் கொடுக்க போறோம் நம்ம உங்களுக்கு. சரியா? அது மட்டும் பார்த்துங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ளதான் உள்ள பர்சன்டைல். எக்ஸாம் போட்டு பார்த்துங்க. இப்போ சப்போஸ் நமக்கு வந்து இப்போ பர்சன்டேஜ்ன்றது ரேஷியோ நமக்கு தெரியும். பர்சன்டேஜ் நார்மலாக 60%, 65% சொல்லிருப்போம். இப்போ பர்சன்டேஜ்னாக்கா எந்த பொசிஷன்ல இருக்கிறோம். இப்போ 1000 பேர் எக்ஸாம் எடுத்துருக்காங்கனாக்கா வந்து என்னுடைய பர்சன்டேஜ் வந்து 75 அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ 90%னாக்க நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க வந்து யூ பீட் 9 out of 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் த டெஸ்ட். நம்ம வந்து இப்போ வந்து அந்த 90% அப்படின்னாக்க வந்து நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோம்னாக்க வந்து 10 பேர்ல வந்து நம்ம 9th இடத்துல இருக்கும் பொசிஷன்ல இருக்கிறோம். இது வந்து பர்சன்டேஜ் கிடையாது, எந்த பொசிஷன்ல இருக்கும் அப்படின்ட்டு வந்து அதான் முக்கியமான விஷயம். நம்ம ஓகேவா? இதுக்கும் மார்க்குக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஜென்ரலா என்ன செய்வானாக்கு வந்து ரியல் டைம் பிசினஸ்லாம் ஃபைனான்சியல் பீப்புள் என்ன செய்வானாக்கு வந்து பர்சன்டேஜ் தான் எப்பவுமே வந்து பேசுவாங்க, பர்சன்டேஜ் பேச மாட்டாங்க. ஓகேவா? எந்த பெஸ்ட் எம்ப்ளாயரை பேசும்போது பார்ப்பாங்க. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து பர்சன்டேஜ்ன்றது வேற, பர்சன்டைல்ன்றது வேற. ஒரு சின்ன எக்ஸாம் போட்டு காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு இதை கொடுக்கும்போது இதை போட்டு பார்த்துங்க இருக்கா. சரியா? ரைட். அப்புறம் பார்த்துங்க. நம்ம வந்து டிஸ்கிரைப் பார்த்தோம். உங்களுக்கு வந்து டிஸ்கிரைப் எப்போதுமே வந்து நியூமரிக் கால் மட்டும் தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து நம்ம வந்து நியூமரிக்கில் வந்து நம்ம இன்க்ளூட் ஆல் கொடுத்தோம்னாக்க எல்லாம் கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். நம்மளுடைய ப்ரிசிஷன் வேணும்னாக்க நம்ம வந்து அதை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதெல்லாம் பார்த்து நம்ம ஓகேவா? அதெல்லாம் பார்த்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்து நம்ம. அப்புறம் வந்து பர்சன்டேஜ் பை டிஃபால்ட்டாக 25.25, 0.5, 0.7 கொடுக்கும். அப்படி நமக்கு தேவைனாக்க நம்ம என்ன செய்யணும்னாக்க அது இல்லாமல் நம்மளவே கஸ்டமைஸ் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம். அது பார்த்துட்டு இருந்தோம். நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்த்தோம். பர்சன்டேஜ் நம்ம வந்து ரோ வந்து காலம் ரோமாக மாறிட்டு இருக்கும். அது பார்த்துட்டு இருந்தோம் நம்ம வந்து. அப்புறம் வந்து நமக்கு வந்து எனக்கு எல்லாமே எனக்கு வேணும்னாக்க டிஸ்கிரைப்ல போய் இன்க்ளூட் ஆப்ஜெக்ட்னாக்க ஆப்ஜெக்ட் மட்டும் கொடுக்கும் எனக்கு. சரியா? அதாவது நியூமரிக் கொடுக்காது, ஆப்ஜெக்ட் மட்டும் கொடுக்கும் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு ரெண்டுமே வேணும்னாக்க என்ன செய்யலாம், இன்க்ளூட் ஆல் கொடுத்துட்டோம்னாக்க உங்களுக்கு என்ன செய்யணும், அது வந்து எல்லாமே கொடுக்கும். அதாவது நியூமரிக் காலத்துக்கு கொடுக்கும், கேட்டகரி காலத்துக்கு கொடுக்கும். அதை பார்த்துட்டு வந்தோம் நம்ம. இதான் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம் நம்ம. அப்புறம் வந்து நம்ம இடியில் வந்த அப்புறம் டைமென்ஷன் பார்த்தோம். சீரீஸ்னாக்கு 1 டைமென்ஷன், பிடி டாட் சீரீஸ் சொல்கிறோம். உங்கள்கிட்ட பிடி டாட் சீரீஸ் ஒன்று இருக்குது. எங்கே போட்டான்? ஓகேவா? டிஃபால்ட் டவுன்லோட் என்ன பண்ணிட்டோம்? டைமென்ஷன். ஓகே. நம்ம வந்து பார்த்தோம் பிடி டாட் சீரீஸ்ன்றது வந்து 1 டைமென்ஷன். எப்போதுமே டேட்டா ஃப்ரேமில் 2 டைமென்ஷன் 2 தான் இருக்குது பேண்டஸில். நம்ம டேட்டா ஃப்ரேமில் எப்போதுமே 2 டைமென்ஷன் தான் பார்ப்போம். நம்ம இந்த 2 டைமென்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். சரியா? அது பார்த்துட்டு இருந்தோம் 2 டைமென்ஷன். அப்புறம் ஷேப் பார்த்தோம். ஷேப் எப்போதுமே உங்களுக்கு வந்து ரோஸ்ன்ற காலத்தை கொடுக்கும். உங்களுக்கு எப்போதுமே அந்த ரோவையும் காலத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்க எத்தனை இன்ஸ்டான்சஸ் இருக்குது, எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது, மொத்த டேட்டா செட்டில் உள்ள எத்தனை டேட்டா இருக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஷேப் பார்த்தோம் எப்போதும் நம்ம. சரியா? இதை பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகே. நம்ம வந்து ஷேப் பார்த்து முடிச்சு நம்ம. அப்புறம் சைஸ் வந்து எப்படின்னா வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை டேட்டா இருக்குது அந்த டேட்டா செட்டில் அதை கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டு இருந்தோம். மொத்தம் நமக்கு வந்து இப்போ 4,88,000 டேட்டா இருக்கு பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் டைப் வந்து டேட்டா செட் டைப் பார்த்தோம். அது உங்களுக்கு டேட்டா ஃப்ரேம் தான், குழப்பம் கிடையாது. ஹெட் வந்து டாப் 5 கொடுக்கும், டைல் வந்து பாட்டம் 5 கொடுக்கும். -1 போட்டுட்டோம்னாக்கா அந்த டாப்ல உள்ள ஒரு ரோ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் கொடுக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? வேல்யூ முக்கியமான விஷயம் எப்பவுமே இது. நம்பை வந்து அடிக்கடி யூஸ் பண்ண போகிறோம். டேட்டா ஃப்ரேமோடைய நம்பை ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும் எப்போதுமே. கடைசியில் வந்து லெஃப்ட் சைடு 2 பிராக்கெட் இருக்கும், ரைட் 2 பிராக்கெட் இருக்கும். தட் இஸ் 2 டைமென்ஷன் பேர். 2 பிராக்கெட் இருக்கும், ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும். டேட்டா வேல்யூஸும் முக்கியமான விஷயம். யூனிக் என்ன யூனிக் பார்த்தோம். யூனிக் என்ன கொடுக்கும்னாக்க வந்து நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் கொடுக்கும். நமக்கு வந்து எத்தனை லேபிள்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் அந்த லேபிள்ஸ் நேம் கொடுக்கும். நமக்கு வந்து அந்த நமக்கு வந்து லேபிள்ஸுடைய நேம் கொடுக்கும். நமக்கு வந்து இது மாதிரி எனக்கு எத்தனை லேபிள்ஸ் இருந்துச்சுட்டு. ஓகேவா? இப்போ ரேஸில் வந்து எனக்கு வந்து 5 லேபிள் இருக்குது. 5 லேபிள் இருக்குது கொடுக்கும் உங்களுக்கு. இது நேம் ஆஃப் த லேபிள் கொடுக்கும். என் யூனிக் வந்து நம்பர் கொடுக்கும். 5, 6, 7 கொடுக்கும். யூனிக் வந்து நேம் ஆஃப் த லேபிள் கொடுக்கும். இது பார்த்துட்டு நம்ம. சரியா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம.
ஓகே. அப்புறம் கார்டினாலிட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 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 காலத்துல எத்தனை யூனிக் லேபிள் இருக்கோ அது பேர் தான் கார்டினாலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது சொல்றதுக்கு நம்ம வந்து இப்போ ஜெண்டர்ல 2 மேல் ஃபீமேல் 2 தான் இருக்கும், கார்டினாலிட்டி இருக்கும். நிறைய கார்டினாலிட்டி நம்பர் ஆஃப் கார்டினாலிட்டி கூட போணுச்சுனாக்கா நல்ல விஷயம் கிடையாது. மிஷின் லேர்னிங்ல அது எப்படி வந்து சொல்யூஷன் இதுன்னு பார்க்க போறோம் நம்ம வந்து. அப்புறம் இதெல்லாம் பார்ப்போம். கார்டினல் டேட்டா அப்புறம் இன்னொன்று எப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை கேட்டகரி டேட்டா அவங்க இருக்குன்னு செக் பண்ணுறது வந்து டேட்டா டைப் வந்து நம்ம வந்து ஒன் ஆப்ஜெக்ட் அர்த்தம் பார்த்தோம் நம்ம. சரியா? பார்த்தோம்னாக்க வந்து என்னென்ன ஒவ்வொரு எந்தெந்த காலத்துல எத்தனை எத்தனை கார்டினாலிட்டி இருக்குன்னு பார்க்க முடியும். நம்மளால பார்க்க முடியும் உங்களுக்கு. இது பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. சரியா? பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வேலி கவுண்ட் முக்கியமான விஷயம். வேலி கவுண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 5 பாராமீட்டர் பார்த்துட்டு இருந்தோம். வேலி கவுண்ட்ல எப்பவுமே வேலி கவுண்ட் பார்த்துட்டு இருந்தோம். அதில் தான் உங்களுக்கு வந்து அப்சல்யூட் ஃப்ரீக்வன்சி, ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து நார்மலைஸ் ஃபால்ஸ் அப்படின்னாக்க வந்து அப்சல்யூட் ஃப்ரீக்வன்சி டோட்டல் கவுண்ட் கொடுக்கும் உங்களுக்கு. எப்பவுமே உங்களுக்கு வந்து நார்மலைஸ் ஃபால்ஸ்னாக்க நார்மலைஸ் ட்ரூ அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து அதனுடைய ரேஷியோ காமிக்கும், பர்சன்டேஜ் காமிக்கும், மொத்த டேட்டாவில் எவ்வளோன்னு காமிக்கும் உங்களுக்கு. சரியா? அதாவது உங்களுக்கு வந்து இப்போ ப்ரொஃபஷனலி ஸ்பெஷாலிட்டி பீப்புள் வந்து மொத்த பேரில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க 0.13 காமிக்கும் உங்களுக்கு. அது பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. அப்புறம் நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து பர்சன்டேஜ் காமிக்க ஆசைப்பட்டோம்னாக்கா இன்டு 100 மல்டிபிளை 100 போட்டோம்னாக்கா நமக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்கான்னு காமிக்கணும் நமக்கு. சரியா? இது பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இதில் நம்ம ட்ராப் பண்ணியே ஃபால்ஸு, ட்ராப் பண்ணியே ட்ரூ போட்டிருந்தோம். ட்ராப் பண்ணினாக்கா உங்களுக்கு நல்வேலி வந்து இருந்துச்சுனாக்கா வந்து அதை ட்ராப் பண்ணுன்னு சொல்லணும் நம்ம. ஓகே தானே? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மள்ட்ட இப்போ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்மள்ட்ட வந்து எண்ணெய் வேலி சிரிஞ்சு பார்த்தோம் இல்லையா? அது இங்கே தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஆக்குபேஷனில் பார்த்தோம் நம்ம 3 இதை பார்த்தோம். என்னென்னு இருந்துச்சு நம்ம ஆக்குபேஷனில் இருந்துச்சு. என்ன ஒர்க் கிளாஸில் பார்த்தோம், ஆக்குபேஷன் பார்த்தோமா, நேட்டிவிட்டி பார்த்தோமா. சரி. ஸோ நமக்கு வந்து எனக்கு வந்து மொத்தம் எனக்கு வந்து 32,521 டேட்டா இருக்குதுன்னா ட்ராப் பண்ணினாக்கா ட்ராப் பண்ணியை வந்து அப்படியே கொண்டு சொல்லிருக்கேன். 32,521 டேட்டா இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறேங்க, இப்போ ட்ராப் பண்ணி நல்வழி இருந்துச்சுன்னா ட்ராப் பண்ணின்னு சொல்லிருக்கேன். இப்போ புரியுது எனக்கு. இப்போ புரியுது நம்ம. சரியா? நமக்கு வந்து பார்த்தோம்ல ஆக்குபேஷன், நேட்டிவிட்டி, ஒர்க் கிளாஸ் 3 நமக்கு வந்து டேட்டா வந்து நமக்கு என்ன டேட்டா வந்து நல்வழி இருந்துச்சு இப்போ. ஓகே, அதான் முக்கியமான விஷயம் பார்த்துங்க. இப்போ அது வந்து அந்த வேல்யூ பாயிண்ட், அந்த வேல்யூ கவுண்டில் வந்து ட்ராப் பண்ணி ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ட்டு பார்த்துக்கணும் நம்ம. இது ஏன் ட்ராப் பண்ணிய ட்ரூ கொடுக்குறோம்னாக்க நம்ம டேட்டா செட்டில் வந்து எவ்வளோ டேட்டா வந்து நல்வெளியாக இருக்குது, டேட்டா இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய டேட்டா செட்டில் வந்து சட்டம் பர்சன்டேஜுக்கு மேலே நல்வெளி இருந்துச்சுனாக்கா நம்மளுடைய அக்யூரசி பாதிக்கும். பின்னாடி மெஷின் நீங்கள் படிக்கும்போது அதுக்காக செக் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம. அப்புறம் சார்ட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் வந்து வேல்யூ கவுண்ட் வந்து அசெண்டிங் சார்ட்டிங்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம பண்ணி பார்த்தோம். அப்புறம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம ஆக்குபேஷன்லையும் வேலி கவுண்ட் ட்ராப் பண்ணி பார்த்தோம். ஓகே, அப்புறம் வந்து மின்மேக்ஸ் பண்ணி பார்த்தோம். எந்த இண்டெக்ஸ் வருதுன்னு பண்ணி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எந்த இண்டெக்ஸ் வருதுன்னு பார்த்தோம். ஆர்க் மினி ஆர்க் பண்ணி பார்த்தோம். என்னாச்சு? ஓகே. ஸோ அந்த 4140 வந்து எந்த இண்டெக்ஸ் இருக்குன்னு பண்ணி பார்த்தோம் நம்ம. இந்த 9 எந்த இண்டெக்ஸ் பார்த்தோம். இது வந்து 0th இண்டெக்ஸ் இருக்குது. 9 வந்து மினிமம் நம்பர். மினிமம் வந்து 13 இண்டெக்ஸ் பார்த்தோம் நம்ம. சரியா? இது வந்து 13 இண்டெக்ஸ் பார்த்தோம். இது வந்து 0th இண்டெக்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம். ஆர்க் மினி, ஆர்க் மேக்ஸ் பார்த்தோம் நம்ம. பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் வேலி கவுண்ட் வேற என்ன பார்த்தோம் நம்ம? ட்ராப் பண்ணியே தான். இதை பார்த்து முடிச்சாச்சு. அப்போ எல்லா காலத்துக்கும் வந்து வேலி கவுண்ட் பார்க்குறது நம்ம வந்து எல்லா காலத்துக்கும் வேலி கவுண்ட் போட்டு பார்த்தோம்னாக்கா என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து நார்மலைஸ் ஃபால்ஸ்னாக்கா அப்சல்யூட் ஃப்ரீக்வன்சி மொத்த கவுண்ட் கொடுக்கும். அதை பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்க இப்போ நமக்கு வந்து அந்த என்னென்ன ஒர்க் கிளாஸில் நேட்டிவ் கண்ட்ரி ஆக்குபேஷன் 3 காலத்தில் தான் நமக்கு என்னன்னாக்கா ஸ்பெஷல் கேரக்டர் இருந்துச்சு. அதை நம்ம வந்து நாட்டெல்லாம் மாற்றி விட்டோம் நம்ம. சரியா? அதை மட்டும் பார்த்து விட்டோம். அது நேற்றுக்கு பார்த்து முடித்தோம். எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வேலைக்கு ஒன்று எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அப்புறம் வந்து எல்லா காலத்து சம் பார்த்து முடிச்சிட்டோம். நேற்றுக்கெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். வேறு எங்கே ஸ்டாப் பண்ண நம்ம வந்து சரி, இது வந்து முக்கியமான விஷயம். இது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துங்க. வேலி கவுண்ட்ல வந்து 5 பாராமீட்டர் பார்த்தோம். வேலி கவுண்ட்ல ஓகேவா? இது 5 பாராமீட்டர்ல உங்களுக்கு நார்மலைஸ் பண்ணி பார்த்தோம், சார்ட் பண்ணி பார்த்தோம், அசெண்டிங் பார்த்தோம், ட்ராப் பண்ணி பார்த்தோம். பின்ஸ் வந்து பார்த்தோம். பின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேட்டகரி ஒரு கண்டினியூஸ் வேரியபிளை வந்து நம்ம வந்து கண்டினியூஸ் வேரியபிளாக தெரியும் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ ஏஜ் இருக்குது, சேலரி இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளை வந்து நம்ம வந்து டிஸ்கிரீட்டாக மாற்றணும் அப்படின்னாக்க என்ன செய்ய முடியும், நம்ம வந்து பின் வச்சுப்போம் நம்ம.
அது எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தோம் நம்மள. ஓகே தானே? என்னுடைய ஏஜ் இருக்குல்ல, ஏஜ் வந்து நீங்கள் என்னவோ முடிவு பண்ணுறதுக்கு பொறுத்து தான் இருக்குது. ஏஜ் ஜென்ரலாக வந்து கண்டினியூஸ் வேரியபிள். ஏன் அப்படின்னாக்கா ஏஜ் வந்து நம்ம சொல்கிறோம்ல, இப்போ டிஸ்கிரிட் வேரியபிள்னாக்கா நம்ம கிளாஸில் 30 பேர் இருக்காங்க, அது வந்து கம்ப்ளீட் டிஸ்கிரிட் தான். 30 பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, 30 பேர் இருக்காங்க, 30 முக்கால் இருக்கு சொல்ல முடியாது. வேற நமக்கு வந்து ஏஜ் ஏன் கண்டினியூஸ் வேரியபிள்னாக்க, ஏஜ் வந்து இப்போ வந்து 22 அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க வந்து 22 இயர்ஸ் முடிஞ்சு 6 மாதம் அர்த்தம். ஓகேவா? அப்புறம் வந்து 22 இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ இயராவோ மந்தாவோ டேஸாவோ பண்ண முடியும். அதுக்காக தான் ஏஜ் எப்போதும் வந்து கண்டினியூஸ் வேரியபிள். ஒரு டேட்டா வந்து நம்ம திருப்பி திருப்பி என்ன பண்ண முடியும், ஃபைன் டியூன் பண்ண முடியும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து நேற்றுக்கு வந்து கவிதா சொன்னாங்க இல்லையா, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டட் வேரியபிள், கவுண்டபிள் வேரியபிள். எது டிஸ்கிரிட்ன்றது கண்டினியூஸ் வேரியபிள் வந்து வந்து அன்கவுண்டட், அது வந்து கவுண்ட் பண்ண முடியாது உங்களுக்கு. சரியா? அது மாதிரி பார்த்தோம் நம்ம. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க மொத்த ஏஜ் என்ன பண்ணுறோம் பிரிச்சாச்சு. எப்படி பிரிச்சிருக்கோம்னா வந்து இது கண்டினியூஸ் வேரியபிள் இருந்துச்சு, இப்போ வந்து இதை மாற்றியாச்சு. 1 2 3 4 5 வேலையை மாற்றியாச்சு நம்ம. ஓகேவா? மாற்ற முடிஞ்சு. பின் 5 போட்டோம்னாக்க அது பண்ண முடிஞ்சு பார்த்தோம். அப்புறம் வந்து அதை பார்த்தோம் இல்லையா, டிஸ்கிரிட் லிமிட்டட் ரேஞ்ச் லிமிட்டடாக இருக்கும். 1லேருந்து 1 கோடியோ 1லேருந்து 5 லட்சமோ அப்படி இருக்கும். கண்டினியூஸ் தான் அன்லிமிட்டட் பார்த்தோம், கவிதா சொன்னாங்க. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறோம், பின்ஸ் நம்ம வந்து நம்மளா 5 எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்தோம். அப்படி கொடுக்காம நம்ம என்ன செய்யணும்னாக்க வந்து நம்மளே ஒரு வேல்யூ கொடுக்க முடியும். நம்ம எனக்கு வந்து இப்போ 2 3 4 5 6 7 8 பின் கொடுத்தோம்னாக்க எனக்கு என்ன கிடைக்கும்னாக்க 7 இன்டர்வல் வரும். ஞாபகம் வச்சுங்க, 7 இன்டர்வல் வரும். 1 2 3 4 5 6 7 கொடுக்கும் நமக்கு. என்ன சொல்லிருக்கேன், 17லேருந்து 30 வரைக்கும் உள்ளவங்க தனியாக பிரித்து கொடுத்துரு. 37 to 47, 47 to 57, 57 67 இப்படி படிக்கணும். அது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, 37 47, அப்போ 47 57 அப்படி படிக்கணும். இன்டர்வலாக பிரிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிள். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுற பின்ஸில் நீ பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. இப்போ இங்கே பாருங்க, இது பாருங்க என்ன பண்ணுறது, இந்த க்ளோஸாக கவனிங்க. இங்கே பாருங்க 17 to 37, 37 to 47, 47 to 57 இன்க்ரீஸ் ஆகிட்டு. இங்கே என்ன பண்ணுறது பர்பஸாக 17 to 37, மறுபடியும் 37 to 27, அப்புறம் 27 to 47 கொடுக்குறான். என்ன சொல்கிறாங்க, இந்த பின்ஸ் இருக்குல்ல, அந்த வார்த்தை சொல்கிறாங்க, பின்ஸ் மஸ்ட் இன்க்ரீஸ் மொனோட்டானிக்கலி. நான் படிக்கல, நம்ம செக் பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு. அந்த பின்ஸ் எப்போதுமே என்ன பண்ணாக்க வந்து மொனோட்டானிக்கலி இன்க்ரீஸ்னாக்க எப்படின்னாக்க கன்சிஸ்டண்டாக இன்க்ரீஸ்லேயே இருக்கணும் எப்போதுமே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம சவுண்ட் வந்து மொனோட்டானிக்கலி எப்படின்னாக்க நம்ம நம்மளுடைய அலாரம் இருக்குல்ல, மெல்ல ஆரம்பித்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குல்ல, உங்களுக்கு டெசிபல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குல்ல, அது பேர் தான் மொனோட்டானிக்கலி. அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து உங்களுக்கு அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கணுமா. எங்கேயாச்சும் கம்மியானுச்சுன்னா கூட அக்செப்ட் பண்ணது உங்களுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு. ஸோ வந்துருங்க, எ ஃபங்க்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி மொனோட்டானிக்கலி இன்க்ரீசிங். எப்போ இஃப் இட் இஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசிங் அண்ட் இட்ஸ் டொமைன் அண்ட் இட்ஸ் கிராஃப் இஸ் நெவர் ஹரிசாண்டல். ஓகேவா? கரெக்ட் ஈவனாக போகக்கூடாது. எப்போதுமே என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஸ் வந்து மேலேயே போயிட்டு இருக்கணும். நம்ம வந்து 37 என்ன பண்ணணும், 47 வரணும். நான் பர்பஸ் 27 போட்டு பார்த்தேன். அப்போ என்ன வருதுன்னா உங்களுக்கு வந்து இந்த எரர் வந்துச்சு எனக்கு. இந்த பாருங்க, பின்ஸ் மஸ்ட் இன்க்ரீஸ் மொனோட்டானிக்கலி சொல்ல முடியாது. ஏதாச்சும் எக்ஸாம் பண்ணும்போது கொடுத்து இவங்கள்ட்ட என்ன எரர் கேட்பாங்க, பார்த்துங்க உங்களுக்கு. அப்புறம் இது பார்ப்பாங்க. சரியா? பார்த்துங்க. இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து இந்த பின்ஸ் வந்து நான் வந்து ஏஜை கொடுத்துருக்கோம். ஏஜில் தான் பின்ஸ் கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய டேட்டா வந்து இண்டிஜராக இருக்குதுல்ல. ஓகேவா? இண்டிஜராக இருக்குது, டேட்டா வந்து இண்டிஜராக இருக்குது. ஸோ பின்ஸ் வந்து நான் இப்படி கொடுத்துருக்கேன். என்னுடைய பின்ஸ் வந்து இது மாதிரி நம்ம என்ன முடியாது, நம்ம வந்து இப்படி கொடுக்க முடியாது, கேட்டகரி கொடுக்க முடியாது. இது தப்பு தான், இப்படி தப்பு தான். இதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு மெத்தட் ஒன்று போட்டு வச்சுருக்கோம், அதையும் காமிச்சிருவோம். ஸோ இப்படிலாம் பண்ண முடியாது. சரியா? இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. டேட்டா உங்களுக்கு எப்போதுமே நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட்டாகவே இருக்கணும். அது சேம் டேட்டா வந்து இதே மாதிரி மொனோட்டானிக்கலாக இன்க்ரிமெண்ட் ஆகணும். சரியா? அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் ஒரு விஷயம். பின்ஸில் என்னாச்சு, மறுபடியும் இது பண்ணுறா. ஓகே, ஆல்ரைட், பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கேர்ஃபுல்லாக பண்ணிச்சுங்க. இப்போ ஸோ இந்த என்பி டாட் ஏ ரேஞ்சுன்னு இருக்குல்ல, பார்த்துருப்பீங்க நம்ம சாம்பிள் டேட்டா. எனக்கு ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஷர்மிளா மேடம் சொன்னாங்க எனக்கு நினைக்குது. நம்ம ஜென்ரலாக என்ன செய்வோம்னாக்க வந்து ஏ ரேஞ்ச் போட்டுட்டு இதுவும் ஸ்டாப்பு எண்டு கொடுப்போம். நம்ம ஓகே ஸ்டெப் கொடுப்போம். ஒன்றில் ஆரம்பித்து 30 வரைக்கும் இருக்கும். நம்ம பை டிஃபால்ட்டாக ஸ்டெப் வந்து 1 அர்த்தம். 1 2 3 4னு ஆரம்பிக்கும். ஓகேவா? இன்டர்வல் ஒன்று இருக்கும். நான் சப்போஸ் 2 கொடுத்து வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு 1ல் ஆரம்பிக்கும், அப்புறம் 3 5 7 9 11 போயிட்டு இருக்கும். சரியா? இது இப்படி பண்ணலாம். இல்லைனாக்க என்ன பண்ணலாமா, இந்த என்பி டாட் ரேஞ்சுன்னு போட்டு நம்ம 30+1 போட்டு வச்சுங்களேன்,
இது வந்து என்னக்கு ஸ்டெப்னு அர்த்தம். அங்கே பார்த்துருக்காங்க இன்னைக்கு அந்த சர்மா மேடம் சொன்னாங்க, அது உங்களுக்கு போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க வந்து நம்ம வந்து டேட்டா வந்து ஒரு சாம்பிள் டேட்டா போட்டு வச்சாச்சு. இந்த இருக்குது போட்டு வச்சாச்சு. இந்த இருக்குது டேட்டா வந்து எனக்கு வந்து 1ல் ஆரம்பித்து எப்போதுமே உங்களுக்கு 30 நாளுக்கு வைப்பேன், ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஸ்டார்ட்டு, இது வந்து ஸ்டாப்பு. இப்போ டேட்டா பிரிண்ட் பண்ணும்போது ஸ்டாப் -1 தான், 30 -1 தான். உங்களுக்கு வந்து 30 வரணும்னாக்க 31 போட்டு வச்சுங்க. அப்போ தான் 30 வரைக்கும் வரும் உங்களுக்கு. சரியா? இந்த பிறகு வந்துட்டு போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டேன், டேட்டா பிரிச்சுக்கிட்டேன். லோ, மீடியம், ஹைன்னு வந்து பிரிச்சிருக்கோம். நம்ம பிரிச்சுட்டு நம்ம வந்து பேண்டாஸில் வந்து கட்னு மெத்தட் ஒன்று இருக்குது. நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம்னா 3 பின்ஸாக கட் பண்ண போகிறோம் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பின்னில் வந்து லோ போட்டுரும், செகண்ட் பின்னில் வந்து மீடியத்தை போட்டுரும், தேர்டு பின்னில் ஹை போட்டுரும் உங்களுக்கு. அது என்ன செய்யும், உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பிரித்து கொடுத்துரும். 1லேருந்து 10 வரைக்கும் உள்ளது லோவுக்கும், 10லேருந்து 20 வரைக்கும் உள்ளது மீடியமும், அதுக்கு மேலே ஹைன்னு தனியாக பிரித்து கொடுத்துரும். அது கட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். கட் மெத்தடுக்கு வந்து நம்ம டேட்டா கொடுக்குறோம், எத்தனை பின்னு கொடுக்குறோம், அந்த பின்னுக்கு வந்து லேபிள் கொடுக்குறோம். ஓகேவா? லேபிள் கொடுக்குறோம். ஸோ நம்ம பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து அந்த பிரிச்சோம்னாக்க உங்களுக்கு வந்துருங்க, இதெல்லாமே லோ. எது 0லேருந்து வந்து 9 வரைக்கும் லோ, 10 டேட்டா. அப்புறம் 10 to 20 வரைக்கும் உள்ளது, 19 வரைக்கும் உள்ளது வந்து மீடியம். அப்புறம் பேலன்ஸ் ஹை ஆகிடும். ஸோ நம்ம இது மாதிரி பயன்படுத்த முடியும். சரியா? நம்ம டேரெக்டாக வந்து பின் கொடுத்தோம்ல அங்கே, அது மாதிரி கட்டு கொடுத்து நம்ம என்ன செய்ய முடியும், வந்து டேட்டா நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம வந்து ஒரு பக்கெட்டில் போட்டுடலாம். இது பேர் வந்து டிஸ்கிரிப்டிசேஷன், எனக்கு வந்து பக்கெட்டிங்னு பேர். நடத்த போகிற விஷயம், ஒரு இன்ட்ரோ கொடுத்து வைக்கிறோம் உங்களுக்கு. இதை ரைட், இது பார்த்தோம் நம்ம. அப்புறம் பார்த்துங்க, அப்புறம் இது முக்கியமான விஷயம். அப்புறம் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஈஸ் எண்ணே நாட் எண்ணே உங்களுக்கு சொல்லிருக்கோம். ஈஸ் எண்ணே என்ன பண்ண அப்படின்னா வந்து டேட்டா வந்து இருந்துச்சுனாக்க ஃபால்ஸ்னு சொல்லும், டேட்டா இல்லைனாக்கா ட்ரூன்னு சொல்லும். ஓகே, இது அப்படியே ஆப்போசிட். சரிதானே? இது என்ன சொல்லும் உங்களுக்கு வந்து அப்படின்னாக்கா, டேட்டா வந்து இருந்தால் மட்டும்தான் அது வந்து கவுண்ட் பண்ணி சொல்லும் உங்களுக்கு. ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஈஸ் எண்ணேக்கு ஆப்போசிட் நாட் எண்ணே, அதை மட்டும் பார்த்துப்போம். ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தோம்னாக்கா, டேட்டா ஃப்ரேமில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து டேட்டா வந்து இருக்குது, எங்கெங்கெல்லாம் டேட்டா இல்லை அப்படின்னு நம்ம வந்து விளக்கமாக பண்ணி பார்த்தோம். வந்து ஏஜி காலத்தில் வந்து நமக்கு வந்து மிஸ்ஸிங்கே கிடையாது. அப்புறம் ஒர்க் கிளாஸில், அப்புறம் ஆக்குபேஷனில் பார்த்தோம் ஒர்க் கிளாஸு. அப்புறம் வந்து ஆக்குபேஷனில் வந்து டேட்டா கம்மியாக இருந்துச்சு, நேட்டிவ் கண்ட்ரியில் டேட்டா வந்து கம்மியாக இருந்துச்சு. ஓகே, பார்த்தோம். நேட்டிவ் கண்ட்ரியில் வந்து 580 மிஸ்ஸிங் வேல்யூ இருந்துச்சு, ஆக்குபேஷனில் வந்து மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது, ஒர்க் கிளாஸில். இந்த 3 காலத்தில் தான் நமக்கு என்ன இருக்குனாக்கா வேல்யூ இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, மிஸ்ஸிங் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணும்போது இதை வந்து என்ன வேல்யூ கொடுக்குறது, டேட்டா மிஸ் ஆகிட்டு எம்டிஆர் இருக்குது, செல் எம்டிஆர் இருக்குது, என்ன வேல்யூ கொடுத்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் யூஸ் பண்ணும்போது அதை ஃபில் பண்ணுவோம், டேட்டா ஃபில் பண்ணணும் நம்ம எப்படின்னு பார்ப்போம் நம்ம. ரைட், இதுதான் சார் விஷயம். இதெல்லாம் இது வந்து நேற்றுக்கு நாட்டு எண்ணெய் போட்டு பார்த்தாச்சு, நம்ம போட்டு பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம வந்து எனி போட்டு பார்த்தோம். எனி என்ன செய்யணும்னாக்க வந்து அந்த ஒரு காலத்தில் ஏதாச்சும் ஒன்னாச்சும் வேல்யூ வந்து ட்ரூவாக இருக்கணும், டேட்டா கண்டென்ட் இருக்கணும். அது ஆள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சரில் உள்ள அத்தனையும் ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் வந்து அக்செப்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. இது போட்டு பார்த்தோம் நம்ம. ரைட், நேற்று போட்டு பார்த்தோம் இல்லையா, டேட்டாவுக்கு வந்து நம்ம வந்து இதான் முடிச்சோம். நம்ம இதான் முடித்தோம் சொன்னோம் இல்லையா. எனக்கு வந்து எனினாக்க வந்து ஃபால்ஸு, இது வந்து 0, இது வந்து கண்டென்ட். இப்போ என்னன்னாக்க வந்து இப்போ ஃபால்ஸ்ன்றது ஃபால்ஸும் 0வும் வந்து வேல்யூ இல்லை. ஓகேவா, வேல்யூ கிடையாது. பட் கே கண்டென்ட் இருக்குது. இப்போ அதனால வேண்டி சப்போஸ் நம்ம வந்து இங்கேயும் நம்ம வந்து 0ன்னு போட்டோம்னு வச்சுங்களேன், என்ன சொன்னாக்க வந்து ஃபால்ஸ் வந்துடும். ஓகே, ஃபால்ஸ். ஏன்னா ஃபால்ஸ்ன்றது 0 தான், 0வில் கண்டென்ட் கிடையாது, எம்டி 0 கண்டென்ட் கிடையாது அப்படிங்கிற வாசி. சரி தானே? இதை மட்டும் பார்த்தோம் நம்ம. அதுக்கு ஆப்போசிட் ஆல்னாக்க கட்டாயம் எல்லாத்துலேயும் டேட்டா இருக்கணும் பார்த்தோம் நம்ம. ஓகே, அப்புறம் வந்து நம்ம இப்போ நம்ம 3 காலத்தில் வந்து பார்த்தோம். ஒர்க் கிளாஸில் பார்த்தோம், ஆக்குபேஷனில் பார்த்தோம், நேட்டிவ் கண்ட்ரி. 3லேயே தான் நமக்கு வந்து டேட்டா வந்து நமக்கு வந்து மிஸ் ஆனிச்சு பார்த்தோம் நம்ம. சரியா? அது நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது நம்ம ஈசிஎன்ஏ, நாட் என்ஏ இதெல்லாம் பண்ணி பார்த்தோம், நம்ம சம் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க, எவ்வளோ % டேட்டா வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்குது, 3 காலத்தில் வந்து டேட்டா இல்லை, எவ்வளோ வந்து டேட்டா கம்மியாக இருக்குன்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ ரிலேஷன்ஷிப்பில் போய் வேல்யூ கவுண்ட் பார்க்குறோம். வேல்யூ கவுண்ட் வந்து இது தெரியும் உங்களுக்கு வந்து அப்சல்யூட் ஃப்ரீக்வன்சி கவுண்ட், மொத்த கவுண்ட் கொடுத்துரும் உங்களுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் அது கொடுத்துரும் உங்களுக்கு. அப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து அப்புறம் அதை போயிட்டு எனக்கு எவ்வளவு வந்து டேட்டா வந்து மிஸ் ஆகிருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ ரிலேஷன்ஷிப்பில் வந்து நமக்கு வந்து டேட்டா ஃபுல்லாக இருக்குது நமக்கு. சரி தானே? நம்ம 3 காலம் தான் கம்மியாக இருக்குது. ஒர்க் கிளாஸு, ஆக்குபேஷன், நேட்டிவ் கண்ட்ரி 3 தான் டேட்டா வந்து நமக்கு இல்லாமல் இருக்குது. ஓகேவா? ரிலேஷன்ஷிப்பில் வந்து டேட்டா வந்து ஃபுல்லாக இருக்குது நமக்கு. ஒவ்வொரு கார்டினாலிட்டி, ஒவ்வொரு யூனிக் லேபிளும் எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம் நம்ம. சரியா? எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம். இதையே நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வந்து
நான் வந்து நான் என்ன பண்ணுறேன், வேல்யூ கவுண்ட் வந்து எங்கே போட்டுருவோம், வேல்யூ கவுண்ட் ட்ராப் பண்ணி ஃபால்ஸு, ட்ராப் பண்ணி ட்ரூ. இங்கே பாருங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்னாக்க நம்ம டிஸ்கிரைப் போட்டுங்க வரலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு இன்ஃபோ சாரி, இது பாருங்க. ஒர்க் கிளாஸில் டேட்டா கம்மியாக இருக்குது எனக்கு. மொத்தம் 32,561 இருக்கணும். ஒர்க் கிளாஸில் கம்மியாக இருக்குது, ஆக்குபேஷனில் கம்மியாக இருக்குது. ஓகே தானே? அப்புறம் வந்து கேபிட்டல் இது நேட்டிவ் கண்ட்டு கம்மியாக இருக்குது. இந்த 3 காலத்தில் தான் எனக்கு வந்து டேட்டா வந்து மிஸ் ஆயிருக்கு எனக்கு. அப்புறம் சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், ரிலேஷன்ஷிப்னு ஒரு காலம் ஒன்று இருக்குல்ல, ரிலேஷன்ஷிப்னு எனக்கு காலம் ஒன்று இருக்குல்ல, அதில் போயிட்டு எனக்கு வந்து ட்ராப் பண்ணியே ட்ரூவும் பார்க்குறேன், ஃபால்ஸும் பார்க்குறேன். எனக்கு வந்து என்ன இருக்குது, நல்வெளி இல்லவே இல்லை. உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணியே ஃபால்ஸு, ட்ராப் பண்ணியே ட்ரூ டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுக்கும். இப்போ வந்து ரெண்டுலேயுமே வேல்யூ வந்து ஃபுல்லாக இருக்குது. அதாவது நல்வெளி இல்லை, எம்டி வேல்யூ இல்லை, கம்ப்ளீட்டாக டேட்டா இருக்குது. அதனால நமக்கு என்ன பண்ணாங்க, உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டுமே கரெக்டாக கொடுக்குது எனக்கு. அப்புறம் சரியான இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, ட்ராப் பண்ணி ஃபால்ஸ் வச்சு பார்த்தேன், ட்ரூ வச்சு பார்த்தேன். ரெண்டுமே எனக்கு என்ன கொடுக்குனாக்கா, ஒன்று கரெக்டாக கொடுக்கும் எனக்கு. அதாவது எனக்கு வந்து இதே இல்லை, என்ன இல்லைனாக்கா வந்து எம்டி வேல்யூவே இல்லவே இல்லை, டேட்டா வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தேன். ஒவ்வொரு வேல்யூவும் வந்து ஹஸ்பண்ட் 40%, நாட் இன் ஃபேமிலி 20% காமிச்சிருக்கு. இது வந்து மொத்த கவுண்டு. இது வந்து எனக்கு வந்து பர்சன்டேஜில் காமிச்சு பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. சரி, இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறோம், எனக்கு 3 காலத்தில் வந்து மிஸ்ஸிங் வேல்யூ பார்த்தோம். நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குன்னு பார்க்குறேன் நான். அப்புறம் சரிதானே? பார்த்துங்க. மிஸ்ஸிங் வேல்யூ வந்து நம்ம வந்து என்னுடைய எங்கெல்லாம் வந்து டேட்டா வந்து இருக்கு இல்லை, அது சம் பண்ணுறேன். சம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பர்சன்டேஜால் வந்து 100 × 100 போட்டோம்னாக்க எவ்வளோ பர்சன்ட் வந்து எனக்கு வந்து டேட்டா எனக்கு வந்து மிஸ் ஆயிருக்குன்னு எனக்கு வந்து சொல்கிறேன். எனக்கு அப்புறம் இது பாருங்கள், ஏஜில் வந்து 100% இருக்குது, ஒர்க் கிளாஸ் வந்து 94 தான் இருக்குது, ஆக்குபேஷனில் 94 இருக்குது, அப்புறம் வந்து நேட்டிவ் கண்ட்ரியில் வந்து 98% இருக்குது எனக்கு. அப்புறம் ஸோ நமக்கு வந்து 3 தான் டேட்டா வந்து மிஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன எப்படி பார்த்தோம், உங்களுக்கு வந்து எனக்கு வந்து நம்மளுடைய டேட்டா ஃப்ரேமில் போய் நாட்னாக்க வந்து எங்கெல்லாம் வந்து டேட்டா வந்து என்ன சொல்கிறேன், நாட்டின் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க, டேட்டா வந்து இல்லை அப்படின்னாக்க தான் அது வந்து ட்ரூ சொல்லும். டேட்டா இருந்துச்சுனாக்க வந்து என்ன செய்யனாக்க வந்து அது வந்து சரியா சொல்றேன்னா சரிதானே? சரிங்களா? டேட்டா வந்து எஸ் சார். இது டேட்டா வந்து டேட்டா இருந்தா தான், டேட்டா இருந்துச்சுன்னா ட்ரூ கொடுக்கும் சார். ட்ரூ கொடுக்கும். டேட்டா இருந்தால் ட்ரூ கொடுக்கும். ஸோ டேட்டா இருக்குதுங்க, 100% டேட்டா இருக்குது, பிரச்சனை கிடையாது, ட்ரூ கொடுத்துட்டு. இங்கே வந்து டேட்டா 100% டேட்டா இருக்குது, மிஸ்ஸிங் கிடையாது கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு. சரியா? ஓகேவா? அது மட்டும் கொடுக்குறேன். அதனுடைய அப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து கரெக்டாக எனக்கு வந்து பர்சன்டேஜ் கொடுத்துட்டு எனக்கு. சரியான மொத்தம் எவ்வளவு ட்ரூ இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணுறதுனாக்கா, ட்ரூ ஃபால்ஸை வந்து எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 100% மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து காமிச்சிட்டு. இப்படி தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஏன் பார்க்குறோம்னாக்கா, நம்ம வந்து சப்போஸ் பார்க்கணும், ஒர்க் கிளாஸில் வந்து இப்போ 50% டேட்டா மிஸ் ஆனிச்சுனாக்க அந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் நினைச்ச முடியாது நம்மள. அது மாதிரி காலம் இருந்துச்சுனாக்க ஒன்று அந்த காலத்தை வந்து ரிமூவ் பண்ணணும், இல்லைனாக்கா அந்த காலத்தை வேறாச்சும் நம்ம வந்து மேனிப்புலேஷன் பண்ணணும். இப்போ அந்த டேட்டா வச்சுக்கிட்டு நமக்கு வந்து கரெக்டான முடிவு எடுக்க முடியாது. இப்போ 60% டேட்டாவே இல்லை, 40% டேட்டா இருக்குது அப்படின்னாக்கா கரெக்டாக அந்த டேட்டா வந்து என்ன பண்ணுவோம், அந்த காலத்தை வந்து ரிமூவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ண போகிறோம். இப்போ 6% டேட்டா வந்து குறையுது. இப்போ அப்ராக்சிமேட்லி ஒரு 5.something% குறையுது. இதை என்ன பண்ணலாம்னு இப்படி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இது வந்து முக்கியமான ஸ்டெப். எப்போதுமே அவங்க வந்து ஒவ்வொரு காலத்துலையும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டேட்டா வந்து எவ்வளோ மிஸ் ஆகுதுன்னு பார்க்கணும் நம்ம. அதை பார்த்துங்க. ரைட். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, நம்ம வந்து அந்த மீன் போட்டு பார்த்துருக்கோம். எப்பவும் தெரியும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து டேட்டா எல்லாம் 100% இருக்குது. ஸோ மீன் ஆவரேஜ் எப்போ என்ன இருக்கும், உங்களுக்கு ஆவரேஜ் 1 தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு எப்போதுமே. சரியா? நமக்கு வந்து ஒர்க் கிளாஸ்லையும் ஆக்குபேஷன்லையும் நேட்டிவ் கண்ட்ரியில் தான் நமக்கு வந்து மீன் ஒன்றா இருக்கு. மீன் வந்து ஆவரேஜ் ஒன்றா இருக்காது, நம்பர் 1 இருக்காது. ஏன்னாக்கா டேட்டா வந்து மிஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ நம்ம மீன் போட்டு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ். டேட்டா வந்து மிஸ் ஆகிருக்கா இல்லையான்ட்டு உங்களுக்கு 100% டேட்டா இருந்துச்சுனாக்கா என்ன உங்களுக்கு அர்த்தம், மீன் வந்து 1 வரணும் உங்களுக்கு. அப்புறம் மீன் 1 வரல அப்படின்னாக்கா டேட்டா வந்து மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. சரியா? 3 காலத்தில் தான் உங்களுக்கு வந்து டேட்டா மிஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம் நம்ம. ரைட். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இதை சரி, இப்போ ஏற்கனவே போட்டு பார்த்தது தான் உங்களுக்கு. அப்புறம் எத்தனை டேட்டா வந்து, அதாவது டேட்டா இருந்துச்சுனாக்க வந்து
டேட்டா வந்து இங்கெல்லாம் இருக்குது, பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஓகேவா, டேட்டா இருக்குது, இங்கே வந்து டேட்டா வந்து இல்லைனாக்கா எவ்வளோ அதை எத்தனை டேட்டா இல்லையோ சம் கொடுத்து உங்களுக்கு அப்புறம் இப்படி பார்த்துக்க முடியும். மீன் போட்டும் கண்டுபிடிக்க முடியும், எங்கே டேட்டா மிஸ் கண்டுபிடிக்க முடியும், அப்புறம் வந்து ஈஸ்ட்னல் போட்டு கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு. சரிதானே அப்படின்ட்டு இதெல்லாம் போட்டு பார்த்தாச்சு நம்ம. அப்புறம் பாருங்க, நான் வந்து அப்புறம் ஈஸ்ட்னல் போட்டு பார்க்குறோம்ல. இப்போ வந்து எனக்குடைய இந்த ஈஸ்ட்னல் இருக்குல்ல, அதனுடைய மீன் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு மேனிபுலேஷன் கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் உங்களுக்கு என்ன இருந்தாக்கா டேட்டா வந்து 100% டேட்டா இருக்குது. ஏஜ், ஃபைனல் வெயிட் எல்லாத்துலேயுமே ஒர்க் கிளாஸில் வந்து குறையுது, டேட்டா குறையுது, ஆக்குபேஷனில் குறையுது, அப்புறம் வந்து நெட்டிகண்டு குறையுது உங்களுக்கு. இப்போ இது உங்களுக்கு நம்ம வந்து இது கொஞ்சம் ரொம்ப பெரிய டேட்டா இருக்க வாசி உங்களுக்கு எடுக்க முடியலனாக்க நீங்களே என்ன பண்ணுங்க, ஒரு சாம்பிள் டேட்டா 5 டேட்டா 10 டேட்டா வச்சுக்கிட்டு ஒரு டேட்டா ரிமூவ் பண்ணுங்க, எம்டியாக வச்சுருங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டா போடும்போது உங்களுக்கு தெரியாது. இது உங்களுக்கு வந்து வேணும்னாக்க நீங்கள் சாம்பிள் டேட்டா ஒரு 5 டேட்டா 6 டேட்டா எடுத்துக்கிட்டு அதில் போய் என்ன பண்ணுங்க, ஒரு டேட்டாவை நெல்வேலியை வச்சுங்க, எம்டியாக வச்சுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. சரியா, பார்த்தோம் நம்ம. ரைட். இன்னொரு வழி ஒன்று இருக்குது. நம்ம வந்து அந்த அந்த எப்படியெல்லாம் வந்து அந்த எப்படி வந்து எத்தனை பர்சன்டேஜ் டேட்டா மிஸ் ஆயிருக்குன்னு தெரியறதுக்கு வந்து இன்னும் வேல்யூ ஒன்று இருக்கு. இப்போ அதையும் பார்த்துக்கலாம். அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்த்தோம்ல, மீன் எப்போதும் கட்டாயம் என்ன இருக்குன்னாக்க வந்து மீன் எப்போதுமே வந்து சிறுவாக இருக்கணும். எதுக்கு, ஈஸ்ட்னல் போட்டு பார்க்கும்போது, ஈஸ்ட்னல்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஈஸ்ட்னல்னாக்க வந்து டேட்டா இருக்கா இல்லையா, ஈஸ்ட்னல்னாக்க ஈஸ்ட்னல்னா டேட்டா இருக்கா இல்லையா, ஈஸ்ட்னல் என்ன பண்ணும், டேட்டா இல்லனா சொல்லுங்க. டேட்டா இல்லனா ட்ரூ கொடுக்கும் சார். டேட்டா இல்லைன்னா ட்ரூ கொடுக்கும். சரியா, இங்க டேட்டா இல்லை ட்ரூ கொடுத்துருக்கு. இப்போ ஓகே தானே. அப்புறம் சரி, இப்போ ஈஸ்ட்னல் வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா ஜீரோவா இருந்துச்சுனாக்க உங்களுக்கு வந்து டேட்டா வந்து 100% இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் மீன் இங்கே இருந்துச்சுன்னா நீங்க அப்புறம் ஓகேவா, ஏஜோட மீன் வந்து 0 அப்படின்னாக்கா எல்லாம் ஏஜோட மீன் 0. அப்போ என்ன பண்றேன், எங்கெல்லாம் 0க்கு மேலே இருக்குதோ அங்கே அந்த டேட்டாவை என்ன பண்றேன்னாக்கா உங்களுக்கு வந்து டேட்டா இல்லைன்னு அர்த்தம். கரெக்டாக ஈஸ்ட்னல் போட்டு பார்க்கும்போது மீன் வந்து என்ன இருக்குன்னா 0, ஆவரேஜ் 0 இருக்கணும், ஆவரேஜ் 0 இருக்கணும். அப்படி இல்லை 0க்கு மேலே இருந்துச்சுனாக்க எந்த காலத்தில் வந்து மீன் வந்து 0 விட அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் எனக்கு டேட்டா வந்து மிஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம என்ன பண்ணி பார்க்குறோம், வந்துருங்க ஈஸ்டர்னில் போய் செக் பண்ணி பார்க்குறேன், மீன் போட்டு பார்த்துருங்க, மீன் போட்டு பார்த்தேன். எங்கெல்லாம் கிரேட்டர் தென் 0வோ அங்கே இருக்குல்ல, அது அப்படி இருந்துச்சுனாக்க அதை மட்டும் பண்ண சொல்கிறேன், அதை மட்டும் எடுத்து கொடுக்க சொல்லப்படுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துரும். உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா, ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேங்க. இவ்வளவு இந்த காலம் இருக்குல்ல, இந்த காலம் வேண்டாம்னு சொல்லி எனக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரியா, இது எனக்கு எப்படின்னா 3 காலம் தான். இதோட மீன் எப்படி இருக்குனாக்கா 0 விட அதிகமாக இருக்குது நான் பார்த்தோம். அப்போ என்னன்னாக்க வந்து 5.6% டேட்டா வந்து பர்சன்டேஜ் டேட்டா குறையுது, இங்கே குறையுதுன்னு பார்த்தோம் நம்ம. இதுதான் விஷயம். அப்புறம் பாக்கி வந்து மற்ற காலத்தில் வந்து என்னன்னாக்க வந்து வேல்யூஸ் இன் அதர் காலம்ஸ் ஆஃப் டேட்டா ஃப்ரேம். சரியா, மற்ற காலத்தில் வந்து டேட்டா மிஸ் ஆகலை. எப்பவும் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக டக்குன்னு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே புரியணும். மீன் இருந்துச்சுனாக்கா, மீன் 0 இருந்துச்சுனாக்கா டேட்டா பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. திருப்பி ஞாபகம் வச்சுங்க, டேட்டா வந்து இருக்குன்னு அர்த்தம். அந்த டேட்டா வந்து பிஸ்னஸ் டேட்டாவா இல்லையான்னு நமக்கு தெரியாது, டேட்டா இருக்குது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் சார் விஷயம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு அது ஒவ்வொரு காலத்துடைய டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு வந்து காமிச்சணும். அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமில் எவ்வளோ காலம் இருக்குதோ அதோட இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு காலத்தை பற்றியும் இன்ஃபர்மேஷன் காமிச்சிடும் உங்களுக்கு எப்போதுமே. இது பார்த்தோம் நம்ம. சரியான, உங்களுக்கு வந்து இன்டிஜர், உங்களுக்கு பார்த்து இன்டிஜரு, ஃப்ளோட்டு, அப்புறம் பூல் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், இதெல்லாம் பார்த்து நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு. அப்புறம் திருப்பி ஒருக்கா ஞாபகம் விட்டுறேன், நன்னு NaN NA. அப்போ எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சுனாக்கா அது வந்து நல் வேல்யூஸா டேட்டா இல்லை அப்படின்னு வந்து பேண்டாஸ் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே தானே, டேட்டா ஃப்ரேமில் வந்து டேட்டா இல்லைன்னு கன்சிடர் பண்ணிக்கும் இந்த 4 வேல்யூ இல்லைன்னாக்க. சரி தானே, ஓகே பார்த்துங்க. அப்புறம் பாருங்க, இப்போ வந்து நம்ம இதை வந்து நான் கவுண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். கவுண்ட் என்ன கொடுக்கும்னாக்க வந்து முதல்ல வந்து கவுண்ட் வந்து 2 விஷயம் கொடுக்கும். ஒன்று வந்து நம்ம வந்து மொத்தம் வந்து 15 காலம் பார்த்தோம். நம்ம இந்த 15 காலத்தில் பார்த்தோம், 9 காலம் வந்து ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம், மீதி வந்து 6 காலம் வந்து நியூமரிக்னு பார்த்தோம் நம்ம. சரிதானே, நம்ம வந்து பார்த்துருப்போம். நம்ம வந்து பார்த்துருப்போம். சரியா, 6 காலம் வந்து இண்டிஜர் காலம் பார்த்தோம் நம்ம, ஆப்ஜெக்ட் காலம் 9ன்னு பார்த்தோம், 9 15 காலம் பார்த்தோம் நம்ம. சரியா, பார்த்தோம் நம்ம. இதில் வந்து நம்ம எனக்கு வந்து கவுண்ட் பார்க்குறோம், எத்தனை கவுண்டர்னு பார்க்க போகிறோம். கவுண்டர் 2 வகையான பேராமீட்டர் இருக்குது.
பை டிஃபால்ட் என்னன்னாக்க வந்து டிஎஃப் டாட் கவுண்ட்னு கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு வந்து நியூமரிக் ஒன்லி ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னாக்க, நியூமரிக் ஒன்லி ஃபால்ஸ் அப்படின்னாக்க எனக்கு ஒரு நியூமரிக் காலம் ஃபால்ஸ்னாக்க எனக்கு வந்து எல்லா காலத்துடைய கவுண்டை கொடுன்னு சொல்கிறோம். ஓகே தானே? எல்லா காலத்துடைய நம்ம வந்து கவுண்டை கொடுன்றோம். சரியா? ஞாபகம் வச்சுங்க. சரிதானே? அப்புறம் நியூமரிக் ஈக்குவல் டு நம்ம 2 கொடுத்தோம்னாக்க எனக்கு வந்து இந்த 6 காலம் இருக்குல்ல, எதெல்லாம் நியூமரிக் காலமோ எனக்கு அது மட்டும் கொடுன்றோம். ஆப்ஜெக்ட் காலம் வேண்டாம், எனக்கு வந்து நியூமரிக் காலம் ட்ரூ, ஆமாங்க அது மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு. சரிதானே? அது மட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. புரியுதா? கொடுக்கும்போது என்ன செய்யணும்னாக்க வந்து கவுண்டர் நான் நல் வேல்யூஸு எங்கே வந்து டேட்டா இருக்குதோ அது மட்டும்தான் கொடுக்கும். நான் நல், நல்னாக்க உங்களுக்கு வந்து டேட்டா வந்து இல்லைன்னு அர்த்தம், எம்டின்னு அர்த்தம். ஓகேவா? நான் நல் எங்கெங்கெல்லாம் வந்து டேட்டா இருக்குதோ அதை மட்டும்தான் எனக்கு வந்து கொடுக்கும் எனக்கு. இப்போ சரியா? 2 தான் விஷயம். நியூமரிக் ஒன்லி ட்ரூனாக்க வந்து இந்த 6 டேட்டா தான் கொடுக்கும், 6 காலம் இருக்குல்ல அதான் கொடுக்கும் உங்களுக்கு வந்து, ஆப்ஜெக்ட் காலத்தை கொடுக்காது. சரியா? பை டிஃபால்ட் என்ன உங்களுக்கு எப்பவுமே அது வந்து ஃபால்ஸ், அதாவது எனக்கு எல்லாமே கொடுக்கும் உங்களுக்கு, இதான் கொடுக்கும் உங்களுக்கு. சரிதானே? அதாவது என்ன செய்யணும்னாக்க நியூமரிக் காலத்தை 6 நியூமரிக் காலத்தை கொடுக்கும், 9 ஆப்ஜெக்ட் காலம் அந்த கேட்டகரி காலத்தை கொடுக்கும் உங்களுக்கு. இதுதான் விஷயம். ரைட். அப்புறம் சீரியஸாக இருக்கும் பார்த்துருவோம் அதை. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் மறுபடியும் ஒரு இன்ஃபோ போட்டு பார்த்துங்க, உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டோம். உங்களுக்கு 6 காலம் நியூமரிக் காலம் இருந்துச்சு. நியூமரிக்னாக்க இண்டிஜரும் ஃப்ளோட்டும் சேர்ந்தது, நியூமரிக்கல்னாக்க இண்டிஜர் ஃபேமிலி. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுங்க. ரைட். இப்போ அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க, நம்ம இந்த கவுண்ட் பார்க்க போகிறோம்ல, இதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்கிறதுக்குல ஒரு டேட்டா ஃப்ரேமில் வந்து ரோஸ் அந்த காலத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கவனிச்சிங்க. இதை இந்த பாருங்கள், இது கொஞ்சம் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து நம்பையில் நடத்திருப்போம், கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த ஆக்சிஸ்ன்றது எப்போதும் கன்ஃபியூஸ் தான் உங்களுக்கு. அது நீங்கள் 3 டைமென்ஷனாக போனால் இன்னும் கன்ஃபியூஸாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு. முதல்ல வந்து இந்த ஆக்சிஸ் 0, 1, 2 இருக்குது. என்ன பண்ணு பார்த்துங்க, தெரிஞ்சுட்டு அப்புறம் போகணும். இந்த இப்போ நான் ஆக்சிஸ் இதுதான் உங்களுக்கு மொத்த டேட்டா ஃப்ரேம், 2 டைமென்ஷனல் டேட்டா ஃப்ரேம் இருக்குது. இது வந்து காலம்னு சொல்லுவோம், ஃபீச்சர் சொல்லுவோம், இதெல்லாம் வந்து டேட்டான்னு சொல்லுவோம். இப்போ நான் ஆக்சிஸ் 0ன்னு சொன்ன வச்சுங்களேன், இதற்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுனாக்க லெஃப்ட் டு ரைட்னு ஞாபகம் வச்சோம். லெஃப்ட் டு ரைட்டில் யார் இருப்பான்னா காலம் இருக்கும். ஏஜ், ஒர்க் கிளாஸ், ஃபைனல் வெயிட், எஜுகேஷன், லெஃப்ட் டு ரைட்டு, வெறும் காலம் மட்டும் இருக்கும். 15 காலம் இருக்குது உங்களுக்கு. சரியா? 15 காலத்தில் வந்து 6 வந்து நியூமரிக்கல், 9 வந்து கேட்டகரி டேட்டா இருக்குது, லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? எப்போ ஆக்சிஸ் 0ன்னு சொன்னாக்க, நான் ஆக்சிஸ்னு 1 சொன்ன வச்சுங்கன்னா நீங்கள் வந்து டாப் டு பாட்டம் போகணும். இதெல்லாம் என்னன்னாக்கா டாப் டு பாட்டம், இந்த இடத்துல கீழே போயிட்டே இருக்கும். கீழே போயிட்டு இருக்கும்ல, என்னது ரோஸ், டாப் டு பாட்டம் ரோஸ். அப்போ நீங்கள் ஆக்சிஸ் 0னாக்க லெஃப்ட் டு ரைட்னா காலம் தான் இருக்குது, லெஃப்ட் ரைட் எதுவுமே இருக்காது. ஓகேவா? லெஃப்ட் டு ரைட்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் போனோம்னாக்கா காலம் இருக்கும். டாப் டு பாட்டம்னாக்க உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து வெறும் உங்களுக்கு வந்து ரோஸ் இருக்கும். ஓகேவா? 32,000 ரோஸ் இருக்குது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதை பேஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸாம்பிள் போட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போகணும் நம்ம. சரி. அப்புறம் ஆக்சிஸ் 0ன்னு சொன்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் தான் உங்களுக்கு. சரி தானே? அப்புறம் என்ன பண்ண உங்களுக்கு நான் மிக்சிங் வேல்யூஸ்னாக்க டேட்டா எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை மட்டும்தான் கவர்மெண்ட் கொடுக்கும் உங்களுக்கு. எப்படி கொடுக்கும் உங்களுக்கு? காலம் வைஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் லெஃப்ட் டு ரைட் எப்போ ஆக்சிஸ் 0னாக்க, ஆக்சிஸ் 1னாக்க என்ன செய்யும் உங்களுக்கு வந்து டேட்டா எங்கெங்கெல்லாம் இருக்குதோ டாப் டு பாட்டம் எனக்கு கொடுக்கும் எனக்கு. அப்புறம் சரியா? இப்போ ஒன்றா சொல்லி முடிச்சிடுறேன், பார்ப்போம் நம்ம. நான் கரெக்ஷன் பண்ண போகிறேன். இப்போ இதான் டேட்டா செட் இருந்தால் இருக்குது, கரெக்ஷன் பண்ண போகிறேன். கரெக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் வர்றேன் உங்களுக்கு. இந்த முதல்ல போயிட்டு எனக்கு பண்ணுறேன், ஆக்சிஸ் 0ன்னு சொல்லிருக்கேன், லெஃப்ட் டு ரைட்டு சொல்லிருக்கேன். காலம் வைஸ் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த பாருங்க, காலம் வைஸ் கொடுக்குது. என்ன கொடுக்குது எனக்கு? அப்புறம் ஏஜில் வந்து கரெக்டாக இருக்குது, 32,521 இருக்குது. ஒர்க் கிளாஸ் வந்து தெரியும் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஒர்க் கிளாஸு. அப்புறம் வந்து ஆக்குபேஷன் கம்மின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து நேட்டிவ் கண்ட்ரின்னு சொல்லியிருக்கோம். 3 டேட்டா கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் கரெக்டாக கவனிச்சுங்க. இது ஈஸி உங்களுக்கு. அப்புறம் ஆக்சிஸ் 0 கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க, இப்போ ஆக்சிஸ் வந்து 1 சொல்கிறேன், டாப் டு பாட்டம் ரோ வைஸ் சொல்லியிருக்கேன். இப்போ ரோ வைஸ் சொல்லிருக்கேன்னா இப்போ கவனிங்க. இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ண போகிறேன். இப்போ மொத்தம் எனக்கு 0ல ஆரம்பிச்சு 32,560, மொத்தம் வந்து 32,561. இண்டெக்ஸ் 0 ஆரம்பிச்ச வாசி எனக்கு வந்து 32,560 தானே. இப்போ என்ன சொல்றது, எனக்கு எல்லா ரோவ்லையும் அதாவது ரோ 0, ரோ 1, ரோ 2, 30,000, 32,000 இது வரைக்கும் எல்லா ரோவ்லையும் 15 காலத்துலையும் வந்து டேட்டா வந்து இருக்குன்னு சொல்லுது. 15 சொல்லிட்டு இருக்கு எனக்கு. அப்புறம் ஓகேவா? கம்மியாக இருக்கலாம். இப்போ நான் போய் கரெக்ஷன் பண்ண போகிறேன். எனக்கு வந்து 0th இண்டெக்ஸ் இந்த இருக்குது, இது 0th இண்டெக்ஸ். ஏஜ் தெரியும் உங்களுக்கு, ஏஜ் இல்லை. இதை போய் நான் பண்ண போகிறேன், இல்லாமல் ஆக்கி விட்டுறேன். ஆக 15 காலம் இருந்துச்சு,
ஏஜ்ன்ற காலத்தில் வந்து டேட்டா இல்லை, அதாவது 0th ரோவில் அதாவது 0th இண்டெக்ஸு ஃபர்ஸ்ட் ரோ, 0th இண்டெக்ஸு ஃபர்ஸ்ட் ரோ, ஓகேவா, இண்டெக்ஸு 0. இப்போ எனக்கு என்னக்க 14 காலத்தில் தான் எனக்கு என்ன இருக்குது, எனக்கு டேட்டா வந்து எனக்கு வந்து இருக்குது, ஒரே ஒரு காலத்தில் இல்லை, ஓகேவா. அதை போய் செக் பண்ணுறேன், ஒழுங்கு வருதான்ற நான் ரிமூவ் பண்ணணும்ல, இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள். டேட்டாஸை நான் மாற்றிட்டேன். ஸோ எனக்கு மேலேருந்து ஃபுல்லாக திருப்பி லோட் பண்ணுறேன், இடம் லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அப்புறம் 0th ரோவில் ஏற்கனவே 15 சொன்னிச்சு, நான் ரூம் பண்ணிட்டேன். இப்போ போய் ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா, இப்போ என்னது ஃபர்ஸ்ட் ரோ, 0th இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் 15 காலத்தில் 14 ரோ டேட்டா இருக்குது, ஒன்றும் இல்லைன்னு சொல்லுது. இதுதான் கவுண்டருடைய முக்கியமான விஷயம். ஆக நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சலாம், பின் பாயிண்டாக போய்ட்டு எந்த ரோவில் எத்தனை டேட்டா இருக்குன்னு முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் டேட்டா இல்லையா, அப்புறம் இங்கே பாருங்கள் எனக்கு வந்து இப்போ செகண்ட் ரோவில் போயிட்டு இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஏ ப்ரைவேட் மட்டும் எடுத்துருவோம். இதில் இப்போ எடுக்கணுனாக்கா இது வந்து 0th இண்டெக்ஸு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு, செகண்ட் இண்டெக்ஸு. செகண்ட் இண்டெக்ஸில் போயிட்டு எனக்கு என்ன பண்ணுறேன், ப்ரைவேட் எடுத்துடுறேன். அப்புறம் வந்து இந்த இதையும் எடுத்துடுறேன், 9 எடுத்துடுறேன். இப்போ என்னன்னாக்கா வந்து 0th இண்டெக்ஸு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு இந்த இருக்குது, இதான் என்னுடைய தேர்ட் இண்டெக்ஸு, செகண்ட் இண்டெக்ஸு தேர்ட் ரோவில் 15 காலம் இருந்துச்சு. அது எனக்கு என்னன்னாக்கா வந்து 2 காலத்தில் டேட்டா இல்லை, அதாவது 13 காலத்து தான் டேட்டா இருக்குது எனக்கு. அப்புறம் சரியா, அதுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம் இருக்கா இல்லையான்னு போயிட்டு. இதில் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இதில் சொல்கிறேன், ஓகேவா, இதில் சொல்கிறேன் பார்ப்போம். 15 காலத்தில் வந்து எனக்கு 2 காலத்தை டேட்டா எடுத்துட்டேன். 2வது ரோவில் சாரி 2வது இண்டெக்ஸு 3வது ரோவில் எனக்கு வந்து எனக்கு வந்து 2 டேட்டா எடுத்துட்டேன். 2 காலத்தில் டேட்டா ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சரியா போச்சு. இது புரியுதா? இது புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் போக முடியும். புரிஞ்சுங்க அப்படின்னு கொஞ்சம் சரியா அப்படின்ட்டு கவுண்ட் என்ன பண்ண தெரியுது உங்களுக்கு. அப்புறம் ஸோ இதை வச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணானீங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் எந்த ரோவில் எத்தனை டேட்டா மிஸ் ஆகுது, 15 காலத்தில் வந்து எத்தனை டேட்டா மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். ஓகே, அதுதான் சார் விஷயம். இது ஓகே தான். டவுட்னா திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லணும். இருக்கா டேட்டாஸில் மாற்றிக்கிறேன். ரைட், முடிச்சாச்சு. அகெயின் உங்களுக்கு வந்து ஆக்சிஸ் 0னாக்க லெஃப்ட் டு ரைட்டு காலம், ஆக்சிஸ் 1 இங்கே வர ஆக்சிஸ் 1 போட்டோம்னாக்க டாப் டு பாட்டம். சரியா, டேட்டா ஃபுல் ஆகிட்டு. ஓகே, சரியா போச்சு. அவ்வளோதான் விஷயம். இப்போ பாருங்க, கேர்ஃபுல்லாக கவனிச்சுங்க. நம்மள்ட்ட ஏற்கனவே வந்து ஒர்க் கிளாஸு, ஆக்குபேஷன், நேட்டிவ் கண்ட்ரி மூணுலையும் நமக்கு என்ன இல்லைனாக்க வந்து டேட்டா செட்டில் வந்து டேட்டா கம்மியாக இருந்துச்சு, எம்டி செட்டாக இருந்துச்சு. இப்போ போயிட்டு ஆக்சிஸ் 0னாக்க லெஃப்ட் டு ரைட் பண்ணுறேன். எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும், நியூமெரிக் ஒன்லி ஃபால்ஸ் அப்படின்னாக்க அந்த நியூமெரிக் காலத்தையும் கொடுக்கும், கேட்டகரிக்கல் காலத்தையும் கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். சரி தானே, நான் கவுண்ட் பண்ண சொல்கிறேன். மொத்தம் 15 காலத்தையும் 15 கவுண்ட் பண்ண சொல்கிறேன். இது வந்து ஆக்சிஸ் 0 லெஃப்ட் ரைட்டு கவுண்ட் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு. சரி தானே, அப்புறம் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, அப்புறம் கவுண்ட் பண்ண சொன்னல அந்த டைப் கேட்குறேன். சரியா, டைப் கேட்குறேன், அப்புறம் லென்த்து கேட்குறேன். சரியா, இது 3 கேட்குறேன். அப்புறம் கவுண்ட்டு கேட்குறேன், கவுண்ட் பண்ண ஒரு ஆன்சருடைய டைப் கேட்குறேன், லென்த்து கேட்குறேன் உங்களுக்கு. இதான் பார்த்துங்க. ஏன்னா வந்து நியூமெரிக் ஃபால்ஸும் போட்டவாசி என்ன கொடுக்க, எனக்கு வந்து நியூமெரிக் காலம் கொடுக்க, எனக்கு ஆப்ஜெக்ட் காலம் தட் இஸ் கேட்டகரிக்கல் காலத்தையும் கொடுக்க எனக்கு. அப்புறம் ஸோ எனக்கு வந்து 15 காலம் கொடுத்துட்டு எனக்கு ஆக்சிஸ் 0ன்னு சொல்லிட்டேன் இல்லையா உங்களுக்கு, கொடுத்துட்டு எனக்கு. அப்புறம் ஸோ எனக்கு வந்து கரெக்டாக எனக்கு வந்து கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு. அப்புறம் ஓகேவா. அப்புறம் ஒன்று எப்படி இருக்குனாக்க வந்து ஒவ்வொரு ஞாபகம் வச்சுங்க. இது பாருங்க, இது கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் நான் ஒரு காலத்தை மட்டும் செலக்ஷன் பண்ணேன் அப்படின்னாக்க இது மொத்தம் டேட்டா ஃப்ரேம். ஓகே தானே, இது மொத்தம் டேட்டா ஃப்ரேம். நான் ஒரு காலத்தை மட்டும் செலக்ஷன் பண்ணாக்க இது வந்து சீரீஸ்னு பேர். ஓகேவா, பேண்டா சீரீஸ்னு ஒரு காலம்னாக்க எனக்கு ஒரு காலத்துக்கு மேலே செலக்ட் பண்ணால் டேட்டா ஃப்ரேம் மாறி போகும். ஓகே தானே, ஒரு காலம்னாக்க வந்து எவரி இண்டிவிஜுவல் காலம் டேட்டா செட்டில் உள்ள டேட்டா ஃப்ரேமில் உள்ள ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காலம் வந்து சீரீஸ், SCRIS, ஒன்றுக்கு மேற்பட்ட காலத்தை பண்ணிட்டுனாக்க வந்து டேட்டா ஃப்ரேம் மாறி வரும். ஏன்னா சீரீஸுக்குன்னு சில நிறைய ஒரு தனி மெத்தட்ஸ் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் வந்து டேட்டா ஃப்ரேம் தனி மெத்தட் இருக்குது உங்களுக்கு. சரிதானே, ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு வந்து பிடி டாட் சீரீஸ்னாக்க உங்களுக்கு வந்து இதுக்குன்னு தனியாக மெத்தட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. இதை மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ரியல் டைத்தில் வந்து நம்ம எப்போதுமே வேர் கோயிங் டு ஒர்க் வித் டேட்டா ஃப்ரேம் ஒன்லி. ஓகே தான், இது பண்ண சீரீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு சீரீஸ். நம்ம இது வந்து டேட்டா ஃப்ரேம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே. டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோம், டேட்டா ஃப்ரேம்.
அவன் என்ன சொல்கிறாங்க, இந்த ரிசல்ட் ஏன் சொன்னாக்க இப்போ எனக்கு ஒவ்வொரு காலம் இருக்குல்ல, அதில் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு காலத்தையும் தனித்தனி காலங்கிற வாசி அந்த டேட்டா டைப் எப்படி இருக்கு, எனக்கு வந்து சீரியஸாக இருக்குது. ஓகேவா, இருங்க, சீரியஸாக இருக்குது. சரியா? அப்புறம் வந்து மொத்தம் 15 இருக்குது. ஏன்னாக்க எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன், நியூமெரிக் ஒன்லி ஃபால்ஸ்ன்னு கொடுத்தனாக்க எனக்கு வந்து நியூமெரிக்கல் காலமும் வரும். எனக்கு நியூமெரிக்கல்னாக்க இண்டிஜர் ப்ளஸ் ஃப்ளோட் ரெண்டும் சேர்ந்தது. அப்புறம் வந்து எல்லா கேட்டகரி டேட்டா வந்துட போகுது, எனக்கு வந்தாச்சு எனக்கு. ஓகேவா, இதுதான் சார் உங்களுக்கு வந்து கவுண்டபிள் இன்ஃபர்மேஷன். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வந்து கவுண்ட் வந்து தனித்தனி காலத்தை எடுத்து கொடுக்கும். டெக்னிக்கலாக இண்டிவிஜுவல் காலத்துக்கு பேர் சீரீஸ்னு பேர். சரியா, ரைட். நம்ம இதில் வந்து விளக்கமாக பேண்டாஸ் வந்து விளக்கமாக நடந்திருக்கு. சீரீஸ்னா என்ன, பேண்டாஸ் டேட்டா ஃபார்மா என்னென்ன விளக்கமாக கிளாஸ் எடுத்திருக்கோம், நம்ம பார்த்துங்க அதை. அப்புறம் ஏன் 15 வந்துச்சு, லென்த் 15 வந்துச்சுனாக்க இதில் வந்து என்ன இருக்குனாக்கா 9 கேட்டகரிகள் இருக்குது, 6 வந்து இண்டிஜுவல் இருக்குது, நியூமெரிக்கல் ஃபேமிலி இருக்குது. இது பார்த்தோம் நம்ம. மறுபடியும் பாருங்க, நான் வந்து ஆக்சிஸ் 0 பேசிட்டு இருக்கேன், ஆக்சிஸ் 0 லெஃப்ட் ரைட்டு காலம் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா, அப்புறம் அதே தான் ஆக்சிஸ் 0 தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ நியூமெரிக் ஒன்று வழி ட்ரூ போட்டிருக்கேன். அதே ஆக்சிஸ் வந்து 0 தான், ஆக்சிஸ் 0 தான். இங்கேயும் அதனுடைய டைப் போட்டிருக்கேன். உங்கள் டைப்னு சொன்னாலே இண்டிவிஜுவல் காலம் கொடுக்கும், அது சீரியஸாக இருக்கும். ஆக்சிஸ் 0 போட்டிருக்கேன். அப்புறம் வந்து என்ன போட்டிருக்கேன்னா லென்த்து கேட்டிருக்கேன். நமக்கு தெரியும் நியூமெரிக் ஒன்லி ட்ரூ கொடுத்தோம்னாக்க டேட்டா செட்டில் உள்ள நியூமெரிக் காலத்தை மட்டும் எடுத்து கொடுக்கும். ஏன் சார் நியூமெரிக் காலம் மட்டும் தனியாக பிரிக்கிறீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு தெரியும் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம வந்து டேட்டா ஃபார்மில் கார்லேஷன்லாம் போடுவோம்ல, இந்த கார்லேஷன் என்ன செய்யணும்னா இட் அக்செப்ட் ஒன்லி நியூமெரிக்கல் டேட்டா. ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து ஹீட் மேப்பில் போடுவோம், ஞாபகம் இருக்கா, கார்லேஷன் இருக்குல்ல, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். படிச்சிருக்கும் நம்ம வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து 0 to 1 இருக்கும், கார்லேஷன் வந்து -1 to +1 இருக்கும். இன்னொன்று ஞாபகம் இருக்கு சார், இன்னொன்று −∞ to +∞. யார் சொன்னாங்களே இன்னைக்கு, யார் சொன்ன இன்னைக்கு, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து 0 to 1 இருக்கும், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து -1 to +1 இருக்கும். இன்னொன்று வந்து என்ன இருக்குனாக்க வந்து -∞ to +∞ இருக்கும். என்ன சார் மறந்தாச்சா, யாரும் என்ன சார், அவ்வளோ எஸ்டிடி. ஓகேவா, எஸ்டிடி இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குன்னா பார்த்துங்க. சரியா, நமக்கு நம்பையில் வந்து நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குது, NP.std இருக்கு, நமக்கு மெத்தட் இருக்குது, எஸ்டிடி இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்போதுமே உங்களுக்கு வந்து -∞ to +∞. ஓகே, பார்த்தாச்சு. ஸோ எனக்கு வந்து நான் என்ன செய்வேனாக்க, இந்த கார்லேஷன் கண்டுபிடிக்கும் போது எனக்கு இந்த மொத்தத்தையும் போட எனக்கு தேவை கிடையாது. ஏன்னாக்க எனக்கு வந்து எதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் டேட்டாவோ, அதாவது கேட்டகரிக்கல் டேட்டாவோ, அதுக்கு எனக்கு வந்து கார்லேஷன் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ண போகிறான்னு நியூமெரிக்கல் காலத்தை மட்டும் எடுத்து கண்டுபிடிப்பேன். அப்போ என்ன செய்வேன், எனக்கு வந்து நியூமெரிக்கல் = 2ன்னு கொடுத்துரு, நியூமெரிக் ஒன்லி ட்ரூ கொடுத்துட்டுனாக்க எனக்கு வந்து அந்த நியூமெரிக்கு 6 காலம் இருக்குல்ல, அது மட்டும் கொடுக்கும் எனக்கு. அதனுடைய டைப்பு, அதனுடைய கவுண்ட் 6 காலம் இருக்கும். நீங்கள் இப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போ சரியா போச்சு, 6 காலம் தான். ஏஜ், ஃபைனல் வெயிட், எஜுகேஷன் நம்பரு, ஸோ ஹவர்ஸ் பர் வீக், இது மொத்தம் 6 காலம் தான். உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தனித்தனி காலமாக இண்டிவிஜுவலாக பிரித்து கொடுக்குற வாசி இட் பிகம் சீரீஸ். ஒன்றுக்கு மேற்பட்ட காலம்னா டேட்டா ஃப்ரேமு, ஒரு காலம்னாக்க சீரீஸ். மொத்தம் வந்து 6 காலம் இருந்துச்சு. சரியா, முடிச்சாச்சு. இது நம்ம வந்து இதான் உங்களுக்கு வந்து நம்ம பார்த்தது. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், இப்போ ஆக்சிஸ் 0 பார்த்துட்டு இருக்கோம். டேட்டா ஃப்ரேமில் வந்து ஆக்சிஸ் 0னாக்க லெஃப்ட் டு ரைட் காலம் மட்டும்தான். அப்புறம் வந்து ஆக்சிஸ் 1னாக்க டாப் டு பாட்டம் ரோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, அப்புறம் ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்க 1 போடுறேன், ஆக்சிஸ் 1. ஓகேவா, அப்படியே காப்பி போட்டு வாசி போட்டாச்சு. ஓகே தான். மறுபடியும் இந்த ஒரு வாட்டி இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுங்க. நன்னு, NAN, NAT, இது வந்து நாட் எ டைம், TIME டைம், NA. அப்புறம் எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சுனாக்க அங்கே வந்து வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா, அர்த்தம். ரைட். இப்போ என்ன பண்ணுறோம், எனக்கு வந்து அப்புறம் ஆக்சிஸ் வந்து 1 கொடுக்குறோம். அகெயின் நியூமெரிக்கு ஃபால்ஸ் அப்படின்னாக்க எனக்கு என்ன செய்யும், உங்களுக்கு நியூமெரிக்கல் காலம் ப்ளஸ் வந்து கேட்டகரிக்கல் காலம் சேர்ந்து கொடுத்துரும். அப்புறம் வந்து அதனுடைய டைப் கேட்குறேன், சீரீஸாக இருக்கும். அப்புறம் அதனுடைய லென்த்து கேட்குறேன். மொத்தம் 15 இருக்கும். நம்ம இந்த இருக்குது 0th இண்டெக்ஸ், 0த்னா ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து 15 காலத்துல வேல்யூ ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அப்புறம் வந்து 2வது ரோவில் வந்து காலம் 15 காலத்துலையும் டேட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ வரிசையாக போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து ஆக்சிஸ் 1 வந்து சீரீஸாக இருக்கும் உங்களுக்கு. மொத்தம் வந்து சாரி 15 கிடையாது, மொத்தம் இது வந்து ஆக்சிஸ் 1 தானே, மொத்தம் வந்து 32,561. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வந்துச்சு உங்களுக்கு வந்து 15 தான் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா, இங்கே பாருங்க, இதன் டோட்டல் நம்பர் ஆஃப் லென்த் எவ்வளோ இருந்துச்சு, 15 இருந்துச்சு. எனக்கு இது ஒரு காலம் 15. இப்போ டாப் டு பாட்டம் ஆக்சிஸ் 1 கொடுக்குறேன், அதனால 32,561 உங்களுக்கு இருக்குது.
குழப்பம் சார், இதுதான் சார் விஷயம். ஆக்சிஸ் வந்து கவுண்ட் 0, கவுண்ட் வந்து நியூமரிக் ஒன்லி, அப்புறம் வந்து நியூமரிக் ஒன்லி ஃபால்ஸு, நியூமரிக் ஒன்லி ட்ரூ. அதில் வந்து எனக்கு வந்து என்ன கொடுக்குறேன்னாக்கா ஆக்சிஸ் 0, ஆக்சிஸ் 1. ஓகே, பார்த்துங்க. அப்புறம் இப்போ அதே தான் எனக்கு வந்து நியூமரிக் ஒன்லி எனக்கு என்ன பண்ணுறேன், ட்ரூ கொடுத்துருக்கேன், ஆக்சிஸ் 1 கொடுத்துருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்னா எனக்கு வந்து கேட்டகரிக்கல் டேட்டா வேண்டாம், எனக்கு வந்து நியூமரிக் மட்டும் போதும்னு சொல்லிருக்கு உங்களுக்கு. ஸோ ஆக்சிஸ் 1 கொடுக்குறேன். அது 6 காலம் கொடுக்கும் நமக்கு. இப்போ கவுண்ட் இது டைப் வந்து சீரீஸாக இருக்கும். ஏன் சீரீஸாக இருக்கும்னாக்க வந்து இண்டிவிஜுவல் காலத்தை கொடுக்குது. அப்புறம் வந்து இது என்னன்னாக்க வந்து அதனுடைய லென்த்து. சரி, ஓகே தானே? தாசம் முடிச்சாச்சு. 10th வந்து அந்த டே 32,561. கவுண்டில் ஒன்று கன்ஃபியூஷன் இல்லையே. கவுண்டை வந்து 2 பார்க்கணும். ஒன்று வந்து உங்களுக்கு நியூமரிக் காலம் மட்டும் வேணுமா, இல்லை வந்து கேட்டகரி காலம் மட்டும் வேணுமான்ட்டு. பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸ். தட் மீன்ஸ் எல்லா காலத்தையும் கொடுத்துரும். என்ன பார்க்க வேண்டியதுனாக்க வந்து ஆக்சிஸ் 0, ஆக்சிஸ் 1 மட்டும் பார்க்கணும் நீங்கள். அதான் விஷயம். உங்களுக்கு வந்து காலம் வைஸ் இன்ஃபர்மேஷன் வேணுமா, இல்லைனாக்கா ரோ வைஸ் வேணுமா? லெஃப்ட் டு ரைட்டு காலம், டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு வந்து ரோ. ஓகே சார். அப்புறம் பாருங்கள் மெமரி யூசேஜ். நம்ம இது வந்து ஏன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இது போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இது பாருங்க, நம்ம வந்து நம்மளுடைய பைத்தானில் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் பாருங்க, நமக்கு வந்து டேட்டா டைப் வந்து நம்ம இண்டில் வந்து இண்டு 8 இருக்குது, 16 இருக்குது, 32 இருக்குது, 64 இருக்குது. இண்டுலையே இண்டு ஃபேமிலி. ஃப்ளோட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஃப்ளோட்டில் வந்து 32 இருக்குது, 64 இருக்குது. சரியா? அப்புறம் பூல் ஃபேமிலி தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது உங்களுக்கு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இன்றுனாக்க தெரியும் 1 பைட் உங்களுக்கு. சரியா? 250 வரைக்கும் இருக்கும். மைனஸ் 250 வரைக்கும் நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து ஏஜ் பாருங்களேன். ஏஜ் அதிகபட்சம் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? அப்புறம் 150 வாய்ப்பு இல்லை போகிறதுக்கு உங்களுக்கு. எப்போதுமே எனக்கு வந்து 1 பைட்டில் என்னால் வந்து இந்த டேட்டா வந்து எனக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஏஜ்ன்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஏஜில் போய் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஏஜுக்கு வந்து பண்ணி பார்த்தீங்கன்னாக்க எவ்வளவு வந்து ஒதுக்கிருக்காங்க பாருங்க. எவ்வளவு மெமரி எவ்வளவு என்னாச்சு? டிஎஃப் டாட்டா டிஎஃப் தேங்க்யூ. ஓகே, முதல்ல எரர் கவனிச்சுங்க. இது வந்து ஆட்ரிபியூட் எரர், சரிதானே? இது வந்து நம்ம எக்ஸப்ஷன் கிளாஸில் வந்து பைத்தான் எடுத்திருக்கோம். இது என்ன செக் பண்ணீங்க, என்ன எரர்னு பார்த்துங்க. சரிதானே? பேண்டாஸில் வந்து அது மாதிரி ஆட்ரிபியூட் இல்லையா. நீங்கள் ஆட்ரிபியூட் இல்லைன்னு சொன்னவங்க என்ன ஞாபகத்து வரணும்னாக்க நீங்கள் உடனே போயிட்டு நீங்கள் போய் பார்க்கணும். நேராக போங்க. என்ன கிடைச்சு? இப்போ ஆட்ரிபியூட் இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபோன்னு ஆட்ரிபியூட் இல்லையா. ஆட்ரிபியூட்டுக்கு உடனே போய் பார்க்கணுங்க. நான் ஏற்கனவே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆட்ரிபியூட்னா எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கோம். நம்ம வந்து இதில் காமிச்சிருக்கோம். சொல்லுவோம் இப்போ ஆட்ரிபியூட் என்னன்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் காமிச்சிருக்குமா? எதில் காமிச்சிருக்கும்? மேட்பாட்டில் காமிச்சிருக்குமா? அந்த சிம்பிள்ஸ் காமிச்சிருக்குமே. என்ன சிம்பிள் சார் இது? அந்த விஷுவல் சோர்ஸ் கூட சிம்பிள்ஸ் காமிச்சிருக்குமே. ஆட்ரிபியூட்னா என்ன, பேக்கேஜ்னா என்ன அப்படின்ட்டு. மேட்பாட்டில் இருக்குதா? இதை படிக்காம போது வந்துடாதீங்க. என்னப்பா அது இல்லை, இந்த இருக்கு பாருங்க. என்ன சொன்னிச்சு உங்களுக்கு? ஆட்ரிபியூட் இருந்துச்சு. எங்கேயாச்சும் ஆட்ரிபியூட் இருக்கான்னு பாருங்க. இல்லை. ஓகே, என்ன உங்களுக்கு வந்து என்னாக்க ஒவ்வொரு சிம்பிளும் தெரியணும். இது மாதிரி இருந்தாக்க மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனு விஷுவல் சோர்ஸ் கோடில் இது வந்து வேரியபிள், ஃபீல்டு, டைப் ஆஃப் பாராமீட்டர், கான்ஸ்டன்ட், கிளாஸஸ், இது பார்த்துங்க உங்களுக்கு. எப்பவுமே இதை பார்த்துங்க. ஸோ இது ஒவ்வொரு வாட்டியும் எப்போல்லாம் எரர் வருதோ அது பார்க்கணும் போயிட்டு. இல்லை அது மாதிரி என்ன சம்டைம்ஸ் வந்து அது மாதிரி கிளாஸஸ் இல்லைன்னு சொல்லுவோம் உங்களுக்கு. சம்டைம்ஸ் வந்து மாதிரி கான்ஸ்டன்ட் இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ கான்ஸ்டன்ட்டுக்கான சிம்பிள் பார்த்துங்க உங்களுக்கு. இன்டர்ஃபேஸ்னா எப்படி இருக்கும்னு பார்த்துங்க நீங்கள். சரியா? ரைட். ஓகே, என்ன பார்த்தோம்? சரி, ஆல்ரைட். இப்போ பாருங்களேன், ஏஜுக்கு வந்து இன்டு 64 மில்லியன்ஸ் கணக்காக நம்ம வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். எனக்கு வந்து வெறும் ஒரே ஒரு பைட்டில் என்னால் என்ன செய்ய முடியும்னாக்கா ஏஜ் வந்து பண்ண முடியும்.
இப்போ ஒவ்வொரு ஏஜுக்கும் 64 பிட்டு எனக்கு வந்து யூஸ் பண்ணாக்க மெமரி யூசேஜ் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்கு எனக்கு இப்போ. ஓகேவா? இப்போ வந்து 20 கிட்டத்தட்ட ஒரு 32,000 ரோஸ் இருக்குது அப்ராக்சிமேட்லி. இதே எனக்கு வந்து 1 மில்லியன் 10 மில்லியன் போகும்போது எனக்கு வந்து நிறைய உங்களுக்கு மெமரி யூசேஜ் வந்து வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். அதனால வேண்டி என்ன பண்ணுறோம், போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம். மெமரி யூசேஜ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும் முதல்ல நம்ம. ஓகே தானே? இது வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் வந்து பாருங்க எத்தனை பைட்ஸ் வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் சொல்லுவோம் உங்களுக்கு. அப்புறம் அதில் 2 இருக்குது. அந்த டீப் சீக்வல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அப்புறம் உங்களுக்கு ரேம் தெரியும். உங்களுக்கு வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இருக்கு இல்லையா, அது ஒன்று இருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் உங்கள்கிட்ட. அந்த நமக்கு வந்து டீப் லேர்னிங் மிஷின் லேர்னிங்காக போகும்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஜிபின்னு ஒன்று சொல்லிருக்கு நம்ம வந்து. ஓகே தானே? ஜிபியூ இது வந்து சிபியூ தெரியும் நம்ம இதில். சிபியூ தெரியுங்களா? சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இது வந்து கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து மில்லியன்ஸ் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். இல்லைனா சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிடும் உங்களுக்கு. சரியா உங்களுக்கு? அப்புறம் அப்போ என்ன பண்ணாக்க நம்ம வந்து மெமரியை வந்து நம்ம வந்து பைஸாக யூஸ் பண்ணணும் உங்களுக்கு நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணும்போது. அப்போ என்ன பண்ணாக்க மெமரி போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு. இப்போ போய் இண்டெக்ஸ் 2ன்னு சொல்லிருக்கேன். மெமரி யூசேஜ் பார்த்துங்க அப்படின்ட்டு. சரி. இது வந்து அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இந்த டேட்டா செட் இருக்குல்ல, இது எனக்கு வந்து டேட்டா செட்டு. இந்த எனக்கு வந்து ஏஜ் தான் காலம் ஆரம்பிக்குது எனக்கு. சரியா? ஏஜ் தான் காலம் ஆரம்பிக்குது. சம்டைம்ஸ் என்ன செய்வானாக்கு இங்கே வந்து சீரியல் நம்பர் போட்டிருப்போம். ஏன் இருக்குல்ல, சீரியல் நம்பரும் காலம் போட்டிருப்பாங்க. போட்டிருப்போம். அது வரிசையாக கொண்டு போகுது. இது வந்து எக்ஸல் ஷீட்டில் உள்ளது. இது கிடையாது. இது நம்ம டேட்டா கிடையாது. திஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் அவர் டேட்டா செட்டு. இது வந்து என்ன செய்யணும்னா நம்ம 1 போட்டோம்னாக்க நம்ம வரிசையாக போய் 1 2 போட்டுருப்போம். ஏன் இருக்கா 1 போட்டு என்ன செய்ய நம்ம வரிசையாக போயிட்டு இருக்கு நமக்கு. சரிதானே? போயிட்டு இருக்கு நமக்கு. இப்போ இது என்ன செய்யும் உங்களுக்கு வந்து 32,000 டேட்டா உள்ளே இருக்கும். கீழே போனாலும் இருக்கும் நமக்கு இப்போ. சரியா? ஆக்சுவலாக இந்த சீரியல் நம்பர் இருக்குல்ல, நமக்கு வந்து தேவையே இல்லை. இன்ஃபர்மேஷன் தேவையே இல்லை. ஆனால் நம்ம டேட்டா செட்டில் வந்து திஸ் இஸ் பார்ட் ஆஃப் டேட்டா செட்டில். இப்போ அதுக்காக வேண்டி எதுவும் மெமரி எடுத்துக்கும். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கே வாங்க. நம்ம சிஸ்டம் தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ ரேம் தெரியும் உங்களுக்கு. இப்போ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இண்டெக்ஸ் இந்த பூல்னு கொடுத்துருக்கல, இப்போ இண்டெக்ஸ் 2 ஆர் பார்ட் கொடுத்துருக்குல்ல, இது என்ன செய்யும்? பை டிஃபால்ட் ட்ரூ. அது என்ன செய்யும்னாக்க வந்து அந்த டேட்டா ஃப்ரம் இண்டெக்ஸ் இருக்கும்ல, ஓகேவா, அதையும் என்ன செய்யும்னாக்க வந்து எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்றது நமக்கு. அப்புறம் இண்டெக்ஸ் மட்டும் 132 தான் டேட்டா ஃப்ரேமுக்கு. அதே ஒரு இண்டெக்ஸ் என்ன செய்யும்னாக்க சேமித்து வச்சுக்கும். டேட்டா ஃப்ரேம் இருக்குல்ல, அது வந்து புதுசாக ஒரு இண்டெக்ஸ் நீங்கள் கொடுக்கலனா கூட வச்சுக்கும். எப்படின்னா உங்களுக்கு அங்கே எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்க, அதை ஃபஸ்ட் பார்த்துங்க உங்களுக்கு. அப்புறம் சும்மா சாம்பிள் டேட்டா போட்டு காமிக்கிறேன். இதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறங்க, சும்மா கொடுக்குறேன். சரிதானே? இதாக இருக்குது. இதுதான் என் டேட்டா 3 4 5 6 என் டேட்டா. இப்போ நான் போய் என்ன பண்ணுறேன், டேட்டா ஃப்ரேம் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இது என்ன பண்ணும், நான் வந்து இண்டெக்ஸை கொடுக்கல, அதான் என்ன செய்யும்னாக்க ஒரு இண்டெக்ஸ் எடுத்துக்கும். இது பாருங்க, பார்த்தீங்களா? இது அதனுடைய இண்டெக்ஸ் 0 1 2 3. இது என் டேட்டா. இது வந்து எனக்கு காலம் நேம். நான் காலம் நேம் கொடுக்காத வாசி எனக்கு 0 வந்துருக்குது. சப்போஸ் நான் வந்து எனக்கு வந்து காலம் நேம் கொடுத்தனாக்க எனக்கு என்ன செய்யணும்னாக்க வந்து எனக்கு இப்படி கொடுத்துரு, எனக்கு வந்து சப்போஸ் நேம் ஏதோ ஒரு மார்க் கொடுத்துரு எனக்கு. ஓகேவா? சரி, இப்போ நான் காலம் நேம் வந்து கொடுத்துருக்கேன். காலம் நேம் இதற்கு கொடுத்துருக்க வாசி வருது. நான் காலம் நேம் கொடுக்கலனாக்கா அதை என்ன செய்யும்? 0 எடுத்துக்கும். சரியா? நம்ம சொல்லிருக்கோம்ல, பார்த்துருக்கோம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே. இப்போ வந்து என்னன்னாக்கா இது வந்து டேட்டா ஃப்ரேமே இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட நான் கொடுக்கவே இல்லை. அப்புறம் இதுவும் என்னன்னாக்கா டேட்டா, இதுதான் என்னோட ஒரிஜினல் டேட்டா. இதுக்கு தான் மெமரி இருக்குன்னு எனக்கு இந்த 3 4 5 6க்கு இண்டெக்ஸும் எடுத்துக்கும். இப்போ எனக்கு வந்து இண்டெக்ஸ் டிஃபால்ட் ட்ரூ ஸ்பெசிஃபைஸ் வெதர் டு இன்க்ளூட் மெமரி யூசேஜ் ஆஃப் த டேட்டா ஃப்ரேம் இண்டெக்ஸ். இந்த இருக்கு இல்லையா, இந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இதையும் எனக்கு வந்து எனக்கு வந்து மெமரியா கொடு, இல்லை கொடுக்காதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் நான் இண்டெக்ஸ் எடுத்துக்குன்னு சொல்கிறேன். இப்போ எடுத்துக்கும் போது இண்டெக்ஸ் மட்டும் எனக்கு என்ன இருக்குது, 132 பைட்ஸ் வந்துருக்கு எனக்கு. நம்மளுடைய மெமரி எப்போதுமே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து பைட்ஸாக இருக்கும். ஒவ்வொரு காலத்தும் கொடுக்கும் எனக்கு. அப்புறம் ஓகே, அதனுடைய டேட்டா ஃப்ரேம் இருக்குல்ல, அதனுடைய எடுத்துக்கிட்டு பைட்ஸையும் 132 பைட்ஸ் எடுத்துக்குது. ஏஜுக்கு வந்து இண்டிவிஜுவல் காலத்து கொடுத்துருக்கு. இது அக்ரீட். இது நம்ம தவிர்க்க முடியாது. ஓகே, பண்ணி கொடுத்துருக்கு நம்ம. சரி, அப்புறம் பாருங்க. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க இப்போ நான் வந்து இது வேண்டாம், சொல்லியாச்சு, இல்லை வேண்டாம். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸ் ஃபால்ஸ்ன்னு இருக்கேன்.
அப்போ எனக்கு வந்து எனக்கு டேட்டா ஃப்ரேமோட மெமரி எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணது உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் கொடுக்காது நமக்கு. அப்புறம் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இண்டெக்ஸ் எப்படி வந்து திரும்ப உங்களுக்கு இப்போ போட்டு காமிச்சல, இப்போ டேட்டா ஃப்ரேம் வந்து பை டிஃபால்ட்டாக இண்டெக்ஸ் எடுத்துக்கும். நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் வந்து இப்போ இம்ப்ளிசிட்டாக எடுத்துக்கிறது இந்த கொடுத்துருக்கேன். சரியா? எனக்கு வந்து அந்த இண்டெக்ஸோடைய இது வேண்டாம்னு சொல்லிட்டுருக்கேன். அடுத்தது அப்புறம் டிஃபால்ட்ஸ் பாருங்க. இப்போ வந்து நம்மளுடைய டீப் இருக்குல்ல, அது வந்து ட்ரூ ஃபால்ஸ் பாருங்க. introspect the data deeply by interrogating object data types for system level memory consumption and include in return values. நமக்கு வந்து ரெண்டு வகை மெமரி இருக்குது. ஒன்று வந்து ரேம், தெரியும் உங்களுக்கு, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்மளுடைய ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இருக்கும் உங்களுக்கு மெமரி, இதான் உங்களுக்கு மெமரி. இது வந்து நம்மளுக்கு இதை உங்களுக்கு வந்து பார்த்துருப்பீங்க ரேம் மெமரி. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து சிஸ்டம் லெவல் மெமரி ஒன்று இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு இதில் படிப்பாங்க, அந்தளவுக்கு போகணும் நம்ம. சரியா? இது மாதிரி ஒன்று சிஸ்டம் லெவல் மெமரி ஒன்று இருக்குது. வேணாலும் நீங்கள் இப்போ போட்டு பாருங்க. பட் நம்ம ரேமுக்கும் சிஸ்டம் லெவல் மெமரிக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க நம்ம. சரி, அதையும் எனக்கு சேர்த்து கொடுக்க. எனக்கு சிஸ்டம் லெவல் மெமரி வேணும் அப்படின்னாக்க என்ன பண்ணுறோம், டீப் ஃபால்ட்ஸ்னு கொடுத்தாக்க எனக்கு வந்து சிஸ்டம் லெவல் மெமரி எனக்கு வந்து காமிக்காது. என்னுடைய ஒவ்வொரு காலத்துக்கும் உள்ள மெமரி சைஸ் வந்து பைட்ஸாக காமிச்சிடும் எனக்கு இப்போ. சரியா? எனக்கு சிஸ்டம் லெவல் மெமரியும் எனக்கு வேணும்னு நீங்கள் சொன்னீங்க, ஆசைப்பட்டீங்கன்னாக்க நீங்கள் வந்து எனக்கு டீப் வந்து எனக்கு என்ன வேணும், இண்டெக்ஸ் இன்ஃபர்மேஷன், இண்டெக்ஸோடைய மெமரி வேணும் 132 பைட்ஸு. எனக்கு வந்து சிஸ்டம் லெவல் மெமரி எனக்கு வேணும் அப்படி போகும்போது இங்கே பாருங்க, இப்போ நிறைய இருக்கும் உங்களுக்கு மெமரி அதிகமாக இருக்கும். இண்டெக்ஸ் தெரியும் 132 உங்களுக்கு. அப்புறம் ரெண்டையும் பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு புரியும். அப்புறம் டீப் ஃபால்ஸையும் ட்ரூவையும் கொடுக்குறேன். பாருங்க, இது ட்ரூவாக இருக்கட்டும், இண்டெக்ஸ் ட்ரூவாக இருக்கட்டும். சரி, பார்த்துங்க. ஸோ டீப் வந்து ஃபால்ஸு, டீப் வந்து ட்ரூ. இங்கே பாருங்க, 64. ஸோ ஏஜுக்கு வந்து 2,01,10,100,10,100,1000 10,00,000 2,60,000. இங்கே நமக்கு வந்து இங்கே ஒர்க் கிளாஸுக்கு பாருங்க 2,60,000 சோன்ஸோ. இங்கே நமக்கு கூட வந்துருக்கு பாருங்க. எதுனா சிஸ்டம் லெவல் மாதிரி சேர்த்து வந்திருக்கு எனக்கு. அப்புறம் சரியா? 1, 10, 100, 1000, 10 லட்சம், 10 லட்சம். ஓகே, 20 lakhs 64,314 பைட்ஸ் வந்திருக்கு. இப்போ இது வந்து சிஸ்டம் லெவல் மெமரி சேர்த்து உங்களுக்கு. அப்புறம் இப்போ நான் என்னன்னாக்க நம்ம வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணுறோம்ல, ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணும்போது நம்ம ஒரு மெத்தட் உனக்கு இருக்குது. இந்த டேட்டா வந்து நம்ம டவுன் சைஸ் பண்ணுவோம். ஏஜுக்கு வந்து எனக்கு வந்து 64 பிட்டு போட்டு வச்சிருக்கோம்ல, எனக்கு வேண்டாம். ஏஜுக்கு வந்து 64 பிட்டு வேண்டாம், எனக்கு வந்து 8 பிட்டு போதும்னு சொல்லுவோம் நம்ம. எனக்கு பாருங்கள், அது மாதிரி 8 பிட்னா எவ்வளோ மிச்சமாக எனக்கு. அப்புறம் சரியா? அப்புறம் 8 பிட்டு போட்டு பார்க்கும்போது ஏஜுக்கு வந்து இப்போ 2,60,000 பைட்ஸ் தேவைப்படாது. என்னால் வந்து ஒரு 10,000 பைட்ஸ்க்குள்ளேயே என்ன ஏஜ் என்னுடைய என்ன வச்சு முடியும், அந்த இன்ஃபர்மேஷன் அடைக்க முடியும். ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம் பார்த்துங்க. இது எல்லாமே நுவான்சஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். நம்ம உள்ள எப்போதெல்லாம் நம்ம வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண, எவ்வளோலாம் எப்படி வந்து மெமரி வந்து சேவ் பண்ணுறது அப்படின்ட்டு இதையும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அது மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம மெமரியை வந்து எப்படி வந்து அதிகமாக உள்ள மெமரி எப்படி வந்து நம்ம கம்மி பண்ணுறது அப்படின்னு இருக்குது. அதையும் பார்ப்போம் நம்ம. சரி, இப்போ ஓகேவா? இதுதான் உங்களுக்கு வந்து அந்த டிஎஃப் டாட் மெமரி யூசேஜ், டேட்டா ஃப்ரேமில் மெமரி யூசேஜ் எல்லாம் போட்டு பார்த்தாச்சு உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம டீப் ஃபால்ட்ஸ்னு கொடுத்தோம்னாக்கா சிஸ்டம் லெவல் மெமரி இருக்கு இல்லையா, பை டிஃபால்ட் இன்ட்ரோஸ்பெக்ட் த டீப்லி பை இன்ட்ரோகேட்டிங் ஆப்ஜெக்ட் டைப்ஸ் ஃபார் சிஸ்டம் லெவல் மெமரி கன்சப்ஷன். அது மட்டும் பார்த்துங்க, அது சேர்த்து கொடுக்கும், வேல்யூ கொடுக்கும் நமக்கு. ஆல்ரைட், பார்த்தாச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு கார்லேஷன் சொன்னாலே உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்னாக்கா, ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? எந்த இது வரணும், எந்த மேப் ஞாபகம் வரணும், பிளாட் ஞாபகம் வரணும்? கார்லேஷன் என்னங்க? ஹீட் மேப். ஹீட் மேப் முக்கியமான விஷயம் கார்லேஷன் வந்து. சரியா? இப்போ பார்த்தோம். உங்களுக்கு வந்து சொல்லிருக்கேன், இப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து எஸ்டிடி வந்து -∞ to +∞, கார்லேஷன் வந்து -1லேருந்து +1 வரைக்கும். அப்புறம் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து 0 to 1 பார்த்துருக்கோம் நம்ம. ஒரு வாட்டி ஏன் சொல்கிறேன்னாக்கா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இப்போ கார்லேஷன் முதல்ல நம்ம கார்லேஷன் சொன்னாலே அடுத்த வார்த்தை வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம ஞாபகத்து வரணும் அப்படின்னு உங்களுக்கு வரணும் உங்களுக்கு. அப்புறம் வந்து என்னன்னாக்கா கார்லேஷன் சொன்னாலே ஒரு டேட்டா செட்டில் உள்ள ஒரு ஃபீச்சருக்கும் மற்ற எல்லா ஃபீச்சருக்கும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஏஜ் வந்து ஏஜ் வர்சஸ் ஒர்க் கிளாஸ், ஏஜ் வர்சஸ் ஃபைனல் வெயிட், ஏஜ் வர்சஸ் எஜுகேஷன். அப்புறம் எஜுகேஷன் வர்சஸ் வந்து ஏஜ், எஜுகேஷன் வர்சஸ் ஒர்க் கிளாஸ், எஜுகேஷன். அது மாதிரி 15 ஃபீச்சர் இருக்குனாக்க ஒரு ஃபீச்சரு மற்ற 14 ஃபீச்சரோட என்ன தொடர்பு இருக்குது, என்ன கார்லேஷன் இருக்குது, நெருங்கிய தொடர்பு இருக்குதா, அப்படி இருந்தால் ஹை டென்சிட்டியாக இருக்குதா, அது வந்து பாசிட்டிவாக இருக்குதா நெகட்டிவாக இருக்குதா, எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு எப்பவுமே கார்லேஷனில். சரியா? கார்லேஷனில் உங்களுக்கு வந்து டைரக்ஷன் தெரிஞ்சிருக்கணும், அது வந்து பாசிட்டிவாக போதா நெகட்டிவாக போதான்ட்டு.
அப்புறம் ஸ்ட்ரென்த் தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா, மாடரேட்டாக இருக்குதா, கம்மியாக இருக்குதா, இல்லை ஒன்றுமே இல்லையா, கார்லேஷன் தொடர்பே இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஏஜுக்கும் எஜுகேஷனுக்கும் தொடர்பு இருக்கானாக்கா நிச்சயமாக இருக்க முடியாது. ஏஜுக்கும் எஜுகேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இன் ஜென்ரல் ஓகேவா, இன் ஜென்ரல். ஸோ நம்ம வந்து ஒன்று பார்க்க போகிறோம், அது மாதிரி பார்க்க போகிறோம். சரி என்ன, ரைட். அது மாதிரி இப்போ உங்கள் நமக்கு வந்து ரேஸுக்கும் எஜுகேஷன் சம்மந்தம் கிடையாது. ஓகே, எனிபடி கேன் டூ எனிதிங். ஓகேவா, அது மாதிரி விஷயம். ரேஸுக்கும் எஜுகேஷன் சம்மந்தம் கிடையாது, எல்லாரும் என்ன வேணால் படிக்க முடியும், அது மாதிரி விஷயம். ஸோ நம்ம அதை தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகுது, நான் உங்களுக்கு வந்து அப்புறம் இது வந்து கார்லேஷன் பிட்வீன், இன்னொன்று சொல்கிறது உங்கள்கிட்ட காமிச்சன்ல, நம்ம கவுண்ட் போடும்போது நம்ம வந்து நியூமரிக்கு ஃபால்ஸு நியூமரிக்குன்னு போட்டோம். நம்ம இருக்கு நம்ம வந்து இந்த டிஎஃப் டாட் கவுண்ட் போடும்போது நம்ம நம்ம என்ன பண்ணாக்க வந்து நியூமரிக் ஒன்லின்னு போட்டோம், நியூமரிக் ஒன்லி ஃபால்ஸ்னு போட்டோம், ட்ரூன்னு போட்டோம். ஏன் ட்ரூன்னு போட்டோம்னா நமக்கு வந்து எனக்கு வந்து கார்லேஷன் என்ன கண்டுபிடிக்க முடியும்னாக்க, கார்லேஷன் கண்டுபிடிக்கிறது எனக்கு வந்து நியூமரிக் வேல்யூ மட்டும் தான் வேணும், கேட்டகரிக்கு வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எனக்கு என்ன பண்ணுறேன்னாக்க எனக்கு வந்து இந்த 6 டேட்டாக்கு மட்டும் தான் போட முடியும். அப்புறம் சரியா, இப்போ இந்த 6 ஃபீச்சருக்கு மட்டும் 6 காலத்துக்கு மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். அப்புறம் ஸோ கார்லேஷன் என்ன பண்ணுறப்போ என்ன வேணும், எப்போதுமே கார்லேஷன் பிட்வீன் நியூமரிக்கல் வேல்யூஸ் டேட்டா ஃப்ரேம். கார்லேஷன் இஸ் உங்களுக்கு தெரியும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தட் தான். அப்புறம் என்ன பண்ண போகுதுனாக்க குறைஞ்சபட்சம் 2 வேணும் உங்களுக்கு, 2 வேரியபிள் வேணும் உங்களுக்கு. எப்பவுமே 2 வேரியபிள் இருக்கணும். அந்த 2 வேரியபிளும் ஒன்று சேஞ்ச் ஆனிச்சுனாக்க இன்னொன்று சேஞ்ச் ஆகுதா இல்லையா? ஆமாம், சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுது, பாசிட்டிவ் ஆகுதா நெகட்டிவ் ஆகுதா? சரி, பாசிட்டிவ் ஆகுது. எப்போ ஸ்ட்ராங் ஆகுதா மாடரேட் ஆகுதா? ஓகேவா, அதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு அப்படின்னு. சரிண்ணா, எப்போ சொல்லிருக்கேன், கார்லேஷன் எப்பவுமே -1 to +1, அப்புறம் வந்து எஸ்டிடி வந்து -∞ to நம்ம +∞, பிடிஎஃப் வந்து 0 to 1. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நம்ம வந்து கார்லேஷன் பார்த்துருக்கோம். ஒன்றுனாக்கு வந்து ஸ்ட்ராங் பர்ஃபெக்ட் கார்லேஷன் பார்த்துருக்கோம். எப்போதுமே உங்களுக்கு வந்து ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுனாக்கா ஒய் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். என்னுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுனாக்கா என்ன பண்ணாக்கா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதான் பை டிஃபால்ட்டாக உள்ளது எப்போதுமே. -1 வந்து பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன், தலைகீழ போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு. எப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ டெம்பரேச்சர் வந்து வின்டரில் வந்து டெம்பரேச்சர் வந்து குறைய குறைய ஐஸ்கிரீம் சேல்ஸ் குறையும் அப்படியே. ஓகே தானே, அப்படி ரெண்டுமே இது குறைச்சா அதுவும் குறையும் உங்களுக்கு. அது வந்து பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன். இதை பார்த்துருப்போம் நம்ம. எப்போயுமே கார்லேஷன் எப்போதுமே உங்களுக்கு வந்து இருக்குது ஸ்ட்ரென்த் அண்ட் டைரக்ஷனாக்க பாசிட்டிவாக போதா நெகட்டிவாக போதா, ஸ்ட்ரென்த் வந்து ஓவர் ஸ்ட்ரென்த்தாக இருக்குதா, மாடரேட்டாக இருக்குதா, லோவாக இருக்குதா, இல்லைனா கார்லேஷன் இல்லவே இல்லையா, சேல்ஸ் ஆகும்போது வந்து ப்ராஃபிட் வந்து அதிகரிக்கவே இல்லை, அப்படி ஆக்சிடிஸ் இருக்குனாக்கா வந்து நோ கார்லேஷன், 0ன்னு பேர் உங்களுக்கு. அப்புறம் எப்போ சொல்லிருக்கப்பே அது எப்போவுமே என்ன இருக்கும்னாக்க லினியராக இருக்கும். லினியர்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு y = mx+c படிச்சிருக்கணும் ஏற்கனவே. y = mx+c ஒரு லினியர்னாக்க ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும் எப்போதுமே. எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும், பார்த்துருக்கோம் நம்ம. அப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ராங் பாசிட்டிவ் கார்லேஷனாக்க 1ன்றது வந்து பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன், 9ன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் கார்லேஷன், 5ன்றது வந்து மாடரேட் கார்லேஷன். அதெல்லாம் ஏற்கனவே வந்து நம்ம மேட்பிளாட்டில் வந்து இப்போ தான் படித்தோம், 2 வாரத்துக்கு முன்னாடி படித்தோம் நம்ம. சரிதானே. அப்புறம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா டேட்டா ஃப்ரேமில் உள்ள உங்களுக்கு வந்து கார்லேஷன் குறைஞ்சபட்சம் 2 வேரியபிள் வேணும் உங்களுக்கு, 2 ஃபீச்சர் வேணும். எதனா இருக்கலாம், நீங்கள் ரெண்டு வேணும் உங்களுக்கு. ஓகேவா, என்னுடைய இப்போ ஒர்க் கிளாஸுக்கும் எஜுகேஷன் சம்மந்தம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம. சரி, ரேஞ்சஸ் உங்களுக்கு -1 தான் தெரியும் உங்களுக்கு. எப்போதுமே 1ன்றது வந்து பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன் எல்லாம் பார்த்தோம். ஒரு வேரியபிள் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அதர் ஆல்சோ இன்க்ரீஸ் பார்த்தோம் நம்ம. -1 நெகட்டிவ் பார்த்தவங்களுக்கு 0 தான் முக்கியமான விஷயம். அங்கே வந்து கார்லேஷன் நடக்கவே நடக்காது. ஓகே தானே, அப்படியே இருக்கும், ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும், எந்த தொடர்பும் கூடவும் கூடாது குறையும் கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு. இன்னொன்று எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க, கார்லேஷன் எப்போதுமே நியூமரிக்கல் வேரியபிள் தான் நடக்கும் எப்போதுமே கண்டுபிடிக்க முடியும். அதை அவங்க சொல்லியிருக்கேன் குவான்டிடேட்டிவ்னாக்க டிஸ்கிரீட் அண்டு கண்டினியூஸ் வேரியபிள் பார்த்து நம்ம. ரைட், நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நிறைய படிச்சிருக்கோம். நம்ம வந்து மேட்பிளாட்டில் பார்த்துருக்கோம். நம்ம பர்ஃபெக்ட் கார்லேஷன் பார்த்தோம், பர்ஃபெக்ட் பாசிட்டிவ், ஸ்ட்ராங் பாசிட்டிவ், வீக் பாசிட்டிவ், நோ கார்லேஷன் 0, அப்புறம் வீக் நெகட்டிவ்லாம் பார்த்தோம் நம்ம. சரியா, இதே தான் பாலையும் பார்த்தோம் நம்ம. சரிதானே, இது இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அந்த கார்லேஷன் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அப்புறம் கண்ட்ரி பண்ணுறேன். மார்க் வாங்கியிருக்கோம். அவர் மார்க்ஸ் கிரேட் எவ்வளோ படித்தோம்னாக்க, இப்போ 5 மணி படித்தோம்னாக்க மார்க்ஸ் எவ்வளோ வாங்குகிறோம், கிரேட் எவ்வளோ வாங்குகிறோம். ஓகேவா, இதான் பண்ணிருக்கோம் நம்ம. டேட்டா 3 டேட்டா கொடுத்துருக்கேன், 3 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருக்கேன்.
இது வந்து 1 2 3 மார்க்ஸு, சாரி ஹவர் 1 ஹவர் 15 மணி நேரம், 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர். அப்புறம் மார்க் வந்து 7 மார்க்கு 15 மார்க்கு 19 மார்க்கு. கிரேட் வந்து 3 2 1 ஜஸ்ட் கொடுத்துருங்க, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து பார்த்துங்க, கார்லேஷன் கண்டுபிடிக்கிறது வந்து இது ஞாபகம் இருக்குல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபீச்சர் இருந்துச்சுனாக்கா டேட்டா ஃப்ரேம் பேர் இந்த இருக்குல்ல, டேட்டா ஃப்ரேம் பேர் ரெண்டு லெஃப்ட் அந்த ஸ்கொயர் பிராக்கெட் 2 போட்டிருக்கேன். 2 ஃபீச்சர் இருந்தாக்கா டேட்டா ஃப்ரேம். ஹவருக்கும் மார்க்கும் நான் கார்லேஷன் கண்டுபிடிக்கிறேன். சரியா? அதுக்கு பிளாட் போடுறேன், நார்மலாக பிளாட் போடுறேன். பழைய தெரியும், பிளாட் போட்டாச்சு. அப்புறம் பாருங்க, மறுபடியும் என்ன பண்ணுறேனாக்க வந்து இது வந்து நெகட்டிவ் கார்லேஷன் போடுறேன். இங்கே என்னன்னாக்க வந்து 1 ஹவர் படிச்சுனாக்க நான் 1 ஹவர் படிச்சுனாக்க மார்க் வந்து 7 மார்க் வாங்குறேன். 2 ஹவர் படிச்சுனாக்க வந்து 15 மார்க் வாங்குறேன். சரிதானே? அப்போ நான் ஹவர்ஸ் வந்து நான் அதிகமான ஹவர்ஸ் படிக்க மார்க் அதிகமாக வாங்கிட்டு இருக்கும். 1 ஹவர் படிக்கும்போது 7 மார்க் வாங்குறேன், 2 ஹவர்ஸ் படிக்கும்போது 15 மார்க் வாங்குறேன். சரிதான்? உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஸோ இதான் இந்த விஷயம். இது வந்து நெகட்டிவ் போட்டிருக்கேன். நம்ம என்னன்னாக்க வந்து நம்ம அதே தான் 10 ஹவர்ஸ் படிக்கும்போது 10 ஹவர்ஸ் ஓகே சாரி, இதான் ஓகே. நம்பர் ஆஃப் போலீஸ் பாருங்க. நம்பர் ஆஃப் போலீஸ் வந்து இன்க்ரீஸ் அதிகமாக கிரைம் ரேட் வந்து கம்மியாகுது. 10 போலீஸ் இருக்கும்போது 8 கிரைம், நம்பர் ஆஃப் கிரைம் 8 நடக்குது. 20 போலீஸ் இருக்கும்போது 6 கிரைம் நடக்குது. ஏன்? நம்பர் ஆஃப் போலீஸ் இன்க்ரீஸ் ஆக பெட்ரோல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னாக்க கிரைம் ரேட் கம்மியாக இருக்கு எனக்கு வரும். ஓகேவா? நெகட்டிவ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் பாருங்க, 30 போலீஸ் இருக்கும்போது என்ன ஆகுனாக்க 4 தான் மொத்தம் கிரைம் ரேட் நடக்குது. அப்புறம் 40 போலீஸ் இருக்கும்போது 2 தான் இருக்குது. அப்புறம் ஸோ எனக்கு வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இங்கே என்ன பண்ணாக்க எனக்கு வந்து ஹவர்ஸ் வந்து அதிகமாக படிக்க மார்க் அதிகமானுச்சு எனக்கு. இங்கே வந்து போலீஸ் நம்பர் ஆஃப் போலீஸ் மேன் வந்து அதிகரிக்க கிரைம் ரேட் வந்து கம்மியாக இருக்குது. இது நெகட்டிவ் கார்லேஷன். நீங்கள் நெகட்டிவ் கார்லேஷன் வாசி இது வந்து நம்ம நெகட்டிவ் பிஸ்னஸில் அப்ரோச் எடுத்துக்கூடாது. இப்போ இது எனக்கு நல்லது. எனக்கு ஒரு பிஸ்னஸில் வந்து நெகட்டிவ் கார்லேஷன் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா நல்லதான் உங்களை இப்போ போலீஸ் அதிகரிக்க வந்து நமக்கு வந்து கிரைம் ரேட் கம்மியாக இருக்குது. இதுவும் நல்ல கார்லேஷன் தான். பேர் தான் நெகட்டிவ் கார்லேஷன். நம்ம வந்து டேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க, பட் அகைன் நல்ல கார்லேஷன் உங்களுக்கு. இப்போ சரியா? இப்போ பண்ணி பார்த்தோம் நம்ம அப்படின்றத டேட்டா பிடிச்சிருக்கோம், ஏற்கனவே பார்த்ததான் உங்களுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இந்த இருக்குது ஹவர். 1 ஹவர் படிக்கும்போது நான் 7 மார்க் வாங்குறேன். 1.5 மணி நேரம் படிக்கும்போது வந்து 11 மார்க் வாங்குறோம். அப்புறம் வந்து 2 ஹவர்ஸ் படிக்கும்போது 15 மார்க்கு. 2.5 மணி நேரம் படிக்கும்போது வந்து 16 மார்க் படிச்சுட்டு, இப்போ எனக்கு வந்து 3 ஹவர்ஸ் படிக்கும்போது என்னால் வந்து இப்போ 19 மார்க் வாங்க முடியுது என்னால். சரி, உங்களுக்கு அப்புறம் இதுதான் வந்து கார்லேஷன். அப்போ என்ன அர்த்தம்னாக்க நம்பர் ஆஃப் ஹவர்ஸுக்கும் மார்க்ஸுக்கும் எது தொடர்பு இருக்குது, கார்லேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு அப்புறம் ஐ ஒன்ட் பிலீவ் இட். அது வேறு விஷயம். இப்போ நம்ம எவ்வளோ படிக்கிறத பொறுத்து மார்க் வாங்க முடியாது, நம்ம நம்பிக்கை இல்லை. பட் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பர்பஸாக சொல்லி வைக்கிறேன். சரியா? ரைட், புரிஞ்சு படிக்கணும், அதான் முக்கியமான விஷயம். இப்போ நம்ம என்ன போட்டோம்னாக்கா வந்து எப்பவுமே அந்த ஹவர் படிக்கிறோம், மார்க்ஸ் படிக்கிறோம். ஸோ இது வந்து மார்க்ஸ் வந்து இதுதான் உங்களுக்கு வந்து கார்லேஷன், ஹவர்ஸுக்கும் மார்க்ஸுக்கும் இது டேட்டா போட்டு காமிச்சிருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் பாருங்கள், அப்புறம் வந்து நம்மளுக்கு போலீஸு கிரைம் ரேட்டு இது உங்களுக்கு இண்டெக்ஸ் பை டிஃபால்ட்டாக இண்டெக்ஸ் உண்டாயின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் வந்து 10 போலீஸ்னாக்க கிரைம் ரேட் 8 இருக்குது. ஸோ நமக்கு வந்து பாருங்கள், இப்போ 10 போலீஸ் இருக்கும்போது கிரைம் ரேட் 8 இருந்துச்சு. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் தான் இருக்குது. ஓகே தானே? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் லேபிள், இது வந்து ஒய் லேபிள், இது வந்து ஒய் லேபிள், எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள். சரிதானே? இது வந்து கிரிட். நீங்கள் இது பார்க்கும்போதே நீங்கள் கோடு போயிடணும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸு, இது வந்து எக்ஸ் டிக்ஸு, இது ஒய் டிக்ஸு, இது வந்து எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள். கரெக்டாக உங்களுக்கு வந்து மைண்டில் அதெல்லாம் படத்தை பார்க்க தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சரிதானே? எக்ஸ் டிக்ஸு, ஒய் டிக்ஸு, எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், கிரிட். சரியா? பார்த்துக்கணும். பிளாட் போடுறோம். ஓகே, பிளாட் திரும்ப டயக்ராம் வரைகிறோம். எப்பவுமே ஒரு பிளாட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 இருக்கணும், எக்ஸ் இருக்கணும், ஒய் இருக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இருக்கணும். ரைட். ஸோ நமக்கு வந்து பார்க்குறோம் பந்தில் 10 போலீஸ் இருக்கும்போது கிரைம் ரேட் 8. அப்புறம் எனக்கு வந்து 14 போலீஸ் இருக்கும்போது கிரைம் ரேட் 7. 18 போலீஸ்னாக்க எனக்கு வந்து இன்னும் ஒரு 6 அரௌண்டு 6 கிரைம் ரேட் 6 கிடையாது, அப்ராக்சிமேட் சொல்கிறேன். அப்புறம் எனக்கு 40 போலீஸ் இருக்கும்போது எனக்கு சாரி இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணுறது பாருங்க, 40 போலீஸ்மேன் இருக்கும்போது கிரைம் ரேட் 2 ஆகிட்டு கிரைம் ரேட். ஸோ நமக்கு வந்து இப்போ என்னாக்க வந்து அருமையான இதுவும் நமக்கு இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் நமக்கு வந்து நெகட்டிவ் கார்லேஷன். பட் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, சோசியல் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்ல அருமையான கார்லேஷன் உங்களுக்கு. சரிதானே? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் நெகட்டிவ் கார்லேஷன் இப்போ, ஆனால் சோசியல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அருமையான கார்லேஷன் நமக்கு. சரியா? அப்படின்ட்டு. ஓகே, ரைட்.
ஸோ நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது இது பார்த்துட்டீங்களா உங்களுக்கு? இதை பேஸ் பண்ணி இப்போ தான் பண்ண போகிறோம் உங்களுக்கு. அப்புறம் பார்த்துங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன படிக்க ஆரம்பித்தோம் பார்த்துங்க. நம்ம வந்து கார்லேஷன் படிக்க ஆரம்பித்தோம் டேட்டா செட்டுக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. சரி, இது பார்த்து முடிச்சிட்டோம். எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. லினியரில் வந்து எப்போதுமே வந்து ஒய்ஸுக்குள் எம்எஸ் ஸ்பேஸுக்கு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தானே போதுமே, ஏன் பெண்டாக இருக்குது இந்த இடத்துல? ஞாபகம் இருக்கா? ஓ, டேட்டா இங்கே மாற்ற இருக்குதா? இல்லை, ஓகே, ரைட், ஓகே, சரி, ஆல் ரைட், ஓகே, சரி, இப்போ முடிச்சிட்டோம். இப்போ வந்து ரியல் டேட்டா வந்துருக்கும். ஓகேவா? இப்போ ரியல் டேட்டா. இப்போ இந்த எப்போதும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 3 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. மெஷின் லேர்னிங்கில் சிமிலாரிட்டி, பேட்டர்ன், ரிலேஷன்ஷிப். அந்த ஆர்பிஎஸ் ஞாபகம் வச்சுங்க. ஆர்பிஎஸ் பேங்க் ஒன்று இருக்குது. ஸோ சிமிலாரிட்டி, பேட்டர்ன்ஸ், ரிலேஷன்ஷிப் இதை பொறுத்து தான் இந்த டேட்டா. இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம வந்து டேட்டா அனாலிசிஸ்லேயும் இப்படி தான் பண்ண போகிறோம். மெஷின் லேர்னிங்லேயும் இதை பொறுத்து தான் நம்ம வந்து நம்மளுடைய அல்காரிதம் ட்ரெயின் ஆக போகுது. டேட்டாவுடைய சிமிலாரிட்டி, 2 டேட்டாக்குள்ள சிமிலாரிட்டி, 2 டேட்டா செட்டுக்குள்ள பேட்டர்ன், 2 டேட்டா செட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப், கார்லேஷன். ஓகேவா? சிமிலாரிட்டி, பேட்டர்ன், ரிலேஷன்ஷிப், இது 3 வார்த்தை முக்கியமான வார்த்தை. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து இப்போ சிபார்னோட ஹீட் மேப் வச்சு நம்ம போட போகிறோம். இப்போ இதெல்லாம் விட்டுருங்க. இது சாம்பிள் டேட்டா. நம்மளோட இதுக்கு ஒரிஜினல் வந்துடுவோம். நமக்கு வந்து 6 டேட்டா பார்த்தோம். நமக்கு வந்து இப்போ ஒன்று வந்து ஏஜ், நியூமரிக்கல் டேட்டா பார்த்தோம். ஏஜ், ஃபைனல் வெயிட், எஜுகேஷன், கேபிட்டல் கெயின், லாஸ், ஹவர்ஸ் பார்த்தோம். கார்லேஷன் பிடிச்சாச்சு. சிம்பிளான விஷயம். ஜஸ்ட் டேரெக்டாக கார்லேஷன் பிடிச்சாச்சு. ஓகே தானே? கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா கண்டுபிடிச்சாச்சு. இதை ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுத்தும் கண்டுபிடிச்சி பார்த்துட்டோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஒரு மேப் ஒன்று பண்ண போகிறோம் உங்களுக்கு. சரியா? ஓகே, ஃபிகர் நம்ம தெரியும் உங்களுக்கு. நம்மளுடைய மேட் பிளாட்டில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். நம்ம ஃபிகர் போட்டு பார்த்தோம். இது வந்து புரிஞ்சிச்சு. டைட்டில் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ ஹீட் மேப் போடுறோம். ஹீட் மேப்பில் நம்ம கண்டுபிடிச்ச கார்லேஷன் போடுறோம். இதை மட்டும் பார்த்துங்க. என்ன ரன் ஆகிட்டு இருக்கு? என்ன கீழா? சரி, என்னாச்சு? என்னாச்சு? காலம் இல்லைன்னு சொல்றது. கரெக்டாக இருக்குது. காலம் சரியாக போட்டிருக்கோம். என்ன கீ இல்லைன்னு சொல்கிறாங்க? இதானே போட்டிருக்கோம். ஓகே, ஓ சரி சரி. இன்னும் இது வந்து இது பண்ணலையா? இன்ஃபோ டேட்டா ஃப்ரம் மாற்றியாச்சுங்க. டிஎஃப்ஆ இந்த டேட்டா எடுத்துக்கிட்டது. டிஎஃப் ஒன்று. ரைட், ஓகே. நான் சாம்பிள் டேட்டா வச்சோம்ல, அதை டேட்டா ஃபேஸாக வச்சுக்கிட்டது. அதை கமெண்ட் பண்ணாமல் இருந்தேன். சாம்பிள் கூட கமெண்ட் பண்ணலை, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ நமக்கு வந்து கார்லேஷன் வந்து பார்த்துங்க. ஒன்றுத்துக்கு பார்த்துங்க. இப்போ ஸோ எனக்கு வந்து இப்போ இங்கே நீ பார்த்தா தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அதிகபட்ச கார்லேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ ஹவர்ஸ் பர் வீக்குக்கும் ஃபைனல் வெயிட்டுக்கும் இந்த இருக்கு கார்லேஷன். ஓகே தானே? ஹவர்ஸ் பர் வீக்குக்கும் எஜுகேஷன் நம்பருக்கும் வந்து இந்த இருக்கு கார்லேஷன். ஹவர்ஸ் பர் வீக்குக்கும் வந்து கேபிட்டல் கெயினுக்கும் இந்த இருக்கு கார்லேஷன் உங்களுக்கு. அப்புறம் இதை பார்க்குறது நமக்கு வந்து கொஞ்சம் க்ளவுஸியாக இருக்குது. ஓகேவா? டேட்டா எல்லாமே இப்படி இருக்கு வாசி. நம்ம இதே நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து ஒரு இதில் போட்டு பார்த்துருவோம். ஹீட் மேப்பில் போட்டு பார்த்தா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ ஓகேவா? கார்லேஷன் போட்டு பார்த்து நம்ம வந்து அந்த கார்லேஷன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கார்லேஷன் இருக்குல்ல, அதை நம்ம வந்து ஹீட் மேப்புக்கு வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, கார்லேஷன் பாஸ் பண்ணியாச்சு. அதனுடைய டிசைன் பண்ணுற வேற ஃபார்மெட்டு எத்தனை பாயிண்ட் டேட்டா இருக்கணும், லைன் கலர்லாம் பண்ணுறோம். அனோட்னாக்கோ இந்த டேட்டா இருக்குல்ல, இதே இன்ஃபர்மேஷன் காமிக்கணும் படிச்சிருக்கோம். நம்ம வந்து இதெல்லாம் காமிச்சிருக்கோம் நம்ம. சரியா? ஸோ ஓகே, என்ன சிமேப் வந்து பேராமீட்டர் வந்து இங்கே பாஸ் பண்ணல, இங்கே பாஸ் பண்ணிருக்கோம். ரைட், ஓகே தான், வேற ஒன்று. ஸோ இதை இப்போ இது உங்களுக்கு க்ளவுஸியாக இருந்துச்சு பார்க்குறது உங்களுக்கு. அப்புறம் ஸோ இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? நம்ம பார்த்துருந்ததால. ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு பார்த்தால எந்த 2 வச்சுங்க, எந்த 2 ஃபீச்சருக்கு வந்து கார்லேஷன் வந்து கூட இருக்குது கம்மியாக தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. பார்த்தா தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அப்புறம் நான் சென்ட் பண்ணிக்கிறோம் தெரியுதுக்க வேண்டி. சரி, நமக்கு இங்கே பாருங்கள் டேட்டா பாருங்களேன். இப்போ இங்கே வந்து 0.7, 0.6, 0.08 இருக்குது.
வேற எங்க இருக்குது 0.12 இருக்குங்கல்ல, எது அதிகம்? 0.8 0.12 இதுதான் அதிகம். 0.02 12 இல்லையா? 0.12 எது சார் அதிகமா இருக்குது? கார்லேஷன் எங்க அதிகமா பாருங்க, எந்த வேல்யூ அதிகமா இருக்கு? 0. எங்க இருக்குது? இதா? ஆமா, இது எதுக்கு உள்ளது? எஜுகேஷன் நம்பருக்கும் ஹவர்ஸ் பர் வீக்கு வந்து நிறைய கார்லேஷன் இருக்கு சார். சரியான? ஓகே. இந்த மேட்ரிக்ஸ் பேர் என்ன ஷர்மிளா சொல்லுங்க? மேலையும் கீழையும் சேம் டேட்டா வரும், இந்த மாதிரி டயக்ராம்லாம் வரும். என்ன வரும் இந்த மேட்ரிக்ஸ் பேர்? என்ன? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, சரியா? 14 மேட்ரிக்ஸ் போட்டு பார்த்துருக்கோம், கிளீனா வந்து போட்டு பார்த்துருக்கோம். அதை பார்த்துங்க, விளக்கமா கிளாஸ் எடுத்துருக்கு நம்ம. ஸோ நம்ம வந்து இந்த என்ன சொன்னீங்க? 0.15 சார், இதான சொன்னீங்க? 0.15. ஸோ எஜுகேஷன் நம்பருக்கும் அப்புறம் வந்து ஹவர்ஸ் பர் வீக்குக்கும் வந்து என்ன இருக்குனாக்க வந்து நிறைய வந்து கார்லேஷன் இருக்குது. நெகட்டிவ் கார்லேஷன் சார். ஆல்மோஸ்ட் பாக்கிலாம் நெகட்டிவ் கார்லேஷன் தான். சரி, இன்னொன்று பார்த்து நெகட்டிவ் கார்லேஷன் தான் சார். இது கலர் வந்து ரொம்ப லைட்டா இருக்கணும் சார். ஓகே ஓகே சரி. இது நம்ம பார்த்தோம்ல, இது என்னன்னாக்க எப்பவுமே உங்களுக்கு வந்து டார்க்கா ஆக ஆக என்ன ஆகும்னாக்க வந்து கார்லேஷன் பாசிட்டிவா இருக்கும். கொஞ்சம் டல் லைட் கலர் போக போக உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னாக்க வந்து கார்லேஷன் வந்து நெகட்டிவா போயிட்டு இருக்கும். சரியா உங்களுக்கு? அப்புறம் அப்படி இல்ல, இது பாசிட்டிவ் தான். லைட் கலர் தான் பாசிட்டிவ் கார்லேஷன் சார். நெகட்டிவ்ல போனா நான் மாத்தி சொல்றேனா? நெகட்டிவ் கார்லேஷன் சார். இப்போ அந்த ஃபைனல் வெயிட்டுக்கும் எஜுகேஷன் நம்பரும் பாருங்க சார், -0.4 இருக்கு பாருங்க சார். ஃபைனல் வெயிட்டுக்கும் எங்க இருக்குது? ஃபைனல் வெயிட்டுக்கும் எஸ் சார், அதான் சார். கீழ ஃபைனல் வெயிட் எக்ஸ் ஆக்சிஸ்ல பாருங்க. ஆமா, ஃபைனல் வெயிட்டுக்கும் அதுக்கும் ஒய் ஆக்சிஸ்ல வந்து எஜுகேஷன் நம்பர் பாருங்க சார். எஜுகேஷன் நம்பர் இங்க வா. எஸ் சார், -0.04 சார். எஸ் யூ ஆர் ரைட். ரைட். 0 விட ரொம்ப கம்மியா போகும் சார். அதான் டார்க் கலர் இருக்கு சார். அதுக்கு டார்க் கலர் போனுச்சுனாக்க வந்து மைனஸ், லைட் கலர் போனுச்சுனாக்க வந்து நெகட்டிவ் கார்லேஷன், லைட் கலர்னா பாசிட்டிவ் கார்லேஷனா? எஸ் சார். அதனால தான் இப்போ 1 பாத்தீங்கன்னா அந்த சேம் இதுனா சேம் கார்லேஷன் தான் வரும். சரி சரி கேபிட்டல் லாஸும் கேபிட்டல் லாஸும் 1. அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் கார்லேஷன் அது. சரி. 1 வரும்போது கலர் வந்து லைட்டா இருக்கும் சார், பாசிட்டிவா லீனியரா வரும்போது. சரி சரி. நெகட்டிவா வரும்போது டார்க் கலர் போகும் சார். டார்க் கலர் போகும். நெகட்டிவ் கார்லேஷனாக்க டார்க்கர் கலர், லைட் கலர்ஸ்னாக்க பாசிட்டிவ் கார்லேஷன். சரி. எஸ் சார். இப்போ டெக்னிக்கலா இப்போ 0.15 பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடையாது உங்களுக்கு. சரிதானே? 0.15 வந்து நெகட்டிவ் ஆமா தானே? சார். நெகட்டிவ் இல்ல சார், பட் கார்லேஷன் இருக்கு, கொஞ்சம் லைட்டா இருக்கு. லைட்டா இருக்கு, கார்லேஷன் இருக்கு, லைட்டா இருக்குது. ரைட், கம்மியான கார்லேஷன் இருக்குது. சரி ஓகே. ஓகேவா? இதான் வந்து உங்களுக்கு வந்து விஷயம். நம்ம வந்து ஹீட் மேப் போடுற பர்பஸ் பார்த்தீங்க நீங்கள் அப்புறம். சரிதானே? இதுதான் சார் விஷயம், ஈஸியாக பார்த்துக்க முடியும். நம்ம வந்து இப்போ ரியல் டேட்டா வச்சு போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம் இந்த இடத்துல? சிமேப் இல்லாமல் சிமேப் பாராமீட்டர்ஸ் நாட் பாசிபிள். இது கொடுக்காது, வேற ஒன்றும் இல்லை. சரி, இது பாஸ் ஆகாது, அவ்வளோதான். என்ன எரர்? அட்ரிபியூட் எரர், நோ அட்ரிபியூட் கார்லேஷன். லிஸ்ட் ஆப்ஜெக்ட் கார்லேஷன் இல்லையா? என்னாச்சு சார்? லைன் நம்பர் 12 கமெண்ட் பண்ணிட்டீங்க. லைன் நம்பர் 12 இல்லையே. இது வந்து டைட்டில் தான் கொடுத்துருக்கேன், தேவையில்லையே. அது டைட்டில் தானே, டைட்டில் தான் கொடுத்துருக்கேன். லிஸ்ட் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ அட்ரிபியூட் கார்லேஷன், அட்ரிபியூட் எரர். ஓகே. டேட்டா வரல, அனௌட் ஆகல. இது பண்ணி சார் கார்லேஷனுக்கு உள்ள டேட்டா டாட் கார்லேஷன் கொடுத்திருக்கீங்க சார். df டாட் கார்லேஷன் லைன் நம்பர் 17 சார். ஓ டிஎஃப் கொடுக்கணுமா? டேட்டா கொடுக்கணுமா? எஸ் சார், df டாட் கார்லேஷன் கொடுக்கணும். கார்லேஷன். ரைட், ஓகே. ரைட். சரி. இன்ட்ரஸ்டிங். ஸ்டேட் கவர்மெண்ட். இல்ல சார், அந்த லிஸ்ட் மேல வந்து கார்லேஷன் கொடுத்திருக்கீங்க பாருங்க சார். கார்லேஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சது. கார்லேஷன் கொடுத்துருக்கோம். சரி, அங்க அந்த தான் சார் இங்கே கொடுக்கணும். ஏன்னா அது கார்லேஷன் கண்டுபிடிச்சு அந்த கார்லேஷன்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம் சார். அது சார் அந்த df டாட் கார்லேஷன் நியூமெரிக்கல் வேல்யூஸ்க்கு மட்டும் கார்லேஷன் கண்டுபிடிச்சு கார்லேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ரைட், ஸ்டோர் ஆயிருக்கு. நியூமெரிக்கல் மட்டும் கொடுத்துருக்குது. அப்படியே பழச காமிச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், டிஎஃப் டாட் கார்லேஷன் கண்டுபிடிக்க சொன்னேன். இதை பாஸ் பண்ணது என்ன சொல்றது உங்களுக்கு வந்து ஸ்டேட்ன்றது வந்து இந்த வேல்யூ, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது வந்து ஆப்ஜெக்டா இருக்குது. அதனால வந்து என்ன செய்ய முடியாது, எனக்கு வந்து அது வந்து அதுக்கு வந்து கார்லேஷன் கண்டுபிடிக்க முடியாது. கார்லேஷன் வந்து எதுக்கு உள்ளதுனாக்க வந்து நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் தான் உள்ளது.
அதனால எரர் காமிக்குது. சரி, எனக்கு யாராச்சும் ஐடியா கொடுங்க. எனக்கு வந்து இப்போ ஓகே தான், கார்லேஷன் போட்டாச்சு இப்போ எனக்கு அப்புறம். சரி, எனக்கு ஆனால் கார்லேஷன் விரும்பலை, நான் இது மாதிரி டிஎஃப்லேயே பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் யாராச்சும் எனக்கு. இப்போ என்ன பண்ணலாங்க சொல்லுங்கள் இப்போ யாராச்சும் எனக்கு. என்ன போடலாம் சொல்லுங்கள். கார்லேஷன் போட்டாச்சு, ஆன்சர் வந்துட்டு எனக்கு ஓகே தான், அது வேண்டாம் எனக்கு. எனக்கு வந்து எனக்கு டிஎஃப் டாட் கார்லேஷன் போடணும். அப்போ என்ன போடலாங்க ஞாபகம் ஒருக்காச்சும்? ஞாபகம் இருக்கா? டிஎஃப் டாட்னு போட்டு நம்ம வந்து கார்லேஷன் போகிறதுக்கு பதிலாக நம்ம கார்லேஷன் போகிறோம்ல, நம்ம ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து டிஎஃப் டாட் கவுண்டில் போயிட்டு டிஎஃப் டாட் கவுண்டு, அதில் போயிட்டு என்ன செய்ய முடியும்? டிஎஃப் டாட் கவுண்ட், அதில் போயிட்டு நியூமரிக் என்ன பண்ண முடியும்? நியூமரிக் ஃபால்ஸ் கொடுத்துடலாமா? நியூமரிக் ஒன்லி வந்து ட்ரூ கொடுத்துடலாமா? ஓகேவா? ட்ரூ கொடுத்துட்டோம்னாக்க என்ன செய்யணும்? போயிட்டு நமக்கு இப்போ டிஎஃப் டாட்டு கார்லேஷன் ஆஃப்னு கொடுத்துட்டு இதில் போய் என்ன பாஸ் பண்ண போகிறோம்? நம்ம வந்து இதை பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்படி போடலாம், சுற்றி வளைச்சி போடலாம். செக் பண்ணிக்கிறேன். ஓ, என்ன ஆச்சு? திருப்பி ஏன் வருது? டிஎஃப் டாட் கார்லேஷன் இல்லையே, கவுண்ட் ஆஃப்னு கொடுத்துருக்குண்ணா. டிஎஃப் டாட் கார்லேஷன் ஆஃப் நியூமரிக் ஒன்லி தான் கொடுத்துருக்கோம், என்ன எரர் வருது? டிஎஃப் டாட் கார்லேஷன் ஆஃப் கொடுத்துட்டு கார்லேஷனுக்கு வந்து என்ன பிரச்சனை? ஏதாச்சும் இது இருக்காச்சு, அது கார்லேஷன் ஒன்று இருக்குதா? இல்லை. டிஎஃப் டாட் கார்லேஷன் ஆஃப்னு போட்டு டிஎஃப் டாட் கவுண்டில் போயிட்டு நியூமரிக் ஒன்லி ட்ரூ கொடுத்துருக்கோம். நியூமரிக் ஒன்லி ட்ரூனாக்க வந்து எனக்கு வந்து நியூமரிக் வேர்டு தான் வரணும் எனக்கு. இல்ல சார், கவுண்ட் வந்து அது இது இல்ல சார், டைரக்டா காலம் நேம் கொடுக்காது சார். அது வந்து காரணம் கொடுக்காது. தானே சார் கொடுக்கும். அது ஒரு சீரிஸ் வேற ஏதாவது தானே சார் ரிட்டர்ன் பண்ணும். டிஎஃப் டாட் கவுண்ட் ஆஃப் நியூமரிக் ஒன்லியா, நியூமரிக் ஒன்லி சிக்கல் ட்ரூ. டைப் என்ன டைப் கொடுக்குது? அது ஒரு சீரீஸை கொடுக்குதா? ஒரு வேலை தான் கொடுக்குதா? ஆல்ரைட், போட்டுருங்க. சரி, கார்லேஷன் போட்டுருவோம். ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, நம்ம என்ன மறந்துட்டோம்னாக்கா நம்ம அந்த சிமே மட்டும் கொடுக்கல, இங்கே வரவும் கிடையாது. சிமே பாராமீட்டர் பாஸ் பண்ணல அப்படின்னாக்கா நமக்கு இந்த என்ன வராது? சிமே பாஸ் பண்ணலாக்க என்ன வராது? சிமே பாஸ் பண்ணால் என்ன வரும்? சிமே பாஸ் பண்ண என்ன வரும்? இது வந்து சைடு பாரு. சி மேப் பாஸ் பண்ணாமல் இருந்தோம்னாக்க என்ன வருது? இந்த வித்தியாசம் என்ன? இந்த கலரா? கலர் சேஞ்ச் ஆகுதா? சரி, கலர் சேஞ்ச் ஆகும். சரி சரி, ரைட், ஓகே ஓகே, ஆல்ரைட், சரி. ஸோ நமக்கு இதான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய நம்ம வந்து ஒரிஜினல் டேட்டா செட்டுக்கு நம்ம இப்போ கார்லேஷன் கண்டுபிடிச்சி அந்த கார்லேஷன் என்ன பண்ணோம்னாக்க நம்ம வந்து இதுதான் கார்லேஷன். நியூமரிக்கில் கொஞ்சம் படிக்க வந்து கொஞ்சம் லவ்ஸியாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு எஸ்என்எஸ் மூலம் நம்ம ஒரு ஹீட் மேப் போட்டு நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ரைட், ஓகேவா? ஆல்ரைட் சார், முடிச்சிட்டல இப்போ. அப்புறம் பாருங்கள், இப்போ வந்து குரூப் பை, நம்ம குரூப்பை ஏற்கனவே நம்ம வந்து சீக்குவலையும் படிச்சிருப்போம். நம்ம அகைன் மறுபடியும் நம்ம வந்து இப்போ முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக வந்து பிஎம்ஐயில் வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கிறோம் என்னென்ட்டு. இப்போ பிஎம்ஐ அப்படி டேட்டா இருக்குது, பிஎம்ஐ டேட்டா இருக்குது, அதை வந்து கவுண்ட் பண்ணுறோம். சரியா? ஓகே, நம்ம கவுண்டரும் கொடுத்துருக்கோம். கவுண்டுக்குள்ளே நம்ம என்ன நிறைய கவுண்டுக்குள்ளே நம்ம வந்து கவுண்ட் மெத்தட் இருக்குல்ல, அதுக்குள்ள வெறுமை கொடுக்கல, சும்மா வெறும் கவுண்ட் பண்ணி பார்க்குறேன் பிஎம்ஐயை. சரி, பிஎம்ஐ இல்லையே, பிஎம்ஐ என்னாச்சு? பிஎம்ஐ இருக்குல்ல, இல்ல சார், இந்த டேட்டா செட் அது இன்சூரன்ஸ் டேட்டா செட் வரும். இன்சூரன்ஸ் டேட்டா செட் அது. ஓகே, வேற என்ன இங்க என்ன வச்சுக்கலாம்? நம்ம வந்து என்ன இருக்குது இப்போ? இதுல ஃபைனல் இருக்கு, ஏஜ் இருக்கு சார். ஓகே, ஏஜ் வச்சுக்கலாம். ரைட், ஏஜ் வச்சு ஸ்மால் லெட்டர்ல வரும் சார். இது இன்சூரன்ஸ் டேட்டா செட் அது. எஸ் சார், அதோட டேட்டா செட். ஓகே, ரைட். நமக்கு வந்து 32,561 டேட்டா இருந்துச்சு, நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தாச்சு உங்களுக்கு. சரி, அப்புறம் சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோம், குரூப்பை நம்ம என்ன பண்ணுறோம் வந்து ஏஜையும் எதை வச்சு குரூப்பை பண்ணால் நம்ம வந்து ஏஜையும் எஜுகேஷன் வச்சு பண்ணலாமா? ஒர்த்து கிடையாது. அது ஏஜையும் ஒர்க் கிளாஸ் வச்சு பண்ணலாமா? குரூப் பண்ணலாமா? ஏஜ் அண்ட் ஒர்க் கிளாஸ். ஓகே, ஏஜ் அண்ட் ஒர்க் கிளாஸ். சரி, ஓகே.
சரி. ஸோ க்ளோஸாக கவனிச்சுங்க. இப்போ கொஞ்சம் குரூப்பை வந்து ஏற்கனவே படிச்சு தான் நம்ம ஒன்றும் கிடையாது, ஸ்பெஷல் கிடையாது. இப்போ பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன், நான் குரூப்பை பண்ணுறேன். நம்ம வந்து ஏற்கனவே நம்ம என்ன போட்டிருப்போம்னாக்க நம்ம வந்து வேல்யூ கவுண்ட் வந்து போட்டு பார்த்துருப்போம். வேல்யூ கவுண்ட் நமக்கு என்ன போட்டுச்சுனாக்க வந்து ஒவ்வொரு யூனிட் லேபிள்லையும் வந்து எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்க காமிச்சிச்சு. இப்போ எனக்கு நான் குரூப்பை எதை வச்சு குரூப்பை பண்ணுறேன், எனக்கு ஏஜையும் ஒர்க் கிளாஸ் பண்ணுறேன். 17 வயசில் உள்ளவங்க வந்து ப்ரைவேட்டில் வந்து 300 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ப்ரைவேட் கம்பெனியில். ஓகேவா? அதே 17 வயசு உள்ளவங்க வந்து லோக்கல் கவர்மெண்ட் வந்து 7 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து 17 வயசு உள்ளவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்க உங்களுக்கு. சரியா? இதை நான் குரூப் பண்ணுறேன். ஓகேவா? இப்படி தான் நம்ம என்ன பண்ணாக்க ஒன்றா குரூப் இப்படி பார்த்துக்கணும் உங்களுக்கு. அப்புறம் வரிசையாக பெரிய டேட்டா போட்டிருக்கேன். இப்போ 88 வயசில் உள்ளவங்க வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. 90 வயசில் உள்ளவங்க பாருங்கள், ப்ரைவேட்டில் 22 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 29 வயசு உள்ளவங்க. ஓகேவா? இது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 90ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 28 ஒர்க் பண்ணிருப்பாங்க. 90 வயசு உள்ளவங்க லோக்கல் கவர்மெண்ட்டில் ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. சரியா? நம்ம வந்து அது மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும், இது பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் நம்ம வந்து குரூப்பை போட்டு பார்க்குறது நம்ம. ஸோ இங்கே என்ன பண்ணுறோங்க, இப்போ வேலைக்கு அதான் குரூப்பையும் நம்ம வந்து வேலைக்கு சொல்லுங்க சார். இதுக்கு சின்ன இதுவா கொடுத்தா ஈஸியா பார்க்கலாம் சார். ஃபைனல் லாஸ்ட் ஒன்னுக்கு டார்கெட் கால் இருக்குல்ல சார், அது என்ன சார் பேர் வச்சிருப்போம் லாஸ்ட்ல? லாஸ்ட்டில் வந்து நம்ம லெஸ் தென் 50, மோர் தென் 50. அதுக்கு என்ன காலம் நேம் என்ன சார் இருக்கு? இன்கம் ரேஞ்ச் நினைக்கிறேன். இன்கம் ரேஞ்சுனா இன்கம் ரேஞ்ச் இன்கம். எஸ் சார். அப்ப இன்கம் வச்சு ஏஜையும் இன்கம் வச்சு போடலாமா இல்லை அது அப்படியே சொல்ல இல்ல முடியாது. சார், அவங்களோட ஆக்குபேஷன் போடலாம் சார், இல்ல ஒர்க் கிளாஸ் போடலாம் சார். ஆக்குபேஷன் 50,000 மேல வாங்குற ஒர்க் கிளாஸ் பீப்புள் எவ்வளோ இதுன்னு போடலாம் இதாங்க. அது பேர் ஆக்குபேஷன். அது காலம் பேர் இல்ல சார். ஃபர்ஸ்ட் வந்து இது போடுங்க சார், இன்கம் போட்டுருங்க சார். இன்கம் வர்சஸ் ஆக்குபேஷனா? ஆக்குபேஷன் சார், ஆர் ஒர்க் கிளாஸ் ஏதாவது ஒன்று போடுங்க சார். ஸ்பெல்லிங் செக் பண்ணுங்க சார். சரி. ஸோ நம்ம வந்து லெஸ் தென் 50 வந்து யார் வாங்குறாங்கனாக்க வந்து இந்த கிளர்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, கிராஃப்ட் அண்ட் ரிப்பேர், அதர் சர்வீஸு, சேல்ஸ் தான் பண்ணுறாங்க. நமக்கே தெரியுமில்ல, 50,000க்கு மேலே, $50,000 மேலே வாங்குறவங்க வந்து எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜரில் போட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து ப்ரொஃபஷ்னல் ஸ்பெஷாலிட்டி, சேல்ஸு, கிராஃப்ட் எல்லாமே. பட் ஏன் வச்சுங்க, இதில் பாருங்கள், லெஸ் தென் 50,000 வந்து சேல்ஸில் வந்து 2,667 பேர் வாங்குறாங்க. லெஸ் தென் 50 அதே சேல்ஸில் தான். இங்கேயும் சேல்ஸ் வாங்குறாங்க, 983 பேர் தான் வாங்குறாங்க. ஓகேவா? அதிகமாக வாங்குறாங்க. இது நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பண்ணி பார்த்தோம்னாக்க, ஏன் இந்த சேல்ஸில் மட்டும் கூட அதிகமாக வாங்குறாங்க, கம்மியான சம்பளம் வாங்குறாங்க, 50,000 கீழே வாங்குறாங்க. சேல்ஸில் வந்து 983 பேர் வந்து வாங்குறாங்கனாக்கா, நம்ம இன்னொரு போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், கார்லேஷன் பார்த்தோம்னு வச்சுங்களேன். சப்போஸ் இதில் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாக்க, இந்த பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சேல்ஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா? இன்னொன்று என்ன இருக்குனாக்க, இவங்களுடைய சேல்ஸில் பண்ணிருக்காங்கல்ல, இவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தையும் இவங்களுடைய எஜுகேஷன் பார்க்கும்போது இவங்க மேபி பிஜி படிச்சிருக்கலாம், இவங்க வந்து மேபி லெஸ் தென் யூஜி படிச்சிருக்கலாம். இதெல்லாம் காரணமாக இருக்கும். சரியா? எனக்கு பார்க்கணும், ஏன் இங்கே மட்டும் சேல்ஸ் எவ்வளோ பேருக்கு 50,000 சம்பளம் வாங்குறாங்க, 50,000 கீழே சம்பளம் வாங்குறாங்க. இங்கே வந்து சேல்ஸை வந்து 50,000க்கு வந்து மேலே சம்பளம் கம்மியாக இருக்கான காரணம் வந்து, ஒன்று இவங்களுடைய எஜுகேஷன் அதிகமாக இருக்கலாம், இல்லைனாக்கா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஓகேவா? அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் குரூப் பண்ணி வேலைக்கு ஒன்று பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் போட்டு பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்கும் வந்து போட்டு பார்க்க முடியும் நம்ம. சரியா? இன்கம்க்கும் ஜெண்டருக்கும் கூட போடலாம் சார். ஜெண்டர் டேட்டா டைப்ஸ் என்ன போட்டிருக்காங்க? செக்ஷன் போட்டிருக்கா? செக்ஷன் போட்டிருக்கு. ஓகே. ஸோ மேல் வந்து கம்மியாக சம்பளம் வாங்குறான், லெஸ் தென் 50,000 வந்து 15,000 பேர். ஃபீமேல் வந்து ஓகே மேல் வாங்குறாங்க. இன்னொன்று போட்டு வச்சுங்க, இன்கம் ஓகே வர்சஸ் ஓகே ரைட். சரி.
ஸோ நம்ம என்ன மாதிரியான டேட்டா வேணுமோ நம்ம வந்து வேலைக்கு கொண்டு பண்ணி பார்த்துக்க முடியும். குரூப்பை பார்த்தோம்னாக்க நம்ம ஒவ்வொரு நமக்கு தெரியும் எவ்வளோ பேர் எந்த நேரத்தில் வாங்குறாங்கன்னு குரூப் எப்படி பார்த்துக்க முடியும். அதான் குரூப் பை ஃபங்க்ஷன் உங்களுக்கு. சரியா? ரைட். குரூப் பை வந்து நம்ம இன்னும் ஒருத்தர் யூஸ் பண்ண போகிறோம், அதை இப்போ சொல்லி வைக்கிறேன். ரைட், முடிச்சிட்டோம். நம்ம வந்து இடியை முடிக்க போகிறோம். இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ செக் டேட்டா டைப்ஸ் ஆஃப் ஆல் காலம்ஸ். இப்போ பார்த்து இது இப்போ பிரிக்க போகிறோம். இந்த ஸ்டெப்ஸ் வந்து இதுவும் இந்த 21 முக்கியமானது பார்த்துங்க. இப்போ நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய இண்டிஜரில் மட்டுமே உங்களுக்கு இண்டு 8, 16, 32 இருக்குது, ஃப்ளோட்டில் இருக்குது. வரிசையாக பார்த்துருக்க இல்லையா? இப்போ ஃப்ளோட்டில் வந்து 128 கூட இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு டேட்டா டைப்பும் ஒவ்வொரு காலமும் எந்த டேட்டா டைப்பில் இருக்குன்னு நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த இருக்குது, இதான் இண்டு 64 இருக்குது சொல்லியிருக்கேன். சரியா? பண்ணி வச்சுட்டோம். ஒவ்வொரு டேட்டா டைப் ஒவ்வொரு காலமும் எந்த டேட்டா டைப்னு பண்ணி வச்சுட்டோம். 15 காலம் இருந்துச்சு. 6 வந்து நியூமெரிக்கல், பேலன்ஸ் வந்து 9 வந்து கேட்டகரிக்கல். நியூமெரிக்கலில் வந்து இண்டு இருக்கும், ஃப்ளோட்டும் இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொன்றத்தையும் போயிட்டு தனித்தனியாக பிரிக்க போகிறோம். என்னென்ன படிச்சு போகிறோம்? இந்த நியூமெரிக்கலில் வந்து மொத்தம் வந்து 4 + 3 7 இருக்குது. என்னென்ன இருக்குனாக்க எனக்கு வந்து இண்டில் 8, 16, 32, 64, ஃப்ளோட்டில் வந்து 32, 64, 128லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். தனித்தனியாக பிரித்து வைக்க போகிறோம். இப்போ சரியா? என்ன பிரிக்க பாருங்க. இண்டிஜரில் வந்து எனக்கு வந்து 8, 16, 32, 64 இண்டு ஃபேமிலி. ஃப்ளோட் ஃபேமிலியில் வந்து மொத்தம் 3 இருக்குது, 16, 32, 64. டேட் டைம் ஃபேமிலி, டேட் டைம் நம்மள்ட்ட இல்லை, டேட் டைம் சீரிஸ் இல்லை, பட் அதையும் போட்டு வச்சுக்கிறோம். நம்ம பூல் நம்மள்ட்ட இல்லை. பூல் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து மேல் ஃபேமிலி கூட இருக்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கலாம், பூல் ஃபேமிலி இருக்கலாம் இல்லையா உங்களுக்கு, அது மாதிரி இருக்கலாம், பூல் ஃபேமிலி இருக்கலாம். அப்புறம் வந்து டேட் டைம் ஃபேமிலி 1, பூல் ஃபேமிலி 1, இது உங்களுக்கு வந்து அப்புறம் வந்து கேட்டகரிக்கல் போட்டிருக்கோம். சரிதானே? போட்டிருக்கோம் உங்களுக்கு. ஸோ பார்த்துங்க. இப்போ ஒவ்வொரு காலத்தையும் எடுத்து நான் எப்படி செக் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் ஒன்று. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம என்ன காமிச்சோம்னாக்க இண்டு 8 டேட்டா டைப் காலம் எடுக்கிறோம். அந்த காலம் வந்து இண்டு 8 இப்போ இருந்துச்சுனாக்க வந்து அதெல்லாம் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னாக்க ஒரு லிஸ்ட் டிக்ளேர் பண்ணிருக்கேன். என்ன லிஸ்ட் டிக்ளேர் பண்ணிருக்கேன்? இண்டு 8ன்னு ஒரு எம்டி லிஸ்ட் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதில் போய் அந்த காலத்தினுடைய டேட்டா டைப் இண்டு 8ஆக இருந்தாக்க அதில் போய் அப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கேன். நம்மள்ட்ட 8ன்னு இல்லவே இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாமே 64 தான் இருக்குது. இண்டு 8, இண்டு 16, 32 இல்லவே இல்லை. நம்மள்ட்ட 2 தான் இருக்குது. நம்மள்ட்ட ஆப்ஜெக்ட் இருக்குது, அப்புறம் வந்து நமக்கு வந்து இண்டிஜர் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ ஃப்ளோட் இருக்குது நம்மள்ட்ட. ஸோ இண்டு 8 வந்தாக்க அதில் அந்த இண்டு 8ன்ற லிஸ்ட்டில் அப்புறமா சொல்லியிருக்கேன். இண்டு 16னாக்க இண்டு 16ன்ற லிஸ்ட்டில் வந்து அப்புறமா சொல்லியிருக்கேன். இண்டு 32 லிஸ்ட் பண்ணிருக்கோம், 64 ஃப்ளோட்டுக்கு. அப்புறம் வந்து டேட்டா இதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம வந்து இண்டு 8க்குனாக்க இதுதான் நொட்டேஷன். இண்டு 8க்கு இண்டு 16க்குள்ள நொட்டேஷன் இதெல்லாம் போட்டிருக்கோம். டேட் டைம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. டேட் டைம் 64ன்னு போட்டு என்எஸ்ன்னு போடணும். என்எஸ்னாக்க நேனோ செகண்ட் அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. அப்படி போட்டால் தான் அது வந்து பைத்தான் பேண்டாஸ் வந்து இது வந்து இப்படி அக்செப்ட் பண்ணிக்கும். அப்புறம் பூல். அப்புறம் இதில் எதுவுமே இல்லைனாக்க என்ன பண்ணுறோம், போய் நம்ம கேட்டகரிக்கல் டீட்டில் போய் அப்புறம் பண்ணிக்கின்றோம். இதில் எதுவுமே இல்லைனாக்கா இட் கோஸ் டு கேட்டகரிக்கல் சொல்கிறோம் நம்ம. சரியா? ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்க, ரன் பண்ணுறோம். இப்போ பண்ணியாச்சு. ரைட்டா? பண்ணியாச்சு. எல்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த ரிசல்ட் எங்கே வச்சுருக்கோம்? இதை அப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பின் பண்ணலையே, என்னதை இன்னும் பின் பண்ணல. சரி, ஓகே. சரி, இப்போ போயிட்டு எல்லாத்தையும் போயிட்டு அந்த பண்ணல அந்த 8 லிஸ்ட் 8ல் உள்ளது, 16ல் உள்ளது, 32 எல்லாம் என்ன பண்ணிருக்கேன், லிஸ்ட்டில் இருந்துச்சுல்ல, எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். என்னென்ன இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த இருக்குது. இதாங்க இண்டு 8ல் டேட்டா இல்லவே இல்லை, 16ல் இல்லை, அப்புறம் 32 இல்லை, 64ல் தான் எல்லாம் இருக்குது. ஏஜ், ஃபைனல் வெயிட் சொன்னல 6 காலம் சொன்னோம் இல்லையா? 64 டேட்டா டைப் எனக்கு மொத்தம் 6 காலம் இருக்குது மொத்தம். எனக்கு ஃப்ளோட்டில் இல்லை, 32ல் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆப்ஜெக்ட் 9 டைப் இருக்குது உங்களுக்கு. இதுதான் 9 + 6 16 இருக்குது உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா? பிரிச்சாச்சு. அது திருப்பி ஒருக்கா போட்டு காமிச்சிருக்கேன். அதில் இது தேவையில்லை, திருப்பி ஒருக்கா போட்டு காமிச்சிருக்கோம். அதை போயிட்டோம். இதுதான் சார் விஷயம். நம்ம வந்து பிரித்து பார்த்தாச்சு. நம்ம இப்போ 2 டேட்டா செட் தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இருக்குது. அப்புறம் ஒன்று வந்து நியூமெரிக்கல் பேஸ்டு, அப்புறம் வந்து இன்னொன்று வந்து கேட்டகரிக்கல் பேஸ்டு. மொத்தம் தான் வச்சுருக்கு நம்ம. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் விளக்கம் வந்துடும், எல்லாமே வந்துடும் உங்களுக்கு எல்லாமே. இது மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக போட்டு வச்சுட்டோம்னாக்கா நமக்கு வந்து, ஆனால் ரியல் டேட்டில் எப்படி இருக்கும்னாக்கா நம்ம என்ன செய்வோம், ஏற்கனவே என்ன பண்ணணும், நம்ம இண்டு 64 இருந்துச்சுல்ல, இண்டு 64 நம்ம வந்து நமக்கு வந்து ஏஎஸ் டைப்னு ஒன்று இருக்குது. ஏஎஸ் டைப்னு இந்த ஆஸ் டைப்னு ஒன்று இருக்குது. பின்னாடி போட்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இண்டு வந்து 64 இருக்குதோ
அதை என்ன செய்வேனாக்க நம்ம வந்து அதை ஆஸ் டைப்னு நினச்சி மாற்றிட்டு என்ன செய்வேனாக்க வந்து இண்டு 8 மாற்றி வச்சுப்பேன். எனக்கு வந்து ஒரு பைட்டில் பண்ண முடியும். கீழே கோடு போட்டு வச்சுருக்கோம். 64லாம் இண்டு 64 இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஆஸ் டைப்னு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம வந்து இண்டு 8 பண்ணிக்க. இப்போ 8 மடங்கு வந்து கம்மி பண்ணுறோம். டேட்டா செட் நம்முடைய மெமரியை கம்மி பண்ணுறோம்ல, அதெல்லாம் போட்டு வைக்கும்போது எதெல்லாம் இண்டு 8 இருக்கணும், 16 இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சிடும் நம்ம. சரிதானே? சரி, முடிச்சாச்சு. டேட்டா நம்ம வந்து என்ன பண்ணி பார்த்தாச்சு நம்ம. இன்னும் ஒன்று மெத்தட் இருக்குது. அதாவது நம்ம ஒவ்வொரு காலத்தையும் வந்து என்ன பண்ணுறோம்னாக்க நியூமரிக்கல் பேஸ்டாகவும், டேட்டா பேஸ்டாகவும், பூல் பேஸ்டாகவும், கேட்டகரி பேஸ்டாகவும் பிரிக்கிறதுக்கு வந்து இந்த மெத்தட் ஒன்று இருக்குது. சேம் தான். நம்ம வந்து நம்ம இதை போட்டு வச்சுருக்கோம். இது பேர் என்னது, லிஸ்ட்டு ஒரு பைத்தனை படிச்சுமே, பேர் என்னது, நம்ம படிச்சுக்கோங்க. என்னங்க இந்த காம்ப்ரிஹென்ஷன் சார். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் படிச்சோம்ல, லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் மெத்தடில் என்ன போட்டு வச்சிருக்கோம்னாக்க எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து மொத்தம் இண்டு ஃபேமிலியில் ஒன்றா போட்டு எல்லாமே நியூமரிக்கல் ஃபேமிலி ஒன்று போட்டு வச்சாச்சு. அப்புறம் வந்து நியூமரிக்கல் ஃபேமிலி, ஆப்ஜெக்ட் ஃபேமிலி இது மாதிரி போட முடியும். ஓகேவா? நீங்கள் இனிஷியலாக போடும்போது டீட்டெயிலாக போட்டுங்க. அப்போ உங்களுக்கு புரியும், என்ன புரியும் உங்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. போட்டுட்டோம்னாக்க நம்ம வந்து நியூமரிக்கல் டேட்டாவையும் கேட் டேட்டாவையும் நம்ம வந்து செப்பரேட்டாக பிரிச்சிடலாம். நம்ம சும்மா எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது, போட்டு வச்சுருக்கோம். இவ்வளோ தான் சார். மொத்தம் நம்ம வந்து போட்டு வச்சாச்சு நம்ம. ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட வந்து 2 தான் மொத்தமே இருக்குது. மொத்தம் இருக்குது நம்மள்ட்ட. முடிச்சாச்சு. நம்ம முடித்த பிறகு நம்ம இடியை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டோம். பண்ணி முடித்த பிறகு இப்போ அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்க நம்ம வந்து விஷுவலைசேஷன் ஏற்கனவே பண்ணி முடிச்சாச்சு. எதுக்கு பண்ணி முடிச்சிருக்கோம், அது நம்ம பண்ணிருக்கோம்ல, நம்மளுடைய ஏற்கனவே மேட் ப்ளாட்டில் வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து சாம்பிள் டேட்டா. இப்போ நம்மளுடைய ரியல் டேட்டா செட் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம வந்து போடுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று சாம்பிள் காமிச்சிடுறேன். வில் கோ ஒன் பை ஒன்று. நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து பாக்ஸ் ப்ளாட் போட போகிறோம். ஏன் பாக்ஸ் ப்ளாட் போட போகிறோம்னாக்க வந்து முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது டேட்டா செட்டில் வந்து அவுட்லேயர் இருக்கா இல்லையா தான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு பார்த்துங்க. அவுட்லேயர்ன்றது மிக முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு. ஓகே தானே? சரி, அப்புறம் பாருங்கள். அவுட்லேயருக்கு நம்ம எப்போ என்ன வேணும்னாக்க நமக்கு வந்து நியூமரிக்கல் காலம்ஸ் வேணும் உங்களுக்கு. அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டு, கவுண்ட் பிளாட்டு, ஹிஸ்டோகிராமு, கேட் பிளாட்டாக வந்து கேட்டகரி பிளாட்டு, ஹீட் மேப் தான் பார்த்து நம்ம இப்போ பேர் பிளாட்டு ஜோடியாக போடுறது எல்லாமே நம்ம வந்து போடுறோம். இப்போ முதல்ல என்ன பண்ணுறேன், ஒன்று இது மட்டும் முடிச்சிடும். நம்ம இப்போ ஒரிஜினல் அடல்ட் டேட்டா செட்டுக்கு மொத்தம் நமக்கு வந்து 6 நியூமரிக்கல் காலம் இருந்துச்சு. நம்ம அதுக்காக வேண்டி சப்ளாட் மூலம் போடுறேன். சப்ளாட் நடத்திருக்கோம். அது எனக்கு வந்து 2 ரூபா 3 காலம், 2 ரூபா 3 காலம் போட்டிருக்கோம். ஸோ இப்படி தான் சப்ளாட் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் அதில் போயிட்டு என்ன பண்ணுறேன், நான் 6 காலத்துலையும் போயிட்டு அந்த 6 காலத்துலையும் போயிட்டு 6 நியூமரிக்கல் காலம் இருந்துச்சுல்ல, அதுக்கு போய் நம்ம வந்து பண்ண போகிறோம் உங்களுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் நம்ம வந்து இதருங்க, என்னுடைய ஃபிகர் சைஸ், இமேஜ் சைஸ் போட்டாச்சு. அது எனக்கு என்ன பண்ணுறோம்னாக்க எனக்கு வந்து ஏஜ் ஒரு 2 3 1 2 ரோ 3 காலம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 2 3 1, 2 ரோ 3 காலம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 2 ரோ 3 காலம் செகண்ட் இண்டெக்ஸ், 2 ரோ 3 காலம் தேர்ட் இண்டெக்ஸ், 4 5 6 போட்டாச்சு. ஸோ எனக்கு வந்து 2 3 1 2 3 2 2 4 4 வந்து ஏஜ், ஃபைனல் வெயிட், எஜுகேஷன் நம்பரு, கேபிட்டல் கெயின், கேபிட்டல் லாஸு, ஹவர்ஸ் ஒரு வீக் போட்டு வச்சாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல. இப்போ எனக்கு முதல்ல இப்போ பாக்ஸ் ப்ளாட் போடுறேன். பாக்ஸ் ப்ளாட் போடுற பர்பஸ் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா 2 இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன். என்னென்ன இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட ஒருக்கா. இந்தாங்க 2 இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன். அந்த டேட்டா செட் இப்போ பார்த்தோம்ல, என்ன வச்சுருக்கோம்னாக்க வந்து இப்போ ஒன்று வந்து நியூமரிக்கல் காலத்துக்கு 6 இருக்குது, ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன இருக்குனாக்கா 9 இருக்குது உங்களுக்கு. சரிதானே? உங்களுக்கு அப்புறம் அது தெரிஞ்சுங்க உங்களுக்கு. அப்புறம் நியூமரிக்கல் வந்து 6 இருக்குது, அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து 9 இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்தோம் நம்ம. சரியா? இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க, நியூமரிக்கல் அப்புறம் வந்து கேட்டகரிக்கல். நியூமரிக்கல் என்ன வரப்போகுது, எனக்கு எல்லாமே இந்த இன்டிஜர் ஃப்ளோட்லாம் நியூமரிக்கல் போயிட போகுது. டேட் நம்மளுடைய இல்லவே இல்லை, பூல் நம்மளுடைய இல்லவே இல்லை, 2 தான் இருக்குது. ஒன்று வந்து நியூமரிக்கலில் வந்து 6, அப்புறம் வந்து கேட்டகரியில் எத்தனை இருக்கு நமக்கு வந்து அப்புறம் மொத்தம் 9 இருக்கு உங்களுக்கு. சரிதானே? அதெல்லாம் வந்து வச்சாச்சு நம்ம. வச்சாச்சு. நியூமரிக்கலில் வந்து 6, கேட்டகரிக்கில் வந்து வச்சுட்டு நம்ம. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அந்த நியூமரிக்கலில் 6 இருக்குது, கேட்டகரிக்கில் வந்து 9 இருக்குது. அந்த 6க்கும் என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம போயிட்டு ஒரு சப்ளாட் போட்டு நம்ம வச்சுட்டோம். நம்ம அதை உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். பாக்ஸ் பிளாட் போட்டாச்சு. நியூமரிக்கல் டீட்டெயில் 6 காலம், 6 டேட்டா செட் 6 இருந்துச்சுல்ல, ஏஜ், ஃபைனல் வெயிட் இருந்துச்சுல்ல, ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டேன். அதனுடைய ஏஜ், ஃபைனல் வெயிட்டு, எஜுகேஷன் போட்டு பார்த்தாச்சு.
சப்ளாட் போட்டிருக்கோம். சப்ளாட் வந்து n காலம்ஸ் n ரோஸ், 2 ரோ 3 காலம் போட்டாச்சு நம்ம. சரி, ரன் பண்ணுறோம். இந்த என்ன பண்ணும் உங்களுக்கு இந்த 2 3 1 என்ன செய்யணும் உங்களுக்கு ட்ரை டு கிரியேட் 6 இண்டிவிஜுவல் ப்ளாட் கிரியேட் பண்ணும் உங்களுக்கு. சரிதானே? 2 3 6 2 2 3 6. அப்புறம் இது வந்து இண்டெக்ஸ் 1 2 3 பண்ண போகிறோம் உங்களுக்கு. சரிதானே? பார்ப்போம். நம்ம பாக்ஸ் ஸ்டார்ட் போட பர்பஸ் என்ன வந்து நம்ம வந்து அவுட்லைன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ரன் பண்ணிட்டேன். ஏஜ், ஃபைனல் வெயிட், எஜுகேஷன் நம்பரு, கேபிட்டல் கெயின், கேபிட்டல் லாஸ், ஹவர்ஸ் பர் வீக், 6 தான் எனக்கு உள்ள நியூமரிக் காலம். பாக்ஸ் பிளாட் போட மெயின் பர்பஸ் அங்கே என்ன உங்களுக்கு வந்து எனக்கு வந்து அவுட்லைன் இருக்கா இல்லையான்ட்டு கொஞ்சம் பெருசு. இதை ஃபஸ்ட்டு காமிச்சிடும் உங்களுக்கு. இந்த வர்றேன் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இது அப்புறம் வர்றேன். ஜஸ்ட்டு வந்து பாக்ஸ் பிளாட் வந்து தெரியும் உங்களுக்கு வந்து 5 நம்பர் தேரி சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து மினிமம் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் குவார்டைல், இது வந்து மீடியன், இது வந்து தேர்ட் குவார்டைல், இது மேக்ஸிமம். இதான் நம்ம வந்து படித்த பாக்ஸ் பிளாட் படிச்சிருக்கோம் நம்ம. சரியா? பார்த்துருக்கோம் நம்ம. மினிமம் ஃபர்ஸ்ட் இந்த லைன் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் குவார்டைல், இது வந்து மீடியன், இது வந்து தேர்ட் குவார்டைல், அப்புறம் வந்து இது வந்து மேக்ஸிமம் படிச்சிருக்கோம். ஐக்யூஆர் எங்கே படிச்சிருக்கோம்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் குவார்டைலுக்கும் தேர்ட் குவார்டைலுக்கும் இந்த இருக்குல்ல இதான் வந்து ஐக்யூஆர்னு படிச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா? படிச்சிருக்கோம். பின்னாடி வந்து நான் கிளிப்னு மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ சொல்லி வச்சிடறேன். இந்த ஐக்யூஆர் மெத்தட் ஒன்று இருக்குல்ல பண்ணி வச்சிருக்கோம் இப்போ. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம இந்த மினிமத்துக்கும் மேக்ஸிமத்துக்கும் உள்ளது டேட்டா எல்லாமே என்னது அவுட்லேயர்னு சொல்லி வச்சிருக்கோம் நம்ம. சரியா? ஸோ நம்ம பாருங்க இப்போ ஏஜில் வந்து பாருங்க, ஏஜ் வந்து ஒரு 15 16 17 வச்சுங்க. 17 மேக்ஸிமம் வந்து 25. இதெல்லாம் அவுட்லேயராக. ஃபைனல் வெயிட்டில் வந்து நிறைய அவுட்லேயர் இருக்குது பாருங்க. எஜுகேஷனில் கம்மியான அவுட்லேயர் தான் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள். அப்புறம் வந்து நம்ம கேபிட்டல் லாஸ்ட்டில் வந்து நிறைய அவுட்லேயர் இருக்குது. சரியா? ஹவர்ஸ் பீரியட்ல அவுட்லேயர் இருக்குது. முதல்ல நம்ம கன்க்ளூஷன் பார்த்துங்க. அந்த கேபிட்டல் கெயின், கேபிட்டல் லாஸ் என்ன இருக்கும்னா உங்களுக்கு வந்து நிறைய அவுட்லேயர் இருக்குது. சரிதானே? கேபிட்டல் கெயின்லையும் கேபிட்டல் லாஸ்லையும் இந்த இடத்துல நிறைய அவுட்லேயர் இருக்குது. நம்பர் ஆஃப் அவுட்லேயர் நிறைய இருக்குது உங்களுக்கு. அப்புறம் சரி, அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஸ்கியூனஸ்ன்னு படிச்சிருக்கோம் நம்ம. இந்த 5 மினிட்ஸ் முடிச்சிருந்தோம் தான் இந்த இருக்குது. நம்ம என்ன படிச்சிருக்கோம்னாக்க 2 வகையான ஸ்கியூனஸ் படிச்சிருக்கோம். ஒன்று வந்து நெகட்டிவ் ஸ்கியூனஸ் படிச்சிருக்கோம், அப்புறம் வந்து பாசிட்டிவ் ஸ்கியூனஸ் படிச்சிருக்கோம் உங்களுக்கு. இப்போ என்ன அர்த்தம்னாக்க உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஸ்கியூனஸ்னாக்க வந்து மீன் ஆவரேஜ் இருக்குல்ல, ஆவரேஜ் வந்து சின்னதாக இருக்கும். மீன் வந்து லெஸ் தென் மீடியன். சரிதானே? மீனை விட மீன் வந்து கம்மியாக இருக்கணும். மீடியனை விட கம்மியாக இருந்துச்சுனாக்க அது நெகட்டிவ்னு பேர். என்ன அர்த்தம் அப்படின்னாக்க உங்களுடைய டேட்டா இருக்குல்ல, டேட்டா எல்லாமே ரைட் சைடில் டென்சிட்டியாக இருக்கும். ரைட் சைடில் வந்து அதிகமாக இருக்கணும் பார்த்துருக்கோம் நம்ம. இதான் உங்களுக்கு வந்து ரைட் ஸ்கியூன்னு பேர் உங்களுக்கு. சரிதானே? அப்புறம் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ்க்கு பாசிட்டிவ்க்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்புறம் பாசிட்டிவ் இது நெகட்டிவ், பாசிட்டிவ் வந்து இந்த இருக்குது. பாசிட்டிவ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து மீனை விட மீன் வந்து கிரேட்டர் தென் மீடியன். மீன் பெருசாக இருக்கும். ஓகேவா? மீன் பெருசாக இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலாவை மறுபோது மறந்துடாதீங்க. இன்டர்வியூ கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் டேட்டா செட் வந்து ரைட் ஸ்கியூவா லெஃப்ட் ஸ்கியூவான்ட்டு. ரைட் ஸ்கியூக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பாசிட்டிவ் ஸ்கியூன்னு பேர். ரைட் ஸ்கியூக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பாசிட்டிவ் ஸ்கியூ. என்ன அர்த்தம்னாக்க டேட்டா வந்து லெஃப்ட் சைடில் வந்து நிறைய அதிகமாக இருக்குது, ரைட் சைடில் வந்து கம்மியாக இருக்கும். டென்சிட்டி வந்து லெஃப்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் ஸோ மீன் வந்து கிரேட்டர் தென் மீடியன். ஓகேவா? அப்படி இருந்தாக்க ரைட் ஸ்கியூன்னு பேர். நம்ம எவ்வளோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க நம்ம டேட்டா செட்டுக்கு என்ன பண்ணணும், மீடியம் கண்டுபிடிச்சோம்னாக்க நம்ம டேட்டா செட் வந்து ரைட் ஸ்கியூவா லெஃப்ட் ஸ்கியூவான்னு கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு. சரிதானே? மீன் வந்து கிரேட்டர் தென் மீடியன் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அது வந்து பாசிட்டிவ் ஸ்கியூ, ரைட் ஸ்கியூ. இப்போ பாருங்க, நான் போய் பார்த்துட்டு போயிட்டு நம்ம முதல்ல போயிட்டு அது கண்டுபிடிக்க போகிறோம். எது கண்டுபிடிக்க போகிறோம்? ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பண்ண போகிறோம்னாக்க அந்த மீனையும் மீடியனும் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. சரியா? இது பாருங்க, டிஸ்கிரைப்னு போட்டாலே உங்களுக்கு என்ன வந்துடும், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு வந்து மீன் வந்துடும், அப்புறம் வந்து மீடியம் வந்துடும் உங்களுக்கு. சரியா? மீன் வந்துடும் உங்களுக்கு. சரியா? வந்துடும். அப்புறம் பாருங்களேன், இதில் போய் பாருங்க. இந்த கேபிட்டல் லாஸில் பார்த்தீங்கன்னாக்க வந்து நம்ம பாக்ஸ் பிளாட் இருக்குல்ல, பாக்ஸ் பிளாட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னாக்க வந்து மினிமம் இருக்கும். அப்புறம் வந்து இந்த கலரை பார்த்தீங்களா? இந்த கலரை இந்த இதுதான் பச்சை கலர் தான் மீடியன். ஓகேவா? இதுக்கு வந்து பச்சை கலர் வந்து இந்த இருக்குது, பச்சை கலர் இந்த இருக்குது, பச்சை கலர் இதுதான் மீடியன். சரியா? அப்புறம் பாருங்க, கேபிட்டல் கெயினுக்கு வந்து எங்கே இருக்குது மீடியன்? இந்த இருக்குது பாருங்க மீடியன். மீடியன் எங்கே இருக்குது பாருங்க? 0 விட்டு இருக்குது. மீடியன் வந்து என்ன இருக்குது? இதுதான் வந்து மீடியன். ஓகே தானே? மீடியன்.
அப்புறம் கேபிட்டல் லாஸுக்கு மீடியம் எங்கே இருக்குது 0 இருக்குது. ஓகேவா? ஹவர்ஸ் பர் வீக் மீடியம் வந்து 40 இருக்கு. நமக்கு என்ன பார்க்க போகிறோம், நமக்கு வந்து கேபிட்டல் கெயின்லையும் கேபிட்டல் லாஸ்லையும் தான் நமக்கு வந்து அவுட்லயர்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ மீடியன் என்னன்னாக்க வந்து 0 ரெண்டுக்குமே. எதுக்கு? கேபிட்டல் கெயினுக்கும் மீடியன் வந்து 0, கேபிட்டல் லாஸுக்கும் மீடியன் வந்து 0 தானே, மீடியன் 0. இப்போ போய் செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்க டிஸ்கிரைபில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் டிஸ்கிரைபில் வந்து மீடியன் இந்த போட்டிருக்குதா, மீடியன் வந்து எது 0. எங்கே இருக்குது மீடியன்றது? இந்த 50 தானே உங்களுக்கு இந்த மீடியன், 15 தான் மீடியன். இப்போ ஞாபகம் இருக்குல்ல, இப்போ 5 நம்பர் தேரியில் இதுதான் மீடியன் ஞாபகம் இருக்குல்ல. இது வந்து 25th குவார்ட்ரைல், ஃபர்ஸ்ட் குவார்ட்ரைல், இது வந்து 3rd குவார்ட்ரைல், இதான் மீடியன் தான் இருக்குது. ஸோ பாருங்க கேபிட்டல் கெயினுக்கு வந்து மீடியன் வந்து 0, கேபிட்டல் லாஸுக்கு மீடியன் 0, மீன் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ மீன் வந்து மீடியனை விட அதிகமாக இருக்குது. மீன் இஸ் கிரேட்டர் தேன் மீடியன். அப்படி இருந்துச்சுனாக்கா அது பேர் என்ன பார்த்தோம்னாக்க வந்து மீன் இஸ் கிரேட்டர் தேன் மீடியனாக்க என்ன அர்த்தம்? பேர் வந்து பாசிட்டிவ் ஸ்கியூனு பேர், ரைட் ஸ்கியூனு பேர். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்னாக்க இதை எடுத்து மூவ் பண்ணிடுறேன். அப்போ என்ன அர்த்தம்னாக்க நம்மளுடைய கேபிட்டல் கெயினும் கேபிட்டல் லாஸும் வந்து ரைட் ஸ்கியூ, பாசிட்டிவ் ஸ்கியூன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னாக்க டேட்டாவெல்லாம் லெஃப்ட் சைடில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரைட் சைடில் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அது தான் அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் மீன் வந்து மீடியனை விட அதிகமாக இருக்குனாக்க அது பேர் வந்து ரைட் ஸ்கியூ. ரைட்னாலே பாசிட்டிவ் ஞாபகம் வச்சுங்க. ஆனால் வந்து மாஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா வந்து எங்கே அதிகபட்சம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குனாக்க வந்து லெஃப்ட் சைடில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இங்கே வாங்க, இப்போ பார்த்த டேட்டா வந்து லெஃப்ட் சைடில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த பாருங்க, இதுதான் மீன், இது மீடியன் மோடு பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம்னாக்க நம்மளது வந்து பாசிட்டிவ் ஸ்கியூன்னு பார்த்தோம். இதான் வந்து பாசிட்டிவ் ஸ்கியூ பார்த்தோம். ஓகே தான், பாசிட்டிவ் ஸ்கியூ இல்லைனாக்கா ரைட் ஸ்கியூன்னு பார்த்தோம். ரைட் ஸ்கியூனா இந்த இருக்குல்ல, இங்கே டேட்டா வந்து இந்த பக்கம் நிறைய டென்சிட்டியாக இருக்குதான், நிறைய டேட்டா வந்து இந்த பக்கம் தான் இருக்குதான், இங்கே கம்மியாக இருக்குதான். இதான் சொல்லிருக்காங்க. இதுதான் நம்ம பாசிட்டிவ் ஸ்கியூ இல்லைனாக்கா ரைட் ஸ்கியூ. என்ன அர்த்தம்னாக்க வந்து மீன் வந்து மீடியனை விட அதிகமாக இருக்கும். மீன் இஸ் கிரேட்டர் தேன் மீடியன். ரைட் ஸ்கியூ இந்த ரைட் சைடு கை பார்த்தீங்களா, பார்க்கும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு உங்களுக்கு. அப்புறம் மீன் வந்து அதிகமாக இருக்கும், மீன் கம்மியாக இருக்கும். அது பேர் வந்து ரைட் ஸ்கியூ இல்லைனா பாசிட்டிவ் ஸ்கியூ. என்ன அர்த்தம்னாக்க வந்து நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குல்ல வந்து உங்களுக்கு பண்ணி பார்க்கும்போது நீங்கள் பெல்கோர் போட்டு பார்க்கும்போது இங்கே தான் டேட்டா டென்சிட்டியாக இருக்குதான், நிறைய வந்து டேட்டா இருக்குது, இந்த கம்மியாக இருக்குது. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது, இதை வச்சு கண்டுபிடிச்சோம் நம்ம. இப்போ புரியுதா எதுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறது? டிஸ்கிரைப் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம். நீங்கள் பார்க்கலாம், எங்கே சார் மீடியன் போட்டிருக்கு? மீடியன் இங்கே போடலை. நல்லா தெரியும், மீடியன் சொன்னாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்ரைல், 3rd குவார்ட்ரைல், இதான் மீடியன். 50% மீடியன் இந்த இருக்கு, மீடியன் இதான் மீடியன். மீன் இந்த இடத்துல இந்த இருக்கு பாருங்க, இதான் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இது அப்புறம் பேசுவோம், எஸ்டே வந்து இன்னொரு அடுத்த கிளாஸ் பேசுவோம் உங்களுக்கு. நம்ம வந்து பார்த்தாச்சு, நம்ம கேபிட்டல் கெயினும் கேபிட்டல் லாஸ் வந்து ரைட் ஸ்கியூன்னு அர்த்தம். ரைட் ஸ்கியூனாக்க பாசிட்டிவ் ஸ்கியூ. அப்போ என்ன அர்த்தம்னாக்க வந்து டேட்டா வந்து ரைட் சைடில் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்குது, நிறைய டேட்டா. ஒரு 1000 டேட்டா வந்து இந்த பக்கம் இருக்குது, இங்கே வந்து ஒரு 500 தான் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பெல்கோர் போடும்போது அதையும் பார்த்துருவோம், பெல்கோர் போட்டு பார்த்துருவோம் நம்ம. சரி, அவ்வளோதான் சார், போதும். 10/7 நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. இங்கே தான் பார்த்தோம் நம்ம டிஎஸ்சி. ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க, டவுட்னா மட்டும் கேளுங்க.